Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், எனக்கு தெரியும் நீங்க எல்லாமே குவார்டர்லி எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன், சில பேருக்கு டென்ஷன், சில பேர் ஜாலியா தான் இருக்கீங்க. சோ அத வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி, எத டென்ஷன் இல்ல, உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி நாங்க இந்த செஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். குவார்டர்லி ரஷ் போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம ஜுவாலஜி பார்க்க போறோம், சரியா? சோ வந்திருக்க எல்லாரும் எனக்காக குயிக்கா ஒரு லைக், ஒரு கமெண்ட் அண்ட் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. அதெல்லாம் வந்துரும். பட் ஸ்டில் வந்திருக்க சார், ரெடியா இருக்க சார். என்ன அப்டேட்ரா, என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு? குவார்டர்லி எக்ஸாம்ல என்ன அப்டேட் இருக்கு சொல்லுங்க பாப்போம். வாய்ஸ் ஆடியோ எல்லாமே கிளியரா இருக்கா? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? ஓகே, வெரி குட். Okay, super, super, super. Yes, I have got few comments here. என்ன comments வந்திருக்கு? Okay. Vishnu has commented, sir நாளைக்கு தமிழ் எக்ஸாம் இருக்கு, டுடே கிளாஸா? ஐயோ என்னால வர முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, சரியா? தமிழ் எக்ஸாம்ல நீங்க எல்லாம் ஈஸியா படிச்சிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில நான் கிளாஸ் வச்சிட்டேன். சரி, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த செஷன் ரெக்கார்டு தான் இருக்கும், சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமான செஷன் உங்களுக்கு. ஏன்னா குவார்டர்லி பொறுத்த வரைக்குமே என்ன ரொம்ப முக்கியம், நமக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस, இம்பார்ட்டன்ட் இயர் क्वेश्चंस எல்லாமே ரொம்ப முக்கியம். சோ அது எல்லாமே எடுத்து வந்திருக்கோம். சோ அதுதான் இந்த செஷன்ல இருக்கு. சோ இது வந்து இப்ப பாக்காட்டி பரவாயில்ல, you can do it later, okay? No problem, nothing to worry about it. Okay, very good. Yes, 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 super, 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 super. Yes, எனக்கு தெரியுது தமிழ் எக்ஸாம் இருக்கனால சில பேர் கொஞ்சம் இதுல தான் இருக்கீங்க. பரவாயில்ல, நம்ம எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுவோம், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், சரியா? ஃபைன்டா. ஓகே, சோ நான் வந்து when we had a talk with our team, ஜெனரல் என்ன சொன்னாங்கன்னா, சரி சார் ஒரு மேரத்தான் செஷன் மாதிரி, ஒரு ரஷ் மாதிரி கொண்டு போயிடலாம், எல்லா சாப்டர் ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே, ஆனா அதை விட முக்கியமா என்ன நான் எதிர்பார்க்கறேன்னா, क्वेश्चंस உங்களுக்கு ரீச் ஆகும், கரெக்டா இல்லையா? உங்களுக்கு வந்து என்ன क्वेश्चंस கேட்பாங்க, எந்த கான்செப்ட்ல இருந்து கேட்பாங்க, எப்படி இம்பார்ட்டன்ட் சூஸ் பண்றதுங்கிற ஐடியா ரொம்ப முக்கியம். லெசன்ஸ் நாங்க எடுத்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, அது ரிவிஷன் பண்ணிடலாம். சோ அந்த அவைலபிலிட்டிக்கு நாங்க என்ன பண்ணிக்கோனா, ரெண்டுமே கிளப் பண்ணி ஒரு ரிவிஷன் செஷன், அது போக இந்த செஷன் முடிஞ்ச உடனே, அதாவது ஒரு சாப்டர் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் என்ன இருக்கும், உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆஃப் ஃபியூ இயர்ஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கோம், சரியா? லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்தோம்டா. ஆனா என்னன்னா, நமக்கு சிலபஸ்ல கொஞ்சம் புக்ல ரிவிஷன் பண்ணிருக்காங்களா, சோ புக்ல ரிவைஸ் பண்ணனால क्वेश्चंस எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. சோ அவுட் ஆஃப் த போர்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு எதெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிளஸ்டர் பண்ணி 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கோம், சரியா? அப்ப நீங்க 3 மார்க் 5 மார்க் கவர் பண்ணிட்டாலே போதும், ஓரளவுக்கு ஒரு 80-90% ஈஸியா கவர் ஆயிரும். ஓகே, சோ இதுதான் இந்த செஷனோட ஐடியா, சரியா? சோ இந்த செஷன் வந்து கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒரு சாப்டர் முடிய நான் வந்து டாபிக்ஸ் क्वेश्चंस வச்சிருப்பேன். ஓகே, அந்த क्वेश्चंस நீங்க பார்த்து உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ஒன் மோர் டிப் இருக்குடா. நீங்க क्वेश्चंस பாக்கும்போது அந்த क्वेश्चन டைரக்டா கேட்க மாட்டாங்க, அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகே, அதுவுமே நான் क्वेश्चन டிஸ்கஷன் டைம்ல சொல்லி கொடுத்துருவேன், சரியா? எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? ஃபைன், சூப்பர். ஓகே, சரி, வெரி குட். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது தமிழ் எக்ஸாம் இருக்குன்னு தெரியும் எனக்கு. பட் ஸ்டில் as a part biology portion should also be completed. No, இது வந்து ரெக்கார்ட்ல தான் இருக்கும், நீங்க கவலைப்பட வேண்டாம், சரியா? அண்ட் அதை தாண்டி டவுட்ஸ் இருக்கு, நீங்க கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்ணலாம், அதுக்கு ஏத்த மாதிரி ரிப்ளை வரும் உங்களுக்கு, சரியா? நோ ப்ராப்ளம். ஓகே, சூப்பர், ஃபைன். சோ நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா கிளாஸ் ஆரம்பிச்சலாம், சரியா? வெரி குட். ஓகே, சோ நமக்கு தெரியும் நாங்க வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் எல்லாத்துலயும் இருக்கோம்டா. உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வேணும், எல்லாமே நீங்க எதுல ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இத வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம ஒண்ணா வளரணும், கரெக்ட்டா? அது வந்து அதுதான் ஒரு எப்படி சொல்றது, விக்டரிங்கிறது. சோ அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, இந்த நோட்ஸ்ல அவங்கள அப்டேட் பண்ணிட்டோம், சரியா? ஃபைன். சோ லுக் அட் தி டாப்பர்ஸ். இவங்க நம்ம டாப்பர்ஸ். சோ இதே மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணனும். டாப்பர்ஸ் லிஸ்ட் முடியல இன்னும். சோ நமக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வரும், அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி ஒரு சக்சஸ் டேல வைப்போம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா பார்த்தறலாம். ஓகே, சோ மேரத்தான் செஷன்ல இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்னா, ஜுவாலஜியோட ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நோட்ஸோட அதை முடிச்சு அதுக்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस, இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ரெடியா? சோ என்ன சாப்டர்ஸ் இருக்கு? reproduction organism, human reproduction, reproductive health, and nothing not but the least principles of inheritance and variation.
சரியா? சோ ஆரம்பிச்சிருவோமா? ஓகே. சோ ஜெனரலி நம்ம செஷன் ஆரம்பிச்சாலே கடகடன்னு கூட்டம் வரும். இன்னைக்கு கொஞ்சம் அடி வாங்கி இருக்கு. எனக்கு போய் தமிழ் எக்ஸாம் it happens. No problem. Okay, fine. சரிடா. சோ நம்ம வந்து குயிக்கா என்ன பண்ணலாம்? செஷனுக்குள்ள போயிடலாம். ரெடியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். ஜூவாலஜில ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சாப்டர், ரொம்ப ஷார்ட்டஸ்ட் சாப்டர். எப்படி பண்ணலாம்? ஈஸியா மார்க்ஸ் வாங்கலாம். வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி தான், ஆனா நமக்கு என்ன பண்ணலாம்? அது ஈஸியா மார்க் வாங்கலாம். கேள்விகள் கேட்டால் ஈஸியா மார்க் வாங்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துறோம்டா. It is nothing but reproduction in organisms. சரியா? சோ ஃபர்ஸ்ட் டாபிக் ஒண்ணும் இல்ல, reproduction in organisms. சோ இப்போ அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ரெடி? ஓகே, வெரி குட். Hey, வந்தவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். I can see people have joined now. Yes, many people have joined. வந்தவங்க எல்லாம் குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க. என்ன எதிர்பார்க்கறீங்கிறது சொல்லுங்க. நானே எல்லாம் சொல்றேன், எனக்கு தெரியுது, பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. சரிங்களா? ஓகேடா. சோ ரீப்ரொடக்ஷன் ஆர்கனிசம் குயிக்கா ஆரம்பிச்சலாம். சோ ரீப்ரொடக்ஷன் பத்தி பேசும்போது அது பிரைமரி நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு டைப்பா பிரிக்கலாம்டா. அதுல ஒன்னு வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். இட்ஸ் நத்திங் பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், another one is asexual reproduction. ஓகே. சோ ரீப்ரொடக்ஷன் எதுக்குங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு ஸ்பீஷிஸ் வந்து கண்டினியூ ஆகணும்னா, ஒரு ஸ்பீஷிஸோட கண்டினியூட்டிக்கு எது ரொம்ப முக்கியம்? ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுல வந்து இட் இஸ் ஆக்சுவலி கன்சிடர்ட் as a fundamental feature of life. அதனாலதான் ரீப்ரொடக்ஷன் எப்படி சொல்றாங்க? ஒரு லைஃபோட அடிப்படையான ஒரு விஷயம் சொல்றாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி அது என்ன பண்ணும்? ஸ்பீஷிஸை கண்டினியூ பண்றதுனால யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஜெனரேஷன்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகும். தட் இஸ் a primary idea. சோ ரெண்டு டைப்டா, ஒன்னு செக்ஷுவல், இன்னொன்னு asexual. சோ asexual செக்ஷுவல் எப்படி நம்ம படிக்கலாம்? asexual ரொம்ப ஈஸிடா. ஒரே ஒரு பேரண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. சரியா? ஏன்னா இந்த இடத்துல காப்புலேஷன் ஒரு இன்டர்கோர்ஸ்ங்கிற கான்செப்டே வராது. ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் இன்வால்வ். அப்ப அந்த ஒரு பேரண்ட் இருக்கறனால கேமெட்ஸ்ங்கிற கான்செப்ட் வராது. ஏன்னா கேமெட்ஸ் வரணும்னா ரெண்டு பேரண்ட் வரணும். ரெண்டு பேரண்ட்ல இருந்து ரெண்டு கேமெட்ஸ் வந்து அது ஃபியூஸ் ஆனா ஜைகோட் வரும். ஆனா இங்க நமக்கு ஒரு பேரண்ட் தான் இருக்கு. சோ கேமெட்ஸ்க்கான தேவையில்லை. அடுத்து ஐடென்டிக்கல் ஆஃப்ஸ்பிரிங் வரும். சொமட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோஜெனிக். ஐடென்டிக்கல் ஆஃப்ஸ்பிரிங் என்ன சார்? யோசிச்சு பாரா. இப்போ ஃபாதர், மதர் அண்ட் த பேபின்னு சொல்லும்போது ஃபாதரோட கேரக்டர்ஸ் இருக்கும், மதரோட கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனா இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒரே ஒரு பேரண்ட் தான். ஒரே ஒரு பேரண்ட்னா அந்த ஒரே ஒரு பேரண்டோட கேரக்டர்ஸ் மட்டும் தான் அந்த குழந்தைக்கு போயிருக்கும். சோ அப்ப இது எப்படி இருக்கும்? அச்சஸ்ல அதே பேரண்ட் மாதிரி இருக்கும். So it is called as identical offspring, or you can also call it as clones. சரியா? ஒரு ஐடியா கிடைச்சதா? அதே பாருங்க, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சொமட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோஜெனிக்னு சொல்லுவாங்க. சொமட்டோனா இந்த செல்ஸ் பேஸ் பண்ணினால நம்ம பாடி செல்ஸ் இருக்குல, பாடி செல்ஸ் டிவைட் ஆகும். அதனால பாடி செல்ஸ் பேஸ் பண்ணால சொமட்டோஜெனிக் சொல்றாங்க. பிளாஸ்டோஜெனிக் ஏன் சொல்றாங்கன்னா அந்த பிளாஸ்டோங்கிற வேர்ட் பட் மீன் பண்ணும். சோ அதனால பட்டிங்கிறது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஏசெக்ஷன் தானே. சோ அதனால இது பிளாஸ்டோஜெனிக் சொல்றாங்க. ஓகே. சோ क्वेश्चंस எப்படி கேட்பாங்க கிரியேட்டிவ்ல? எக்ஸ்பிளைன் பிளாஸ்டோஜெனிக் கேட்டுருவாங்க. அப்ப என்ன பண்றது? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் சொமட்டோஜெனிக் என்ன பண்றது? நமக்கு தெரியும். சொமட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோ இஸ் நதிங் பட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதுதான்டா அந்த கிரியேட்டிவோட திங்கிங். அப்பதான் கேட்பாங்க. சரியா? அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன சொல்லுவாங்க? ஒன்னு ரெண்டு பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஓவா ஒரு ஸ்பெர்ம். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆகும்? ஒரு ஜைகோட் வரும். then that's how it continues. Is it clear? Got an idea? Very good. சரி, அடுத்து பாருங்க. இப்போ இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் என்னங்கிறது டீகோட் பண்ணிடலாம்டா. எவ்வளவு டைப்ஸ் இருக்கு என்ன பார்த்துட்டு அடுத்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் குள்ள போயிடலாம். சரியா? ரெடியா? ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர், ஃபைன். சோ இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பத்தி பேசணும்னா நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு. யார்ல? லோவர் ஆர்கானிசம்ஸ் ரொம்ப காமனா கூடிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இல்ல, ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்பீஷிஸ் இல்ல. அதனால என்ன ஆகும்? இந்த மாதிரி லோ ஆர்கானிசம்க்கு சீக்கிரம் மல்டிப்ளை ஆகும், சீக்கிரம் செத்துருவாங்க. சோ சீக்கிரம் மல்டிப்ளை ஆகும். அப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ யாருக்கெல்லாம் இருக்கு பாருங்க, புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கே அண்ட் சிம்பிள் மல்டிசெல் ஆர்கானிசம்ஸ்க்கு இது வந்து இருக்கும். ஓகே. சோ இதுல டைப்ஸ் பாருங்க, ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன். ஓகே. ஃபிஷன்னா என்ன நமக்கு தெரியும், பேசிக்கா டிவைட் ஆகுறது. பட்டிங்னா என்ன, ஒரு பர்டிகுலர் திங்ல இருந்து இன்னொரு பட் அட்டாச் ஆகி அது உருவாகி அது தனியா வெளியே வரும், அது பட்டிங். அண்ட் ஆல்சோ ஃப்ராக்மெண்டேஷன் நமக்கு தெரியும், ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம் நான் கட் பண்ணி பீஸா போட்டேன்னா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ன ஆகும், புது ஒரு ஆர்கானிசமா மாறும், அது ஃப்ராக்மெண்டேஷன். அப்ப ரீஜெனரேஷன் என்ன, ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம்ல சின்ன ஒரு பார்ட் கட் ஆயிடுச்சு, சின்ன ஒரு பார்ட் காணாம போயிருச்சு, அப்ப அந்த பார்ட் ரீக்ரோ ஆகும், அது பேர் தான் ரீஜெனரேஷன், ரீக்ரோத். ஓகே. சோ ஃபிஷன்ல பாருங்க தெளிவா கொடுத்திருக்காங்க, பேரண்ட் டிவைட்ஸ், டாட்டர் இண்டிவிஜுவல், அவ்வளவுதான், சிம்பிளா டிவைட் ஆகும். அதுல வந்து பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோட்டோமி, ஸ்ட்ராபுலேஷன் அண்ட் ஸ்போருலேஷன்.
அது எல்லாமேடா இது வந்து நமக்கு உங்ககிட்ட ஸ்போருலேஷன் கேட்டா சொல்லுவீங்க, ஸ்ட்ராபுலேஷன் கேட்டா சொல்லுவீங்க. ஆனா அது எது கீழே வருது? ஃபிஷன் கீழே வருதா இல்ல பட்டிங் கீழே வருதா? அது டவுட் வரும் நமக்கு. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு தெரியணும் அது வந்து ஃபிஷன் கீழே வர ஒரு பர்டிகுலர் கான்செப்ட். சரியா? சோ பாத்துருவோமா? ஓகே, இங்க பாருங்கடா, கம்ப்ளீட் அந்த டாபிக்க வந்து சம்மரைஸ் பண்ணி சின்ன சின்ன பாயிண்ட்ஸா வச்சிருக்கோம்டா. இது என்னன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்போ ரிவிஷன் பண்ணும்போது நோட்ஸ் வைங்க, குயிக்கா பாத்துக்கலாம், குயிக்கா அப்படியே பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா அப்படியே நீங்க யாரையும் கொடுத்து கூட நீங்க சொல்லி பாத்துக்கலாம். பயாலஜி அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? எனக்கு டவுட் இருக்கா இதுல? எஸ், எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்? வெரி குட், வெரி குட், சூப்பரா. சோ அத வந்து இப்ப இந்த டேப்லோ காலம் உங்களுக்கு என்ன பண்ண போறோம், ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும். சரி, அது மட்டும் பாருங்க. ஓகே, சோ பைனரி ஃபிஷன் சொன்ன மாதிரி ஒரு பேரண்ட் என்ன ஆகும், ரெண்டு பைனரி, ரெண்டு. ஓகே, சோ ரெண்டு ஹாஃபா பிரியும், ஐடென்டிக்கலா இருக்கும், கேரியோகைனசிஸ் நடக்கும், சைட்டோகைனசிஸ் நடக்கும். ஈஸியா புரிஞ்சுச்சா? ஒண்ணுலடா, நியூக்ளியஸும் டிவைட் ஆகும், சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். ஈஸி. இஸ் இட் கிளியர்? ஃபைன். அடுத்து பாருங்க, சிம்பிள் இர்ரெகுலர். இந்த பைனரி ஃபிஷன் நடக்கும்போது எப்படி சார் பிரியும்? சென்டர்ல இருந்து பிரியுமா, சைடுல இருந்து பிரியுமா, கோணையா பிரியுமா, இல்ல அதுக்கு பிடிச்ச மாதிரி பிரியுமா? அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சிம்பிள் இர்ரெகுலர். அது வந்து அது பாட்டுக்கு பிரியும். Because there is no proper definition to maintain a structure there, like nothing like rigid here. So now அதுக்கு பிடிச்ச மாதிரி அது டிவைட் ஆகும். ஓகே, சோ ப்ராப்பர் பிளேன் இருக்காது, அது பாட்டுக்கு இர்ரெகுலரா டிவைட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சிம்பிள் இர்ரெகுலர். வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் அமீபா. அமீபா பாக்குறது அப்படிதான், பாக்குறதுக்கே இர்ரெகுலரா தான் இருக்கும். சோ இட் இஸ் a easy example to be remembered. அடுத்து பாருங்க, டிரான்ஸ்வர்ஸ். டிரான்ஸ்வர்ஸ் அர்த்தம் இப்படி பிரியறதுன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வர்ஸ் அப்படியே படுக்க போட்டு அப்படியே, அது பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ். அப்ப டிரான்ஸ்வர்ஸா பிரியும் போது அதுக்கு வர எக்ஸாம்பிள்ஸ் பாரமீசியம் அண்ட் பிளேனேரியா. தட் இஸ் ஆல்சோ குவைட் ஈஸி. லாங்கிடியூடினல், அதுக்கு பாருங்க, அதுக்கு வந்து நமக்கு வாட்டிசெல்லா, யூக்ளினெல்லா அண்ட் ஒப்ளிக். ஒப்ளிக் ஞாபகம், ஒரு ஆர்கானிசமோட ஒரு ரைட் ஆர் லெஃப்ட் கார்னர்ல இருந்து அப்படியே ஸ்லாண்டிங்கா வரும், இப்படி வரும், இப்படி இல்ல இப்படி, இந்த மாதிரி டிவைட் ஆகுது என்ன சொல்லுவாங்க, ஒப்ளிக்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ டைனோஃபிளஜெல்லேட்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஒப்ளிக்கா இருக்கும். ஓகே, ஈஸியா இத வந்து கேட்டா நம்ம ஹெட்டிங் மட்டும் எழுதி மார்க் வாங்கிடலாம்டா. ஓகே, சோ பைனரி ஃபிஷன் கீழ என்ன இருக்கு, நமக்கு இர்ரெகுலர் இருக்கு, டிரான்ஸ்வர்ஸ் இருக்கு, லாங்கிடியூடினல் இருக்கு, ஒப்ளிக் இருக்கு. அவ்வளவுதான்டா. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். அது குயிக்கா ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ இது பைனரி ஃபிஷன்னா ரெண்டு. அப்ப இதுவே நம்ம நிறைய நடக்குதுன்னு சொல்லுவோம், மல்டிபிள் ஃபிஷன் சொல்லுவோம். மல்டிபிள் டைம்ஸ் மெனி டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடா டிவிஷன் நடக்குதுன்னு சொல்லுவோம் மல்டிபிள் ஃபிஷன். பாத்துருவோமா? பாருங்க, parent, many daughter cells, nucleus divides repeatedly and also cytoplasm divides. உள்ள வந்து என்ன இருக்கு, ஒரு பேரண்ட்க்கு வைப்போம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பேரண்ட் இருக்கு. ஓகே, இந்த பேரண்ட்ல வந்து என்ன இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. அப்ப நியூக்ளியஸ் என்ன ஆகும், நியூக்ளியஸ் ஃபுல்லா டிவைட் ஆகும். ஓகே, டிவைட் ஆகும்போது அதுவும் என்ன ஆகும், நிறைய டைம் டிவைட் ஆகும். அப்ப கிடைக்கிற டாட்டருக்கு என்ன இருக்கும், நிறைய நியூக்ளியஸ் அப்படியே டிவைட் ஆகும். சோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டிவிஷன் 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 இருக்கறனால என்ன ஆகும், இது வந்து அப்படியே ஈஸியா நடக்கும். சோ இட்ஸ் கால்ட் as multiple fission. Okay, and also it is nothing but repeated fission. அதே தான்டா, many daughter cells remain attached until it's complete. அதாவது இது ரிப்பீட் ஆகுது. அதாவது இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பேரண்ட்ல இருந்து டாட்டர் உருவாயிடுச்சுனா, உருவாய் அந்த கம்ப்ளீட் டிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் தான் டிட்டாச் ஆகும். அதுக்கு என்ன ஆகுது, அப்படியே இருக்கும். நீட் ஆஸ்பெண்ட். ஓகே சார், ஓகேவா? சூப்பர், ஃபைன். ஓகே, இனி அடுத்து நம்ம பார்க்க போறது என்சிஸ்ட்மென்ட். என்சிஸ்ட்மென்ட் என்ன சார்? இங்க பாருங்கடா, நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கம்பேக் தரணும்னு ஒரு ஆசை இருக்கும். கரெக்டா இல்லையா? நம்ம வந்து நம்மள வந்து நிறைய பேர் ஓட்டி இருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு கம்பேக் இருக்கணும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹார்ஷான கண்டிஷன்ஸை சர்வை பண்ணி நமக்கு எது ரைட் டைமோ அப்ப உள்ள வந்து அடிச்சு எல்லாத்தையும் ஓட விடணும். கரெக்டா இல்லையா? That's what is similar to this is called as encystment. அப்பனா என்ன, இந்த அமீபாக்கு தெரியும், இப்ப நான் வெளியே வந்தேன்னா என்ன கொன்றுவானுங்க. கொன்றுவானுங்க யாரை மீன் பண்றேன், நேச்சர் தான். சோ அப்ப அதை வந்து சர்வை பண்ணி தான் ஆகணும் எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு சிஸ்ட் ஃபார்ம்ல மாறிடுவேன். ஒரு சிஸ்ட் ஃபார்ம், அதாவது ஒரு சின்ன ஸ்போர் மாதிரி, ஒரு ஸ்போர் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அந்த பர்டிகுலர் திங் என்ன ஆகும், அந்த ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் எல்லாம் சர்வை பண்ணி எப்போ ரைட் டைம் ஆர் எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ அது பம்ப் ஆகும், அப்போ அது ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆகி நேரம் என்ன பண்ணும், இட் இஸ் கோயிங் டு லிவ் இட்ஸ் லைஃப். இஸ் தட் கிளியர்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சதெல்லாம் குயிக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நம்ம சிம்பிள் பண்ணுங்க, கிரேனேட் சிம்பிள் போடுங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஃபைன். சோ பாருங்க, அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல அமீபா 3 லேயர் ஃபார்ம் பண்ணுடா. அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும், அந்த சிஸ்ட் உடைஞ்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த சூடோபோடியோஸ்போர்ஸ் வெளியே வந்து அது அதுக்கு பிடிச்ச மாதிரி வளர்ந்துக்கும். ஓகே, சோ ஃபார்ஸே இப்படி ஒரு இருக்கும், இப்படி 3 லேயர் இருக்கும்.
ஓகே அதுக்குள்ள இது எல்லாமே இருக்கும். தேவைப்படும் போது இது சிஸ்ட் உடைஞ்சு இந்த சூடோ போர்ஸ் எல்லாம் வெளியே ஈஸியா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி அது என்ன ஆகும் ஒன்னா மாறி அழகா வளர ஆரம்பிக்கும். ஓகே எஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங்டா. டேய் உங்களுக்கு எக்ஸாம் இல்லையாடா? ஒருவேளை தமிழ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டே ஓரமா லைவ் வச்சு பார்த்துருக்கீங்களோ? Okay, okay, fine. I could see few people here as they asked. Okay டா. தமிழ்ல ஈஸி அப்படிங்கிறீங்களா? எனக்கெல்லாம் சப் மேட்டர்ஸ் நான் அழகா எழுதிடுறேன் அப்படி. Okay, fine. Okay டா, very good. Okay, super. சரி அடுத்து பாருங்க. இப்போ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஸ்ட்ராபுலேஷன். இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ராபுலேஷன் பாருங்க இங்க வந்து ஒரு யங் ஸ்ட்ராபுலா இருக்கு. ஓகே இதுல வந்து நிறைய இப்படி பிளேன்ஸ் தெரியுது உங்களுக்கு, எப்படி அழகா அப்படியே பிளேன்ஸ் தெரியுது. சோ இது என்ன ஆகுனா இது நிறைய டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும். டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் இப்படி படுக்கிறது. சோ இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இப்படி அண்டர்கோ பண்ணும். அப்படி அண்டர்கோ பண்ணும்போது இப்படி ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இது ஒன்னொன்னா இண்டிவிஜுவலா மாறி தனித்தனி ஸ்ட்ராபுலாவா மாறிடும். அதுதான் என்ன சொல்றாங்க ஸ்ட்ராபுலேஷன். பாருங்க a special transverse fission several transverse fissions simultaneously. அது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆஃப்ஸ்பிரிங் பே ரிமைன் அட்டாச். இங்க அட்டாச் இருக்கு பாத்தீங்களா? இல்ல அட்டாச் தான் இருக்கு. அப்ப எதுக்கு தேவை வரும்போது அது வந்து வெளியே வந்துடும். இட்ஸ் கால்ட் as aurelia. ஓகே அதுவுமே ஈஸியான ஒரு திங். ஃபைன் ஓகே குட். எங்க டவுட் இருக்கா இது வரைக்கும்? சூப்பர் ஃபைன்ரா வெரி குட். ஓகே இனி அடுத்து பாருங்க பிளாஸ்மோட்டோமி. டேய் இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒண்ணு விடாம டீடைல்டா நான் ஒன் ஷாட் இல்ல பார்ட்டா லைவ் எடுத்திருக்கோம். சரியா அது சேனல்லே இருக்கு. நீங்க போய் சும்மா என் பேரு டாபிக் பேர் அடிச்சீங்கன்னா போதும் அழகா வந்துரும். சோ அதை வந்து கண்டிப்பா கோ த்ரூ பண்ணுங்க. சரியா அது கோ த்ரூ பண்ணும்போது என்ன உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகே இன்னும் கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். So can you explain cyst in simple words? Cyst ஒன்னோட சின்ன ஒரு கட்டிடா அவ்வளவு cyst. Okay cyst is nothing but small கட்டி like substance. அப்ப அந்த கட்டி இருக்கும்போது எப்படி நம்ம பாடியில அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஆனா அது என்ன இருக்கும்? அது வந்து ஒரு ஃபேவரபிள் சிஸ்ட் அவங்களுக்கு. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு சிஸ்ட் டியூமர் கட்டி எல்லாமே ஆபத்து தான். ஆனா அவனுக்கு அப்படி இல்லை ஃபேவரபிள். அப்ப அது ஃபேவரபிள் கண்டிஷன் சிஸ்ட் வெளியே வந்து அவனுக்கு எப்ப ஃபேவரபிள் வருதோ அவன் அதை உடச்சு வெளியே வந்துடும். அவ்வளவுதான். சரியா புரிஞ்சுதா? சுரேஷ் கிளியர்? ஃபைன். இனி அடுத்து போற பிளாஸ்மோட்டமினா என்ன? ஒண்ணுடா மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட், மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர், நியூக்ளியேட் டிவைட் லேட்டர். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே என்ன சொல்ல வராங்க? அதாவது அந்த பேரண்டே மல்டி நியூக்ளியேட்டட். அதாவது ஜெனரல் இருக்கும் ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். அப்புறம் அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகி அதுக்கப்புறம் அது ரெண்டு டாட்டரா மாறதா பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. ஆனா இங்க பாருங்க அந்த பேரண்டே மல்டி நியூக்ளியேட்டட் இருக்கும். அப்ப அந்த பேரண்ட் மல்டி நியூக்ளியேட் இருக்கும்போது அந்த பேரண்ட் டிவைட் ஆகி டாட்டர் செல்ஸ் கொடுக்கும்போது அது டாட்டர் செல்ஸும் மல்டி நியூக்ளியேட்டட் இருக்கும். அந்த டாட்டர் செல்ஸும் மல்டி நியூக்ளியேட்டட் இருக்கும். அது போக அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த உள்ள இருக்கிற எல்லா நியூக்ளியஸும் அப்புறமா தனித்தனி டிவைட் ஆகி தனித்தனி ஸ்பீஷிஸா மாறிடும். ஓகேவா? கிளியர்? சூப்பர். ஓகே பாலினா பெலோமிக்ஸ் இது வந்து எக்ஸாம்பிள். ஓகே அடுத்து பாருங்க ஸ்போர்லேஷன். நீங்க என்சிஸ்ட்மென்ட்ல சிஸ்ட் படிச்சீங்களா? இங்க வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கு. இதா பாருங்க இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு தெரியுதா? அமீபா தெரியுதா? இந்த அமீபாக்குள்ள பாருங்க கேன் யூ see here this is what nucleus. அப்ப இந்த நியூக்ளியஸ் சுத்தி என்ன ஆகும்? சின்ன சின்ன பீசஸா உடைய ஆரம்பிக்கும். குரோமாட்டின் பிளாக்ஸ் உடைஞ்சிட்டு அது சுத்தி ஸ்போர் மாதிரி உருவாய் அந்த ஸ்போர் வெளியே வரும். ஸ்போர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்புறம் இந்த ஸ்போரை விட்டு இந்த அமீபா வெளியே வரும். ஓகே புரியுதா? ஈஸியா இருக்கா? ஓகே நல்ல டயக்ராம் பார்த்தாலே இப்போ அழகா புரிஞ்சுக்கும். So it is nothing but in an unfavorable condition. அப்ப நியூக்ளியஸ்க்கு என்ன ஆகுது? நியூக்ளியஸ் இருக்கு பிராக்மெண்ட்ஸா மாறுது குரோமாட்டின் பிளாக்ஸ் பார்த்தோமா இங்க. அப்புறம் ஸ்போர்ஸ்க்குள்ள போய் ஸ்போர் கேஸ்க்குள்ள போய் ஸ்போர்ஸ் அழகா உட்கார்ந்து இருக்கு. அப்புறம் என்ன ஆகும்? ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அந்த ஸ்போர் கேஸோட வெளியே வந்து ஸ்போர் கேஸை விட்டு ஸ்போரை விட்டு இது திங் வெளியே வந்துடும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே young amoeba is released. Is it clear? Easy for everybody? Super. Fine. இப்ப பாருங்க மத்தது எல்லாத்தையும் ஒரு டேபிளோ காலம்ல அழகா ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். இதை மட்டும் பார்த்தா கூட போதும் சூப்பரா மார்க் வாங்க. பாத்துருவோமா? அடுத்து பாருங்க பட்டி. பட்டின்னு என்ன சொல்றா? ஈஸி எக்ஸாம்பிள் என்ன? இப்படி ஆர்கானிசம் இருக்குன்னா அதை சுத்தி என்ன ஆகும்னா பாருங்க அடுத்து என்ன ஆகும்? அதை சுத்தி சின்னதா ஒரு பட் மாதிரி உருவாகும். அப்புறம் என்ன ஆகும்? அந்த பட் வளரும். அப்படியே வளர்ந்து போகும். இதுதான் பட்டிங் சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த பட்டிங் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. பேரண்ட் என்ன ஆகும்? பட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அது யங்கா ஒன்ஸா இருக்கும். அப்புறம் பட் அப்படியே பிரிஞ்சு அது அப்படி தனி ஒரு ஸ்பீஷிஸா மாறும். ஓகே ஃபைன். எக்ஸாம்பிள் ரொம்ப காமன் எக்ஸாம்பிள் நத்திங் பட் ஸ்பாஞ்சஸ்.
அப்ப இந்த பட்டிங்ல வந்து டைப்ஸ் இருக்கான்னு கேட்டா எஸ், எக்ஸோஜினஸ் பட்டிங் இருக்கு, எண்டோஜினஸ் பட்டிங் இருக்கு. எக்ஸோ என்ன அர்த்தம்? வெளியே இருக்கக்கூடிய பட்டிங் வந்து எக்ஸோஜினஸ் பட்டிங், உள்ள நடக்கக்கூடிய பட்டிங் வந்து எண்டோஜினஸ் பட்டிங். சார் வெளியே உள்ள என்ன சார் சொல்றீங்க? ஈஸிடா. பாருடா, இங்க வந்து ஒரு ஆர்கானிசம் இருக்கு. ஓகே, வெளியே வந்து பட் ஃபார்ம் ஆகுது, இப்படியே டெவலப் ஆகுது, பட்டும் டெவலப் ஆகுது. இது ஆக்சுவலி இன்னும் டெக்னிக்கலா கரெக்டா வரையணும்னா இந்த இடத்துல சின்ன ஒரு ஸ்பேஸ் வரும்டா. இந்த இடத்துல சின்னதா ஒரு ஸ்பேஸ் வரும். ஏன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த இடமும் சேர்ந்து சிஸ்டமாய் வளர ஆரம்பிக்கும். டிஃபரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. பாருங்க, டயக்ராம் பாருங்க. ஒரு ஆர்கானிசம் இருக்குடா, அதுல வந்து இந்த பொருள் அட்டாச் ஆயிருச்சு. ஓகே, இந்த பொருள் பட் மாதிரி அட்டாச் ஆயிருச்சு. அப்புறம் பாருங்க, இந்த ஸ்பேஸும் கூடவே சேர்ந்து உருவாகுது. அப்படியே ரெண்டு தனியா அப்படியே வெளியே வந்து எக்டோடம் லேயர்ல இருக்கு. அதே தெளிவா சொல்லியிருக்கோம். எக்டோடம் லேயர் சேர்ந்து வெளியே வந்து அழகா ரெண்டு ஸ்பீஷிஸா உருவாகும். இஸ் தட் கிளியர்? ஃபைன். ஓகே, சூப்பர். தமிழ் எக்ஸாம் யாரும் படிக்கலையா? எல்லாம் தாடி இங்க உட்காந்துருக்கீங்க. ஓகே, ஜஸ்ட் மேக்கிங் ஃபன். ஓகே, ஃபைன். ஓகே, ஐ எம் வெரி ஷூர் நீங்க பாதி பேர் புக் ஒரு பக்கம், தமிழ் புக் ஒரு பக்கம் வச்சிருப்பீங்க. சரி, சார் ஏதோ எடுக்கிறாரு, சும்மா பாப்போமே, இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காரு, பாக்கணுங்கிறதுக்காக சில பேர் உட்காந்துருக்கீங்க. எனக்கு தெரியும். பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி தட் யூ கைஸ் ஆர் ஹியர். ஓகே, அண்ட் தோஸ் ஆர் ஆல்ரெடி இன்ஃபார்ம். சில பேர் சொல்றாங்க சார் வர முடியாது சார், அதுவும் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, அது பிரச்சனை இல்லடா, அது உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்களா, நோ ப்ராப்ளம், ஃபைன். லேட்டரா பார்த்தா போதும். ஓகே, சோ அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. பட்ஸ் அவுட்டர் சர்ஃபேஸ், அப்ப உள்ள என்ன ஆகும்? அந்த லூமன், இது பேர் லூமன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த லூமனோட அந்த பட் அப்படியே வளர்ந்து அப்படியே தனியா வெளியே வந்து. ஓகே, அடுத்து எண்டோஜினஸ் பட்டிங். பட் இதாவது நான் வெளியே வந்து காட்டினேன், அது அப்படியே உள்ள நடந்துச்சுன்னா எண்டோஜினஸ் பட். அவ்வளவுதான்டா. பாருங்க, பட்ஸ் இன்சைட் சைட்டோபிளாசம். இதுக்கு வந்து ஜெம்யூல்ஸ் சொல்லுவோம்டா, ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். ஓகே, நமக்கு வந்து உள்ள எண்டோஜினஸ் பட்டிங் கான்செப்ட் வந்தாலே உள்ள யார் வந்துருவா? ஜெம்யூல்ஸ்ங்கற டாக் வந்துரும். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜெம்யூல்ஸ் என்னாகும்? உள்ள அப்படியே இருக்கும். எப்ப அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அதே மாதிரி அதுவும் வெளியே ஜம்ப் பண்ணி வந்துரும். ஓகே, சூப்பர், ஃபைன், கிளியர், ஃபைன். இனி அடுத்து பாத்துருவோமா? ஃப்ராக்மெண்டேஷன் பாத்துருவோமா? அதுவுமே மொக்க டாபிக் தான், ரொம்ப ஈஸி. ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அந்த ஆர்கானிசம் பிரிக்கிறேன். ரெண்டு பார்ட்டா பிரிக்கும் போது அது என்னவா மாறும்? இப்படி தனித்தனியா மாறும். அப்படி மாறி அது என்னவாகும்? புது ஆர்கானிசமா மாறும். அது பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, சோ ஃப்ராக்மெண்ட்ஸா மாறி அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் தனி ஒரு ஸ்பீஷா மாறுதுன்னு சொல்றாங்க, ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றாங்க. ஓகே, சோ பேரண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் நியூ இண்டிவிஜுவல். எவ்வளவு கீவேர்ட்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. சிஎன்யூமோல பார்க்கலாம், டேப் ஹோம்ல பார்க்கலாம். டேப் ஹோம் பத்தி பேசும்போது சம்டைம்ஸ் क्वेश्चन கேட்கலாம்டா. எதை பத்தி கேட்கலாம்னா இங்க பாருங்க, கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் பத்தி கேட்கலாம். அப்படின்னு என்ன? நீங்க ஜெனரலா நீங்க ஒரு டேப் ஹோம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தலை இருக்கும் இப்படி. ஓகே, அப்புறம் அப்படியே ஸ்ட்ரக்சர் அப்படியே பேடா அப்படியே இருக்கும். இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்படியே பெருசா ஆக நல்ல பெருசா மெச்சூர்டா இருக்கும். ஓகே, இது பேர் ஸ்கோலக்ஸ் சொல்லுவோம். இது எல்லாமே செஷன்ல கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் ஒரு விஷயமே எடுத்துக்கோம். ஸ்கோலக்ஸ் சொல்லுவோம். இது எல்லாமே கிளாட்டிட்ஸ். அப்ப இது அப்படியே கீழே லாஸ்ட் வரும்போது இந்த இடத்துல இருக்கிறது தான் மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ் சொல்லுவோம். என்ன ஆகும்? இதுதான் இந்த இடத்துல கட் ஆகி போகும். ஓகே, நான் ஃப்ராக்மெண்டேஷன் சொன்னேன்ல, கட் ஆகும் சொன்னேன், அந்த இடத்துல இதை கட் ஆகும். இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் என்ன ஆகும்? அழகா கட் ஆகும். கட் ஆயிட்டு அது தனி ஒரு டேப் ஃபார்மா மாறும். இந்த கட் ஆகிற ப்ராசஸ் பேரு அப்போலைசிஸ் சொல்லுவோம்டா. அது வந்து கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? அந்த அப்போலைசிஸ்ங்கிற டாபிக் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஒன்னும் ரொம்ப சிம்பிள். அதாவது டேப் ஃபார்ம், அதாவது டேனியா சொல்யூம்ல இருக்கக்கூடிய அந்த மெச்சூர்ட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் நதிங் பட் கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ். அது கட் ஆஃப் ஆகி அது மூலமா ஒரு எம்பியோ டிரான்ஸ்பர் ஆகி அது இன்னொரு டேப் ஃபார்மா மாறுறது தான் அப்போலைசிஸ். ஓகே, கிளியர், சூப்பர், ஃபைன், வெரி குட், வெரி குட். இனி இப்ப ரீஜெனரேஷன் பாப்போமா? ரீஜெனரேஷன் சொன்ன ரீக்ரோத் ஆஃப் த இன்ஜியர்ட் ரீஜன். ஓகே, டைப்ஸ் பாருங்க. மார்பலாக்சிஸ் இருக்கு, எபிமார்பாக்சிஸ் இருக்கு. ரொம்ப ஈஸிடா. மார்பலாக்சிஸ்னா ஹோல் பாடி ஃப்ரம் தி ஃப்ராக்மெண்ட். நான் கட் பண்ண அந்த ஃப்ராக்மெண்டே ஒரு புது ஒரு ஸ்பீஷிஸா மாறும். இப்ப ஹைட்ரா எடுத்துக்கோங்க. அந்த ஹைட்ராவை நான் என்ன கட் பண்றேன். கட் பண்ணி அந்த ஃப்ராக்மெண்ட் எடுத்து வச்சுனா அந்த ஃப்ராக்மெண்ட் இன்னொரு ஹைட்ராவா மாறும். அதான் மார்பலாக்சிஸ். ஓகே, இதையும் ஃப்ராக்மெண்டேஷன் கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. இதையும் ஃப்ராக்மெண்டேஷன் கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் a mode of reproduction. Okay, but it is not the same. Clear? ஏனா இந்த ரீஜெனரேஷன்ல பாருங்க நமக்கு இன்னொரு டைப் இருக்கு. அது பேர் தான் எபிமார்போசிஸ். பாருங்க இங்க எபிமார்போசிஸ். அப்படியே என்ன அர்த்தம்? ரீப்ளேஸ்மென்ட் ஆஃப் லாஸ்ட் பார்ட்ஸ். இப்போ அதே சில ஸ்பீஷிஸ் இந்த ஸ்டார் ஃபிஷ் ஆஃப் லிசர்ட் ஆகட்டும், அங்க நான் என்ன பண்றேன்? சின்ன ஒரு பீஸை கட் பண்றேன். அப்ப அந்த பீஸ் வந்து இன்னொரு ஸ்டார் ஃபிஷ்ஷா மாறாது. கட்டான பீஸ் திருப்பி அந்த பழைய ஸ்டார் ஃபிஷ்ல வளரும். அதுதான் விஷயம்.
சரியா பாருங்க, replacement of lost parts, reparative tissue, restorative severed parts, starfish research. அவ்வளவுதான்டா. புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? ஓகே சூப்பர்ரா. இது உங்களுக்கு பயாலஜி தான் கஷ்டமா இருக்கும். சுரேஷ், கின்னி, ஃபியூச்சர் டாக், லக்ஷ்மி, ஸ்ரேயா, ராம்குமார், பயாலஜில நிறைய பாக்குறேன். உங்களுக்கு பயாலஜி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, பயாலஜி வந்து ஆக்சுவலி அண்டர் ரேட்டட் சப்ஜெக்ட். ஏன் தெரியுமாடா? சில பேர் வந்து ரொம்ப ஈஸின்னு நினைச்சு படிக்க உட்காருவாங்க. ஆனா படிச்ச புரிஞ்சுக்கலன்னா மார்க் வராதுன்னு தெரியாது. ஓகே, நீங்க யோசிச்சு பாருங்க. சில ஸ்கூல்ஸ்ல எனக்கு இப்போ தெரியும், when I was doing this need for students, they used to tell me, sir ஒரே நாள்ல எவல்யூஷன் முடிச்சிட்டாங்க, ரெண்டே மணி நேரத்துல எவல்யூஷன் முடிச்சிட்டாங்க, half an hourல பயோடெக் முடிச்சிட்டாங்க, half an hourல பயோடெக் ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க அப்படிங்குவாங்க. சோ கதை ஓட்டி விடலாம், அப்படியே கதை ஓட்டி விடலாம். ஆனா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஓகே, சோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ கைஸ். சோ நதிங் டு வரி. லைவ்ல இருங்க, வீடியோஸ் ரெக்கார்ட்ல கண்டிப்பா கண்டினியூஸா பாருங்க. கன்சிஸ்டன்டா பார்க்க உங்களுக்கு டாபிக் மட்டும் ஏற ஆரம்பிச்சு. அப்போ ஒரு ஸ்டைல் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்படி படிச்சா நமக்கு மார்க் வரும், இப்படி புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் we give it with tips and tricks. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ நான் டீச் பண்ண போற ஃபோர்த் சாப்டர். அது தனியா 2 செஷன் வந்து ரிட்டன் நோட்ஸ் சூப்பரா இருக்கும். அந்த டாபிக் எல்லாம் தெளிவா பண்ணிக்கும். பிகாஸ் we got good feedback on that lessons. அப்ப அது எல்லாமே நீங்க பாருங்க. பார்த்து உங்களால எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிங்க. ஓகே, அங்கிருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்க, ஓனா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. சரியா? சூப்பர். தமிழ் கஷ்டம் சார். தமிழ் கஷ்டம் தான். தமிழ் பொறுத்த வரைக்குமே என்ன கஷ்டம் ஆகும்னா, படிக்கிறது ஞாபகம் இருக்கும்டா. மேபி நீங்க எழுதும் போது பிரசன்டேஷன் எல்லாம் மாட்டுவீங்க, அதுதான் கஷ்டம். அதுக்கு நீங்க ஒண்ணு உங்க எக்ஸாம் எழுதிதான் பார்க்கணும், வேற வழியே இல்ல. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நமக்கு கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகணும். கேமெட் ஃபியூஸ் ஆனா ஜைகோட் உருவாகும். ஜைகோட் உருவாயிருச்சுன்னா நமக்கு தெரியும் நமக்கு என்ன அடுத்த ப்ராசஸ்னு. இப்போ இந்த உருவாகுற ஜைகோட்ல முக்கியமா என்ன இருக்கும்? இந்த சேமா அப்படியே பேர் மொழி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. 2 பேரோட கேரக்டர்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகி ஒருத்தன் தான் வெளியே வரும். அப்ப என்ன ஆகும்? ஜெனட்டிக் வேரியேஷன் கான்செப்ட் உள்ள வரும். நிறைய டிஃபரன்சஸ் ஆர் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகே, பயாலஜி கஷ்டம், பட் ஒன்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ண வெரி குட். எக்ஸாக்ட்லி யூ செட் இட் ரைட். ஓகே, பயாலஜி ஆக்சுவலி கஷ்டம் தான். ஆனா நீங்க படிச்சு எப்ப உங்களுக்கு புரியுதோ தென் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் யூ லேர்ன் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே அடிப்படையா அதெல்லாம் யாருக்கான்னு கேட்டீங்கன்னா ஹியூமன்ஸ்க்காக. நான் அப்படி கான்செப்ட் வச்சிருப்பேன். ஓகே, சோ எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது, எல்லாத்துக்கும் அடிப்படையா தேவைப்படுறது ஹியூமன்ஸ். இதெல்லாம் பண்றோம், கரெக்டா இல்லையா? அப்போ பயாலஜி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, சோ பயாலஜி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சூப்பரா. ஃபைன். இப்போ இந்த பர்டிகுலர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டைப்ஸ் இருக்குடா. ஒன்னு சின்காமி, இன்னொன்னு கான்ஜுகேஷன். சின்காமி ரொம்ப ஈஸி. ஒன்னோட மொக்கையான ஒரு டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னது? ஃபியூஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு கேமெட்ஸ். அவ்வளவுதான். இது நம்ம எல்லா டாபிக்ஸ்லயும் படிச்சிருக்கோம். ரொம்ப ரெப்பிட்டேட்டிவான டாபிக்ஸ். ஓகேவா? சோ ஃபியூஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு கேமெட்ஸ். சோ அது என்ன ஆகுது? ஜைகோட் வருது. ஓகே, அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பாஞ்சஸ் இருக்கு, ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், இன்டர்னல் ரெப்டைல்ஸ்ல வந்து ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஒன்னும் இல்லடா, இந்த ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் நடக்கலாம், எக்ஸ்டர்னல் நடக்கலாம். அதாவது ஃபியூஷன் வந்து பாடிக்குள்ள நடந்துச்சுன்னா இன்டர்னல், பாடிக்குள்ள எக்ஸ்டர்னல். நமக்கு பாடிக்குள்ள நடக்குது, கரெக்டா? இன்டர்கோர்ஸ் மூலமா பாடிக்குள்ள நடக்குது. சோ நம்மள இன்டர்னல் வருவோம், மேமல்ஸ்ல வருவோம். எக்ஸ்டர்னல் பாருங்க, ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல். கிளியர்? True sir, you make biology easier sir. Thank you Gini, because as I said, அந்த இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ எனக்குமே அந்த பயாலஜி ரொம்ப பிடிக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கனால என்ன பண்றேன், I could convey my emotions to easily. எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை அதே தான் உங்களுக்கு இருக்க போகுது. மோஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் இருக்கும். அதை டீகோட் பண்ணி அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறதா நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். அதனால you feel it is easy. Okay, good. And generally அப்படி ஒரு டாபிக்கும் இருக்கு. பிசிக்ஸ்க்கு டியூஷன் போவாங்க, கெமிஸ்ட்ரிக்கு போவாங்க, மேக்ஸுக்கு போவாங்க, பயாலஜிக்கு எவ்வளவு போக மாட்டாங்க. ஏன் பயாலஜி டியூஷன் வேண்டாமா? அது என்ன நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு தாட். பயாலஜி நம்ம படிச்சுக்கலாம், சத்தியமா முடியாது, கண்டிப்பா மார்க் வரும். ஓகே, சோ பயாலஜி பொறுத்த வரைக்குமே நீங்களும் எஃபர்ட் போட்டு உட்கார்ந்து படிக்கணும். 2 சப்ஜெக்ட் இருக்கு அதுல, பாட்னி, ஜுவாலஜி. அதை மறந்து போயிருங்க நிறைய பேர். அந்த சீரியஸ் தெரிய மாட்டேங்குது. நானுமே ஸ்கூல் படிக்கும் போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அந்த பயாலஜிக்குள்ள பாட்னி, ஜுவாலஜிங்கிறது மறந்துடுவோம். எப்ப நமக்கு மண்டைக்குள்ள உரைக்கும்னா மார்க் கம்மியாகும். ஐயோ பாட்னில எவ்வளவு மார்க் போயிருச்சா, ஐயோ ஜுவாலஜி எவ்வளவு மார்க் போயிருச்சா, அதுக்குள்ள டாக் வரும்போது தெரியும் பாட்னி, ஜுவாலஜி எவ்வளவு கஷ்டங்கிறது. ஓகே, சோ பயாலஜிக்கு நம்ம என்ன பண்ணும், உட்கார்ந்த இடத்துல இருந்து எஃபர்ட் போட்டே ஆகணும். சரியா? சூப்பர். ஃபைன். இனி அடுத்து பாருங்க. இப்போ இந்த சின்காமி, இந்த ஃபெர்டிலைசேஷன் டைப்ஸ் இருக்குடா. ஒன்னு ஆட்டோகாமி, இன்னொன்னு எக்ஸோகாமி, இன்னொன்னு ஹாலோகாமி. ஓகே, அண்ட் ஆல்சோ we have மீரோகாமி, அனேசோகாமி. ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கும்போது.
ஓகே சோ பாருங்க ஆட்டோகாமினா என்ன சார் அதாவது ஆட்டோகாமிங்கிறது ரொம்ப ஈஸிடா ஆட்டோனா செல்ஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் குள்ளேயே என்ன நடக்கும் எல்லாம் நடந்துரும் என்ன சார் சொல்றீங்க நீங்க சொல்றீங்க சிங்காமி வந்து அந்த ஆர்கானிசம் குள்ளேயே நடக்குமா எஸ் it will happen which means both the male gamete and female gamete is present inside இதுதான் தான் கான்செப்ட் புரிஞ்சது ஆட்டோகாமி which means they are both the gametes நம்ம தெரியும்ல ஹெர்மாஃப்ரோடைட்ஸ் இருக்கு மோனோசியஸ் இருக்கு இதெல்லாம் இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி உள்ளவே என்ன இருக்கும் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சிரும் அது ஆட்டோகாமி எக்ஸோனா ரெண்டு டிஃபரண்ட் பேரண்ட்ஸ் அப்ப ரெண்டு டிஃபரண்ட் பேரண்ட்ஸ்னா ரெண்டு டிஃபரண்ட் கேமெட்ஸ் வரும் அது ஒரு காமன் பாயிண்ட்ல மீட் பண்ணி அது ஒரு ஃபெர்டிலைசேஷன் அண்டர்கோ பண்ணும் அது பேர் தான் எக்ஸோகாமின்னு சொல்லுவோம் அடுத்து ஹோலோகாமினா பாருங்க அந்த ஆர்கானிசமே கேமெட் ஆக்ட் ஆகும் அந்த ஆர்கானிசமே என்ன ஆகும் ஒரு கேமெட் ஆக்ட் பண்ணி அடுத்த ஒரு ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நதிங் பட் பீடோகாமிங்கிறது ஒண்ணுடா பீடோ the word find like actually represents something that is very lower in age or kid அந்த மாதிரி தான் பீடோன்னு சொல்லுவோம் அப்ப இந்த பீடோகாமினா அந்த ஜெனரலா ஒரு ஸ்பீஷிஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்பீஷிஸ்க்கு ஒரு மெச்சுரேஷன் பீரியட் இருக்கு ஒரு ஃபர்டிலிட்டி டைம் இருக்கு அது வரும்போது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் எடுத்தீங்கன்னா 16-12 சொல்லுவோம்ல அந்த ஏஜ் வந்தாதான் தேர் கேப்பபிள் டு ரீப்ரொடியூஸ் ஆனா இந்த மாதிரி ஸ்பீஷிஸ்ல அதோட யங்கர் ஒன்ஸே பிறந்த ஒரு பர்டிகுலர் ஆஃப் ஸ்பிரிங் என்ன பண்ண முடியும் ஒரு ஃபியூஷனை கொண்டு போக முடியும் that's called as pedogamy is that clear so young fusion அதாவது யங்கா இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணும் ஃபியூஷனை அண்டர்கோ பண்ணும் fine and then you have merogamy is nothing but gametes oda size பேஸ் பண்ணடா ஓகே அந்த gametes ரொம்ப குட்டியா இருக்கும் ரெண்டு டிஃபரண்ட் gametes called as merogamy isogamy ன்னு அர்த்தம் சேம் gametes அந்த gametes பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் this is called as isogamy and anisogamy னா dissimilar gametes ஓகே இதெல்லாம் ஈஸி தான் isogamy தெரிஞ்சிட்டீனா and போட்டுட்டீனா dissimilar அவ்வளவுதான் ஓகே நான் டியூஷன் போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார் பட் இப்போ உங்க கிளாஸ் இருக்கறனால போல சூப்பர்ரா ஐ அம் ரியலி ஹாப்பி ஏன்னா எங்களோட பிரைமரி மோட்டிவே இதுதான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து உட்கார்ந்த இடத்துல ஈஸியா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கணுங்கிறதா ஒரு ஏம் தட் இஸ் தி திங் we are doing it all okay ஃபைன் இதுல என்ன உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணனும் ஏதாவது வேணும் சார் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க எதுனாலும் சொல்லுங்க we'll do it ஃபைன் சூப்பர் வெரி குட் கிளியர் சூப்பரா வெரி குட் சரி அடுத்து பாத்துருவோமா பாருங்க இனி நமக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு fine so next we are going to learn about conjugation ஒன்னோட ரொம்ப ஈஸி நீங்க ஆல்ரெடி லோவர் கிளாஸ்ல தெளிவா படிச்சிருப்பீங்க ஆனா பேசிக் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க ஒண்ணும் இல்ல ரெண்டு ஆர்கானிசம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாக்டீரியா அந்த பாக்டீரியாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நியூக்ளியர் ஜெனடிக் மெட்டீரியல் என்ன ஆகும் ஈஸியா டிரான்ஸ்மிட் ஆகும் அது டிரான்ஸ்மிட் ஆகி வரக்கூடிய அந்த ஸ்பீஷிஸ்க்கு ரெண்டு கேரக்டர்ஸுமே உள்ள இருக்கும் அது பேர் தான் கான்ஜுகேஷன் ஓகே அது நிறைய இருக்கு ஆக்சுவலி அதை பத்தி டீடைலா கொடுக்கல உங்க புக்ல பட் நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் படிச்சிருப்பீங்க பிளாஸ்மிட் படிச்சிருப்பீங்க அதோட பைலி அப்படியே வந்து எல்லாம் படிச்சிருப்பீங்க ஓகே எல்லாமே எல்லாம் வந்துடும் கான்ஜுகேஷன்ல வந்துடும் ஃபைன் சோ ஜெனரலா ஒரு ரீப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா 3-4 ஃபேசஸ் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஜுவனைல் ஃபேஸ் நான் சொன்னேன்ல இப்ப குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோட பீரியட் எல்லாமே அந்த சைல்ட் பீரியட் எல்லாமே என்ன சொல்லுவோம் ஜுவனைல் ஃபேஸ் சொல்லுவோம் தட் இஸ் growth ஃபேஸ் அது growth ஆகி ரீப்ரொடக்ஷனோட அந்த கேலிபர் அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் சொல்லுவோம் because now it is ready for the reproduction called as reproductive phase followed by reproduction முடிஞ்சு நீ வயசாயிருச்சு சாக போற டைம்ல என்ன சொல்லுவோம் senescent phase னு சொல்லுவோம் அவ்வளவுதான் கிளியர் இது வந்து எல்லா ஆர்கானிசம்க்கும் பேசிக்கா இருக்குதா பிறக்கிறது அதுக்கான வாழ்வை வாழ்றது அப்புறம் இறக்கிறது this is a true okay this is a true nature or true ethical fact that we all have to understand clear போர்டு கிளியரா தெரியல ஒரே நிமிஷம்டா இப்ப பாருங்க okay so I'll zoom in no problem சரியா I think now it is fine இது clear okay super பாருங்க so juvenile phase னு சொன்னா அந்த குழந்தையான phase வந்து reproductive age அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த phase எல்லாமே it is growth phase சொல்லுவோம் அட்டெண்ட் பண்ணிட்ட reproductive phase and அதுக்கு அப்புறம் degeneration அதாவது அழிய போற phase வந்து senescent phase இப்போ இந்த reproductive phaseல பாருங்க இந்த reproduction எப்படி பண்ணுன்னு கேட்டிங்கனா சீசனலாவும் சில பேர் பண்ணுவாங்க கண்டினியூஸாவும் பண்ணுவாங்க சீசனல் என்ன because சீசனல்னா இந்த பர்టిక్యులர் ஆர்கானிசம்க்கு சீசன்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபார் சே ஃப்ராக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ராக் வந்து ரெய்னி சீசன் டைம் தான் ப்ரீடிங் பண்ண முடியும்னா ரெய்னி சீசன் டைம் மட்டும் தான் அது ப்ரீடிங் பண்ண முடியும் சம்மர்லயோ இல்ல ஸ்ப்ரிங்லயோ போய் பண்ண முடியாது பிகாஸ் அதுக்கான மெச்சூரேஷனா இருக்கட்டும் கேமெட்ஸா இருக்கட்டும் பார்ட்னர்ஸா இருக்கட்டும் எல்லாமே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குடா அது எல்லாமே அவைலபிளா இருந்து வர்ற டைம் தான் சீசனல் பிரீடர்ஸ் ஓகேவா கண்டினியூஸ் பிரீடர்ஸ்னா they don't have any seasons
they can breed whenever they feel it. That is the thing. Okay, very simple. Got it? Okay da, கொஞ்சம் zoom பண்ணா zoom பண்ணி தரேன்டா. Okay, no problem. Okay da. Okay, பண்ணிடுவோம். ஏன்னா இது ரேபிட் ரிவிஷன்னால நம்ம வந்து எல்லா கண்டென்ட்டையும் அழகா டேப்லோ காலம் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ while teaching I will zoom it and teach it for you. Okay, சூப்பர். இனி அடுத்து பாருங்க, முக்கியமான கான்செப்ட் பேர் தான் நம்ம பார்க்க போறது parthenogenesis. ஓகே, ஃபைன். ஸோ parthenogenesisனா என்ன, டெஃபினிஷன் எப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் தெரியும். பட் ஸ்டில் வில் மேக் அ குவிக் ஐடியா அபவுட் இட். இப்போ ஜென்ரலா ஒரு ஜைகோட் வரணும்னா அது ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இந்த ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகும்போது சின்காமி ஆர் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். அது நடந்து வரக்கூடிய ஜைகோட்ல இருந்து தான் அடுத்த ஸ்பீஷிஸ் உருவாகும். ஃபர்டிலைசேஷன் இல்லாம ஒரு எக்கால ஜைகோட் ஆக முடியுமான்னு கேட்டா எஸ், தட் இஸ் வாட் வி கால்ட் as parthenogenesis. ஃபைன், பாத்துருவோமா இப்போ? சோ பாருங்க, சோ எக் என்னாகு இண்டிவிஜுவல் வித்அவுட் ஃபர்டிலைசேஷன் டிஸ்கவர்ட் பை சார்ல்ஸ் பானட். இப்போ பாருங்க, அதுல வந்து நேச்சுரல் இருக்கு, ஆர்டிபிஷியல் இருக்கு, பீடோஜெனடிக் இருக்கு. சோ நேச்சுரல் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதாவது இந்த பார்த்தனோஜெனசிஸோட பேசிக் ஐடியாவே நான் சொன்னதுதான். ஒரு ஃபியூஷன் இல்லாம ஃபர்டிலைசேஷன் இல்லாம, ஃபியூஷன் இருக்கும் ஃபர்டிலைசேஷன் இல்லாம வரக்கூடிய ஜைகோட் வந்து உருவாகும். ஜெனரலா ஃபியூஷன் வேணும், ஆனா இங்க ஃபியூஷன் இல்லாம உருவாகும். அப்படி இருக்கும்போது இதுல ரெண்டு டைப் இருக்கு நேச்சுரல்ல. ஒன்னு வந்து கம்ப்ளீட்டா, இன்னொன்னு வந்து இன்கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா அதால பார்த்தனோஜெனசிஸ் மட்டும் தான் பண்ண முடியும். which means அதால அன்ஃபர்டிலைஸ்டு எக் மூலமா ஒரு ஜைகோட்டை உருவாக்க முடியும். Fine, that's what we call it as complete. அதுல வரப்போற எக்ஸாம்பிள் தான் only females. Okay sir, complete okay. அப்ப incompleteனா ரெண்டுமே இருக்கும், ஃபர்டிலைசேஷனும் இருக்கும் and ஃபர்டிலைசேஷன் இல்லாமயும் குழந்தை வரும். ரெண்டு ஆஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா incomplete parthenogenesis. பாருங்க, செக்சுவலும் இருக்கும், parthenogenesis இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹனிபீஸ். ஹனிபீஸ் பாத்தீங்கன்னா ஹனிபீஸ் நமக்கு ஒர்க்கர் பீஸ் இருக்கு, குயின்ஸ் இருக்கு, ட்ரோன்ஸ் இருக்கு. இதுல ட்ரோன்ஸ் வந்து அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து வர்றது. அப்ப அன்ஃபர்டிலைசேஷன் parthenogenesis இருக்கா? மீதி இருக்கிற குயினும் ஒர்க்கர் பீயும் ஃபர்டிலைசேஷன் மூலமா வருது. அப்போ இந்த ஹனிபீஸ் என்ன பண்ணுது? கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ் பண்ணுதா? இல்ல, இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ். which means they have both, sexual இருக்கு and they are also having this thing. Is it clear? All good? Super, fine. இனி அடுத்து பாருங்க, பீடோஜெனடிக். அப்படின்னா நான் அதே கான்செப்ட் தான் பார்த்தோம்னாங்க, அந்த லார்வாவே என்ன பண்ணும்னா இன்னொரு புது லார்வாவை இந்த பார்த்தனோஜெனசிஸ் அன்ஃபர்டிலைசேஷன் மூலமா உருவாகும். அவ்வளவுதான்டா. ஓகே, எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூக் சிஸ்ட் மூலமா தான். இன்செக்ட் லார்வே, கால்ஃப்ளே எல்லாத்தையும் பார்க்கலாம். அது பாருங்க, ஆர்டிபிஷியல் பார்த்தனோஜெனசிஸ். அப்பனா மேன் உள்ள வந்திருக்கான், ஹியூமன் டச் உள்ள வந்திருக்கு, கால்ட் as ஆர்டிபிஷியல் பார்த்தனோஜெனசிஸ். which means அன்ஃபர்டிலைஸ்டு எக்கை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ண போறோம் by physical or chemical stimuli, which is going to induce, அதை இன்டியூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஃபர்டிலைஸ் பண்ண போறோம். பட் ஆக்சுவல் ஃபர்டிலைசேஷன் நடக்கலடா. ஏன்னா ஆக்சுவல் ஃபர்டிலைசேஷன் ஒரு கேமெட் வரணும். நம்ம கேமெட்டை யூஸ் பண்ணலையே. இங்க என்ன பண்ண போறோம்? நம்ம பேசிக்கா ஒரு பிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஸ்டிமுலை யூஸ் பண்ணி அதை அப்படி க்ரோ பண்ண வைக்கிறோம். கிளியர்? இதுதான்டா இங்க கேட்ட இந்த क्वेश्चंस. தெரியுதா? சோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப இதை நீங்க எப்படி தெரியுமா படிக்கணும்? ஓகே, இது நீங்க எப்படி தெரியுமா படிக்கணும் காட்டுறேன் பாருங்க. Differentiate between binary fission in amoeba and multiple fission plasmodium. இது நீங்க எழுதிடுவீங்க. ஆனா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி क्वेश्चंस எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன தெரியுமா அர்த்தம் இருக்கு? அப்ப இந்த கான்செப்ட்ல இருந்து क्वेश्चंस கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப ஃபிஷன் கான்செப்ட குயிக்கா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படிதான் நீங்க படிக்கணும். இப்படி படிச்சா மட்டும்தான் நம்ம சென்டம் ஏம் பண்ண முடியும். என்னைக்குமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் மட்டும் படிச்சு சென்டம் எடுத்த சரித்திரம் எவனுக்குமே இல்ல. அப்படி இருந்திருந்தா we'll have only sentems in all the years. அப்படி இருந்த சரித்திரமே இல்ல. அப்படி இருக்காது. நமக்கு சென்டம் ஏம்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரை பிடிச்சு அதுல வர கான்செப்ட் அவன் எதை எடுக்கிறானோ அந்த கான்செப்ட கிளியர் கட்டா முடிக்கணும். அதுதான் நம்மளோட பிரைமரி ஐடியா. பாருங்க, அப்ப ஃபிஷன் பத்தி கேட்டோம்னா ஃபிஷன் பத்தி ஒரு ஐடியா கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கணும். எக்ஸோகாமி படிச்சோமா? எக்ஸோகாமி, ஆட்டோகாமி, ஐசோகாமி, மீரோகாமி. அப்ப அதை மட்டுமே ஃபுல்லா தனியா 5 மார்க் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இது 3 மார்க் கேட்டிருக்கான், ஆனா அதை மட்டுமே 5 மார்க்ல கேட்கலாம். சோ அதுமே நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும். அது பாருங்க, கான்ஜுகேஷன் நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதே மாதிரி தான். டிஃபரன்ஷியல் பட்டிங் வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு இருக்கு. இந்த क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கோம். இந்த क्वेश्चंस வந்து பிரைமரியா படிங்க. and இந்த क्वेश्चंस சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் படிச்சீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஓகேவா? சூப்பர். 5 மார்க்ஸ் ரொம்ப கம்மியா கேட்டிருக்காங்கடா. சரியா? மீதி இருக்கிற பல क्वेश्चंस எல்லாமே அவுட் ஆஃப் திஸ் தான், நமக்கு தேவையில்லாத கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பிரைமரியா கேட்டிருக்காங்க. சரியா?
Okay, so far it's good for everybody. Very good, very good. Nice, nice. இனி அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கோ சேனல்ல 3 பார்ட்ஸா எடுத்து அழகா தெளிவா ஒரு பாயிண்டா ஃபார் சே மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல வரைஞ்சு கிளாஸ் எடுத்து அப்படியே தெளிவா சொல்லி கொடுத்துருக்கோம். சோ அதெல்லாம் கண்டிப்பா கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, ரிவிஷனுக்கு இது போதும்டா. நீங்க இல்ல சார் ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறேன் புரிய மாட்டேங்குதுன்னா நீங்க இந்த செஷனை பாருங்க, தெளிவா புரியும். செஷன் பார்த்து புரியலன்னு சொல்லுங்க, I can do whatever you want. Okay, because I'm very damn sure about it. Because fantastic-ஆ இருக்கும் எல்லாமே we have explained clearly. Because அந்த கண்டென்ட்டும் எங்க டீம் எல்லாம் சேர்ந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அழகா கொடுத்து என்ன படிக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அந்த செஷன்ல கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஃபைன். அப்ப இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் என்ன பண்ணலாம்? குயிக்கா டாப்னு ரிவிஷன் பண்ணிடலாம். ரெடியா? சூப்பர்ரா, வெரி குட். அதே ஃபயர்ல இருங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? டாப்னு ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஓகே, அண்ட் புதுசா யாரா வந்திருக்கீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணி ஹாய் சொல்லி அட்டெண்டன்ஸ் போடுறோம். சரியா? ஓகே, வெரி குட். ஃபைன். சோ ஆரம்பிச்சலாமா? சோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பத்தி பேசும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சாப்டர்ல படிக்க போறது எல்லாமே ஈவென்ட்ஸ் தான். என்ன சார் சொல்றீங்க ஈவென்ட்ஸ்ங்கறீங்க, அப்புறம் பார்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க, ப்ராசஸ் கொடுத்துருக்கானுங்க. நீங்க ஒரு ஈவெண்ட்டை படிக்கணும்னா அந்த ஈவெண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும். இந்த சாப்டரோட ஐடியாவே அதுதான். எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. நீ படிக்கப்படும் மொத்தம் இவ்வளவுதான். இந்த சப் டாபிக்ஸ் நம்ம படிக்க போறோம். இந்த சப் டாபிக்ஸை படிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? இவ்வளவு வேலையை பண்ணணும். ஓகே, கிளியர்? இதான சப் டாபிக்ஸ் பாத்தீங்களா? சோ என்ன இருக்கு நமக்கு? Gametogenesis இருந்து ஆரம்பிக்குது, insemination, fertilization, cleavage, implantation, placentation, castration, organogenesis, parthenogenesis. இந்த ஈவென்ட் மட்டும் படிச்சப்போ சாப்டர் முடிஞ்சிடும். அந்த ஈவென்ட் படிக்கிறதுக்கே உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ல அவுட்டர் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈவென்ட் என்ன? கேமெட்டோஜெனசிஸ் என்ன படிக்கணும்னா கேமெட்ஸ் என்னன்னு தெரியணும். கேமெட்ஸ் என்னன்னு தெரியணும்னா அது எங்க இருக்குன்னு தெரியணும். அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் எப்படி வருதுன்னு தெரியும். எப்படி வருதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மொத்த ப்ராசஸே புரியும். கிளியர்? தட் இஸ் த கான்செப்ட். அப்ப என்ன இருக்கு? கேமெட்டோஜெனசிஸ் என்ன அர்த்தம்? கேமெட்ஸ் உருவாகுறது, ஃபார்மேஷன் ஆர் எப்படி சொல்றது, ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் எல்லாமே கேமெட்டோஜெனசிஸ்ல வருது. அடுத்து பாருங்க இன்செமினேஷன். இன்செமினேஷன் என்ன அர்த்தம்? மேல் கேமெட் வந்து ஃபீமேலுக்குள்ள போய் அந்த ஃபீமேல் கேமெட்டை மேல் கேமெட் ஃபியூஸ் ஆகும். அப்ப அந்த போற அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் கேமெட் டு த ஃபீமேல் reproductive part or something you call it as insemination. Fertilization என்ன சொல்லுவாங்க? Very important. Fertilization nothing but fusion of the male gamete and the female gamete. Followed by cleavage, ஒன்னொரு division. உருவாகிற அந்த fertilization மூலமா வரக்கூடிய அந்த zygote ஒரு சின்ன one cell stage cell அது வந்து டிவைட் ஆகணும். அந்த செல் டிவைட் ஆகி நிறைய ஒரு குட்டி ஸ்பீஷிஸா மாறணும். கரெக்ட்டா? ஒரு குட்டி பேபியா மாறணும். அப்ப அது ஒரு டிவிஷன் அண்டர்கோ பண்ணும். அதுதான் cleavage னு சொல்லுவாங்க. கிளியர்? அப்ப இந்த டிவிஷனை வர என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அது அப்படியே டிவைட் ஆயிட்டு மூவ் ஆயிட்டே எடுத்து அப்படியே வெளியே போயிடும். So it has to get attached somewhere. அப்ப அந்த பார்ட் பேர் சொல்லுவாங்க இம்ப்ளான்டேஷன். அதாவது இந்த செல்ஸ் டிவைட் ஆகி பிளாஸ்டோசிஸ்ட்னு ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இந்த செல் சிங்கிள் செல் இருக்குல்ல அது டிவைட் ஆகி பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தோம் என்ன ஆகும்? அழகா அப்படியே போய் ஒட்டிக்கும். ஏன்னா இனி ஒட்டிட்டுச்சுன்னா இதோட வளரும். இல்ல நம்ம ஆடிட்டே இருந்துச்சா அதுவும் கொடுத்து ஆடிட்டே இருக்கும். So பிளாஸ்டோஸ் அப்படியே அட்டாச் ஆகுற பேர் தான் இம்ப்ளான்டேஷன். ஓகே, எங்க அட்டாச் ஆகும்? யூட்ரஸ்ல. அவ்வளவுதான். பிளாசன்டேஷன் அர்த்தம் இந்த பர்டிகுலர் வளர்ற இந்த ஃபீட்டஸ பாத்துக்கணும்ல. நம்ம பாத்துப்போம், நம்ம சுத்திக்கு நல்லா பாத்துப்பாங்க. அந்த ஃபீட்டஸ் நம்ம தான் பாத்துக்கணும். அப்ப அதுக்கு நம்ம பாடியில உருவாக்கக்கூடிய ஒரு டெம்பரரி கிளாண்ட் பேர் தான் பிளசண்டா. இந்த பிளசண்டா என்ன பண்ணும்? இந்த ஃபீட்டஸ்க்காக எல்லா வேலையும் பாத்துக்கும். ஃபுட்ல இருந்து வேஸ்ட் ரூம் வரைக்கும் பிரீத்திங் வரைக்கும் எல்லாமே யார் பாத்துப்பா? பிளசண்டா. கிளியர்? Is it fine? Okay, and followed by என்ன ஆகும் நமக்கு? gastrulation, which means ஒரு குழந்தை ஃபீட்டஸ் வந்து ஒரு செல் வந்து ஹெட், கண்ணு, டெய்ல், மூக்கு, வாய், டெய்லா மூக்கு, பேக் எல்லாமே வரணும்னா என்ன வேணும்? அந்த செல்ஸ் டிவைட் ஆகும்போது சில பல லேயர்ஸ் உருவாகும். அப்ப அந்த லேயர்ஸ் உருவாகிற ப்ராசஸ் பேர் தான் gastrulation, which means formation of germ layers. அந்த germ layers உருவாக தான் அந்த ஃபீட்டஸ்க்கு கை, கண்ணு, காலு, மூக்கு எல்லாமே வளர ஆரம்பிக்கும். Clear? Got it? And you have organogenesis. அப்புறம் உள்ளுக்குள்ள organs develop ஆகணும். And finally it's nothing but parturition. Parturition is nothing but the delivery or the expulsion of the fetus. இவ்வளவுதான்டா பேசிக்கா பார்க்க போறோம். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா?
இதுதான் பேசிக்கா நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த ஈவென்ட்ஸ். இந்த ஈவென்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், இண்டிவிஜுவலா பார்த்து இந்த சாப்டரை குயிக்கா ஓட்டிடலாம். அட் எண்ட் ஆஃப் தி சாப்டர் யூ வில் ஹேவ் த 3 marks and 5 marks of the previous year question papers. Fine, super. Very good, right, correct. Biological process of childbirth. That's what parturition. Very good. The expulsion of the developed fetus from the mother's uterus at the end of pregnancy. Yes, very good, super. Shariya? Okay, very good. Fine. Since we have understood gametogenesis is the first process, நம்ம என்ன பண்ணனும், gametogenesisக்கு தேவையான gametes and அது எங்க இருக்குங்கறத பத்தி படிக்கணும். Okay? So ஆரம்பிச்சிரோமா? So quick-ஆ இத மட்டும் once go through பண்ணுடா. பாருங்க பாப்போம். பாதாச்சா? Okay, super. Okay. Over. Very good. Okay, ஆரம்பிச்சிரோமா? Fine. So பாருங்கடா, இப்போ நம்ம வந்து testis. இப்போ நீங்க மேல் gametes எடுத்தீங்கன்னா primary நமக்கு தெரியும், it is sperm. அப்ப அந்த sperm வந்து எங்க உருவாகுதோ அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு part, because அங்க இருந்தா sperm உருவாகுது. So gametogenesis ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த பர்టిక్యులர் ஸ்பெர்ம்ங்கற கேமெட் வந்து ஒரு மேல்ல எங்க உருவாகும்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகே, சோ டெஸ்டிஸ் இஸ் நதிங் பட் இட் இஸ் a primary sex organ. ஏனா இந்த டெஸ்டிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய செமினிஃபரஸ் tubules ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் என்ன உருவாகுது, ஸ்பெர்ம் உருவாகுது. So it is called as what? Yes, the primary sex organ. Clear? So primary sex organ it should have the caliber to produce a gamete, as well as hormones is always common, but இது கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த டெஸ்டிஸ்ங்கற ஸ்ட்ரக்சர் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ராட்டம்ங்கற ஒரு sac like ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஓகே, sac like ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அப்ப அது எப்பவுமே ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியா மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம பாடிக்குள்ளே இருந்திருக்கலாம். அப்படி இல்லாத காரணம் என்னன்னா இந்த பர்టిక్యులர் ஸ்பெர்ம் உருவாகணும்னா generally 2 to 3 degree Celsius நம்ம பாடி டெம்பரேச்சரை விட கம்மியா இருக்கணும். அப்படி கம்மியா இருக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்டிஸ் வந்து வெளியே ஒரு ஸ்க்ராட்டல் பவுச்ல இருக்கு. கிளியர்? ஃபைன். ஏன்னா அப்படி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனா மட்டும்தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் என்ன வேணும், டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும். ஓகே சார், புரிஞ்சுது. ஸ்க்ராட்டல் சைக்கிள் இருக்கு. ஓகே, இனி இந்த டெஸ்டிஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செமினிஃபரஸ் tubules சில கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த செமினிஃபரஸ் tubules வந்து என்னன்னா அந்த செமினிஃபரஸ் tubulesல இருந்து தான் இந்த ஸ்பெர்ம் உருவாகுது. அப்ப டெஸ்டிஸ்ல எந்த சைட் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா it is seminiferous tubules. Clear? Making sense? Okay, பாருங்க அத கொடுத்திருக்காங்க. The primary sex organ, it is present in scrotum, which has to be maintained 2 to 3 degree lower than a body temperature, followed by it is covered by a layer called tunica albigena. Already we have explained, no? And என்ன இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப for say இப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்படி டியூபியூல்ஸ் இருக்கும். ஓகே, எவ்வளவு இருக்கும், 200 இருந்து 250 லோபியூல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 1 to 3 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும். ஓகே, இப்படிதான் டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். கிளியர்? சூப்பர், வெரி குட். இப்ப டெஸ்டிஸ் பத்தி பார்த்தாச்சா? நீ அடுத்து சார் நமக்கு தெரிஞ்சிருச்சு டெஸ்டிஸ் தான் முக்கியம்னு பார்த்தா டெஸ்டிஸ்குள்ள இருக்கிற செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் தான் முக்கியம். அப்ப செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் பத்தி பார்க்கணும். எஸ், அப்ப செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா உள்ள நீங்க பிரைமரியா 3 செல் படிக்கணும்டா. ஒன்னு வந்து லைடிக் செல்,
இன்னொன்னு Sertoli cells, இன்னொன்னு spermatozoa. ஓகே, ஒன்னு வந்து லேடிக் செல், இன்னொன்னு Sertoli cells, இன்னொன்னு spermatozoa. இப்போ பாருங்க, Sertoli cellsக்கு இன்னொரு பேர் இருக்கு. நான் அப்படியே கதை மாதிரி சொல்றேன், உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அப்படியே கதை மாதிரி சொல்றேன், அப்படியே ரிவிஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, Sertoli cells ஒன்னுடா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, nerve cells னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? nerve cells, which means it is having a primary role in the nourishment. என்ன பண்ணுவது? அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கொடுத்து அரேஞ்ச் பண்ணி அதை அழகா பாத்துக்கிறது யாரு? Sertoli cells. Clear? So it has a role with nourishment and followed by it is also going to secrete inhibin. Later சொல்றேன் என்னங்கிறது. ஓகேவா? அடுத்து இனி இருக்க போறது என்னது? Spermatozoa. இது Spermatozoaங்கிறது ஒன்னோட ஸ்பெர்ம் உருவாகணும்ல, அந்த ஸ்பெர்மோட precursor செல் பேரு தான் Spermatozoa. அப்ப அந்த Spermatozoa இருந்தாதான் அது லேட்டர் ஆன் டெவலப் ஆகி ஸ்பெர்மா மாறும். ஓகே, புரிஞ்சுதா? அது ரெண்டாவது. இனி மூணாவது இருக்கிறது லேடிக் செல். லேடிக் செல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெர்மடோஜெனசிஸ் நடக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா என்ன வேணும்? டெஸ்டோஸ்டிரான்ங்கற ஒரு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் குரூப் வேணும். அப்போ அந்த ஆண்ட்ரோஜன் அந்த டெஸ்டோஸ்டிரான் கொடுக்கிறது யாரு? இந்த லேடிக் செல்ஸ். ஓகே, இந்த லேடிக் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குடா, இன்டர்ஸ்டீஷியல் செல் சொல்லுவோம்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? Sertoli cells இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். உள்ள வந்து என்ன இருக்கும்னா, சாரி, இது வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் தான். உள்ள வந்து இது Sertoli cells, இது spermatozoa, இது Sertoli cells, spermatozoa, இது Sertoli cells, இது மாதிரி இருக்கும். இந்த இன்டர்ஸ்டிஷியம், இந்த கேப் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ்ல இருக்கவன் பேர் தான் லேடிக். அப்ப இந்த லேடிக் செல்ஸ் வந்து இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்ல இந்த நடுவுல இன்டர்ஸ்டிஷியம் இருக்கிறதுனால அவனுக்கு இன்னொரு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். ஓகே, கிளியர்? ஃபைன். இது எல்லாமே எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்க்காக கஷ்டப்படுறாங்க. ஓகே, ஃபைன், சூப்பர். நம்ம என்ன பண்ணாச்சு? டெஸ்டிஸ் பார்த்தாச்சு. டெஸ்டிஸ் நம்ம என்ன பண்ணியாச்சு? செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் கண்டுபிடிச்சு, செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த டெஸ்டிஸோட என்னெல்லாம் இருக்கு, எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்தாச்சு. என்னெல்லாம் செல்ஸ் இருக்குன்னு எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, சோ இப்போ ஸ்பெர்ம் உருவாயிருச்சு. லேடிக் செல்ஸ் ஆகட்டும், Sertoli செல்ஸ் ஆகட்டும், ஸ்பெர்மட்டோசோவா எல்லாமே இப்போ என்னவா மாறிடுச்சு? ஸ்பெர்மா மாறிடுச்சு. இப்போ ஸ்பெர்மா மாறினா இந்த ஸ்பெர்ம் என்ன ஆகணும்னா வெளியே வரணும். கரெக்டா இல்லையா? அது எப்படி வெளியே வரும்? அதுக்கான ஒரு பார்ட் இருக்கு, அது நிறைய பார்ட்ஸ் பாப்போம்டா. அது வெளியே வந்தா மட்டும்தான் it can reach the female tract. அது ஃபீமேல் ட்ராக்ட்க்கு போனா மட்டும் தான் ஃபியூஷன் பண்ண முடியும். So it has to come out, right? அப்ப வெளியே வரக்கு it has few accessory ducts. Okay, so அந்த டெஸ்டிஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் நேரா எங்க போகும்? ரெட்டே டெஸ்டிஸ்ங்கற ஒரு பிரான்ச்டு நெட்வொர்க் குள்ள போகும். ஓகே, சோ அப்படியே வெளியே வருதுடா. வெளியே வந்து ரெட்டே டெஸ்டிஸ் குள்ள போகுது. ரெட்டே டெஸ்டிஸ் இருந்து நேரா வாஸ் எஃபரன்சியாக்கு போகுது. வாஸ் எஃபரன்சியால இருந்து எபிடைமஸ் போகுது. எபிடைமஸ்ல இருந்து வாஸ் டிஃபரன்ஸ் போகுது. வாஸ் டிஃபரன்ஸ் இருந்து நமக்கு தேவையான செமினல் வெசிக்கிள், இந்த கிளான்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணி யுரேத்ரா வழியா வெளியே வருது. இத வந்து அழகா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டயகிராம்ல we have explained individually. ஓகே, இது எப்படி இருக்கு, என்ன பிரச்சனை எல்லாமே சொல்லிருக்கோம். பட் since it's a quick revision, I'm just telling it in orally. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அந்த ரூட் ரொம்ப முக்கியம். அந்த ரூட்ல வந்து 1 மார்க் கேக்குற சான்சஸ் வெரி ஹை. ஓகே, எனக்கு இன்னும் ஞாபகம் லைவ் கூட சொல்லிருப்போம், என்ன மட்டும் சொல்லி பார்த்திருப்போம் அந்த ரூட் என்னங்கிறது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ரெட்டே டெஸ்டிஸ்ல ஆரம்பிச்சு வாஸ் எஃபரன்சியா வழியா போய் எபிடைமஸ், வாஸ் டிஃபரன்ஸ், இஜாகுலேட் ட்ராக்ட் அப்படியே இறங்கி நேரா இங்க வந்துரும், யூரேத்ராலயே போயிடும். ஓகே, சோ இந்த வர்ற வழியில என்ன இருக்கும்? செமினல் வெசிக்கிள் இருக்கும், ப்ராஸ்டேட் இருக்கும், பல்பு யூரேத்ரா எல்லாமே இருக்கும். சோ அதெல்லாமே கிராஸ் பண்ணி வரும். ஓகே, கிளியர்? ஃபைன். இப்போ நான் சொன்ன இந்த பர்டிகுலர் கிளான்ஸ் இருக்குல்ல, செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட், பல்பு யூரேத்ரா, அதுக்கு எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க செமினல் வெசிக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? இந்த பர்டிகுலர் ஸ்பெர்முக்கு தேவையான ப்ராஸ்டாகிளாண்டின்ஸா இருக்கட்டும், ஃப்ரக்டோஸா இருக்கட்டும், இந்த எனர்ஜி லிட்டர் எல்லாமே கொடுக்கும். ஸ்பெர்ம் டிராவல் பண்ணும், மூவ் பண்ணும். அப்ப எனர்ஜி வேணும், அப்ப எனர்ஜி எல்லாருக்கு கொடுத்துரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ப்ராஸ்டேட் என்ன பண்ணும்? ப்ராஸ்டேட் அதே மாதிரி தான் கால்சியம் அந்த மாதிரி அயன்ஸ் எல்லாம் கொடுக்கும்டா. அண்ட் பல்பு இருக்கு என்ன பண்ணும்னா லூப்ரிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சோ லூப்ரிகேஷன் என்ன? நத்திங் பட் இது எல்லாமே யுரேத்ரா வழியா பாஸ் ஆகும். சரி, அப்ப யுரேத்ரா வழியா பாஸ் ஆகும்போது அதே யுரேத்ரா வழியா தான் யூரினும் வரும், செமனும் வரும். யூரின் வந்து அசிடிக் தான். சோ என்ன ஆகும்னா செமன் அது வழியா போயிடுச்சுன்னா அது வந்து அழிஞ்சிடும். அப்ப அந்த போன அந்த அசிடிக்க ஆல்கலைனா மாத்தணும், ஒரு பேசிக்கா மாத்தணும். அதுக்கு யார் வேணும்? இந்த லூப்ரிகேஷன் வேணும். அப்ப இந்த லூப்ரிகேஷன் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே ஆல்கலைனா மாறும், ஈஸியா ஸ்பெர்ம் போயிடும். ஓகே, சோ தட்ஸ் தி ரோல் ஆஃப் திஸ் பர்టిక్యులர் பல்போ யுரேத்ரல் கிளாண்ட்.
Is that clear? All good? Fine. நீ அடுத்து பாருங்க செமன், சோ கால்ட் செமன் என்ன சார் சொல்றீங்க? அதாவது ஸ்பெர்ம்டா, அந்த ஸ்பெர்ம் கூட இந்த மூணு செக்ரீஷன்ஸ், செமினல் வெசிகுலர் செக்ரீஷன், ப்ராசிடல் செக்ரீஷன், பல்போ யுரேத்ரல் கிளாண்டர் செக்ரீஷன், இந்த மூணு செக்ரீஷன் பிளஸ் ஸ்பெர்ம் யூ கால்ட் as செமன். ஃபைன். அது மூலமா தான் என்ன ஆகும், அந்த ஸ்பெர்ம்ங்கற கண்டென்ட் வந்து இந்த செமன்ங்கற ஃபார்ம்ல தான் வெளியே வரும். அது நம்ம வந்து எப்பவுமே மறக்க கூட ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஈஸியா இருக்கா? சோ அடுத்து பாருங்க எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம பார்த்தது எல்லாமே இப்ப ஆண்டோமிக் உள்ள டெஸ்டிஸ்ல இருந்து நம்ம பார்த்த அந்த யுரேத்ரா வரைக்கும் எல்லாமே இட் இஸ் கமிங் தேர். நோ, சோ அது அப்படியே வெளியே வரக்கு எக்ஸ்டர்னலா காப்புலேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் பேர் தான் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா. இஸ் நதிங் பட் த penis. It is very simply explained as an copulatory organ. அதாவது நான் சொன்ன இந்த இன்செமினேஷன் சொன்னேன்ல, அந்த இன்செமினேஷன் நடக்கணும்னா இந்த penis வழியா தான் என்ன நடக்கும், அந்த transfer of male gamete நடக்கும், which is externally located. Fine, clear? So transport, and it's also copulatory organ. It is also an erectile tissue because அந்த erection achieve பண்ணா மட்டும் தான் sperm வெளிய வர முடியும். Unless it is erected, it is considered as impotent and sperm is not released. And glans means nothing but அந்த penis ஓட head structure பேர் தான் glans penis னு சொல்லுவோம். அத சுத்தி இருக்கிற ஒரு foreskin covering பேர் தான் prepuce னு சொல்லுவோம். Clear? Okay, very good. Super, 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 super. Fine, nice. Okay, so இப்போ நம்ம வந்து மேல்ல ஒரு ஐடியா பார்த்திருக்கோம்டா. next we'll quickly see what is there in female reproductive system as well. இப்போ female reproductive system நீங்க பாக்கும்போது நமக்கு தெரியும் primary gamete இருக்க போறது யாரு? ஓவா தான். கரெக்ட்டா இல்லையா? எப்படி மேல்ல ஸ்பெர்ம் இருந்துச்சோ அதே மாதிரி ஃபீமேல் இருக்க போறது எக் ஆர் ஓவா. அப்ப அந்த ஓவா இருக்கிற இடம் எங்க? ஓவரி. கிளியர்? பாத்துறோமா பாருங்க. Okay, I'll just show this and I'll tell you this in oral. Okay, so it will be easy for you to understand. பாருங்க. So in the particular female reproductive system எல்லாம் சேர்ந்து என்னெல்லாம் வேலை பார்க்கும் பாத்தீங்கன்னா ovulation, fertilization, pregnancy, childbirth, child care, mammary glands எல்லாமே பார்க்கும். இது நல்லா ஞாபகம், எல்லாமே கேள்வி கேட்பாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஓகே, reproductive system என்ன பண்ண போகுது? gametes உருவாக்கும், குழந்தை உருவாக்கும், அவ்வளவுதான். No, not really. gametes உருவாக்கி, குழந்தை உருவாக்கி, குழந்தைய பார்ச்சுரேட் பண்ணி அந்த குழந்தைய டேக் கேரும் பண்ணும். எப்படி? மில்க் ப்ரொவைட் பண்ணுதா? mammary glands தானே. சோ அதெல்லாம் இதுல வந்துரும். ஓகே, சோ இதுவுமே கேள்விகளை கேட்கலாம். ஈஸியா அதுவுமே என்ன பண்ணும்? எழுத தெரிஞ்சிருக்கும். சரியா? ரெடியா? ஓகே, இனி அடுத்து இதெல்லாம் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க? ஓவரி. அப்போ ஓவரி எங்க இருக்கு? லோவர் அப்டமன்ல இருக்கு. 2 முதல் 4 சென்டிமீட்டர் இருக்கும். எப்படி நம்ம ஸ்பெர்ம்ஸ் இருக்கக்கூடிய இந்த டெஸ்டிஸ வந்து சுத்தி ஒரு டியூனிகா ஆல்புஜினா கவர்க்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்க இருக்குடா. ஆனா ஃபர்ஸ்ட் ஜெர்மினல் எபித்தீலியம், அப்புறம் டியூனிகா ஆல்புஜினா. சரியா? சோ இது எல்லாமே இருக்கு. இப்போ இத வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரு ஓவரி இப்படி இருக்கும். ஜெனரலி ஓவரி வந்து இப்படி இருக்கும். ஓகே, இந்த ஓவரியோட கிராஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வெளியே இருக்கிற இந்த ரீஜன் எல்லாமே கார்டெக்ஸ்னு சொல்லுவோம், உள்ள இருக்கிறது எல்லாமே மெடுலான்னு சொல்லுவோம். புரியுதாடா? வெளியே அப்படியே ஒட்டி இருக்கிறது எல்லாமே கார்டெக்ஸ்னு சொல்லுவோம்டா, உள்ள இருக்கிறது எல்லாமே சொல்லுவோம் மெடுலான்னு சொல்லுவோம். எதுக்கு அப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நல்லா பாருங்க. இந்த கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கா, இந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல தான் என்ன இருக்கும்? இந்த ஃபாலிகல்ஸ் இருக்கும். அழகா இந்த மாதிரி ஃபாலிகல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அது எங்க இருக்கும்? கார்டெக்ஸ் ரீஜன்ல மட்டும் தான் இருக்கும். சரி, அப்ப மெடுலா என்ன இருக்கும்? அதுக்கு தேவையான பிளட், நியூட்ரியன்ஸ், அது தரக்கூடிய வெசல்ஸ், அது எல்லாமே பிரசன்ட் இருக்கும். இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? ஃபைன், வெரி சிம்பிள்டா. அது நீங்க பாத்தீங்கன்னா அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா. ஓவரிக்குள்ளே, அதாவது ஓவரிக்கு வெளியே போவானடா, ஓவரிக்குள்ளேயே அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா. அப்ப அந்த அவுட்டர் கார்டெக்ஸ் என்ன இருக்கு? ஃபாலிகல்ஸ் இருக்கு. இங்கதான் அந்த எக்ங்கிறது உருவாகுது, ஃபாலிகல் ஸ்டேஜ்ல உருவாகுது. உள்ள வந்து அதுக்கு தேவையான வாஸ்குலர் எலிமெண்ட்ஸ் லைக் வெயின்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஃபைன். சோ இப்ப அடுத்து பாருங்களாமா? பாருங்க, வெரி குட். ஓகே, இப்ப பாருங்கடா. இப்ப நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஓவரிக்குள்ள என்ன இருக்கு, எப்படி பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஓவரி தாண்டி வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓவரி வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கு? ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். அப்ப என்ன இருக்கு? ஃபெலோப்பியன் டியூப்ங்கிற பொருள் கனெக்ட் இருக்கு.
கரெக்டா இல்லையா? ஓவரில இருந்து எக் ரிலீஸ் ஆகி அந்த எக் நேரம் எங்க போகணும்? ஃபெலோப்பியன் டியூப் போகணும். ஏன் அங்க போகணும்? ஏன்னா ஃபெலோப்பியன் டியூபுக்கு தான் யார் வர போறா? ஸ்பெர்ம் வர போறான். ஸ்பெர்ம் மீட் ஆகுற, ஸ்பெர்ம் அண்ட் எக் மீட் ஆகுற இடம் தான் யாரு? ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய அந்த ரீஜன். அது பாத்துருவோம்டா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பர்டிகுலர் ஃபெலோப்பியன் டியூபை வந்து கிராக் பண்ண போறோம். இந்த ஃபெலோப்பியன் டியூபை பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் a hand like structure. இதை வச்சு சொல்லிடலாம்டா. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிம்ப்ரியன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபெலோப்பியன் டியூப் ஞாபகம் ஓகேவா? இது ஃபெலோப்பியன் டியூப், இது வந்து ஃபிம்ப்ரியே. ஓகே, இந்த ஃபிம்ப்ரியே கனெக்ட் ஆகிற இடம் பேரு இன்ஃபென்டிபுலம். ஃபிம்ப்ரியே கனெக்ட் ஆகிற இடம் பேரு இன்ஃபென்டிபுலம். ஃபாலோடு பை நமக்கு வந்து ஒரு வைடர் ரீஜன், அது பேர் ஆம்புலா, அண்ட் ஒரு குட்டி ரீஜன் இஸ்துமஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஃபெலோப்பியன் டியூப் ரொம்ப ஈஸியா படிக்கலாம்டா. ஃபிம்ப்ரியே இருக்கு, அது அப்படியே கனெக்ட் ஆகிற இன்ஃபென்டிபுலம், அப்படியே இஸ்துமஸ் வருது, ஆம்புலா வருது, அண்ட் இஸ்துமஸ் வருது. இதுதானே கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ஃபென்டிபுலம், அது ஃபிம்ப்ரியே ஃபர்ஸ்ட் இருக்கு, இன்ஃபென்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ். இதுதான் ஃபெலோப்பியன் டியூப். இந்த ஆம்புலாங் ரீஜன்ல குழந்தை வளரும். ஏன்னா அது வைடர் ரீஜன், சோ குழந்தைக்கு ஈஸியா அகாமடேட் பண்ணி வளர முடியும். ஃபைன். இப்போ ஃபாலோடு பை பாத்தீங்கன்னா இது எல்லாமே டெவலப் ஆகி இந்த ஃபெலோப்பியன் டியூப் எல்லாம் நேரா எங்க அட்டாச் ஆகுது? யூட்ரஸ்க்கு பொருள் அட்டாச் ஆகுது. அதே மாதிரி டயக்ராம் எடுத்து பாருங்க. இது வந்து ஃபெலோப்பியன் டியூப், as in this complete section is fallopian tube. கரெக்ட்டா? தெரியுதுனா? இது எல்லாமே ஃபெலோப்பியன் டியூப். அப்ப இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியா அந்த ஓவரி அப்படியே வந்து எங்க போகுது? யூட்ரஸ் வழியா வரும். இது இந்த பார்ட் தான் யூட்ரஸ். அப்ப இந்த யூட்ரஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So it is nothing but யூட்ரஸ்ல லேயர்ஸ் இருக்குடா. எண்டோமெட்ரியம், மைமெட்ரியம் ஆல்ரெடி தெரியும். சோ அந்த யூட்ரஸ் லேயர்ஸ் இருக்கு. அந்த யூட்ரஸ் இருக்கிற இடத்துல தான் இந்த ஜைகோட் என்ன ஆகும்? உள்ள வந்து அட்டாச் ஆகும். என்ன சொன்னேன்? அதுதான் இம்ப்ளான்டேஷன் படிச்சோம். அதுதான் இம்ப்ளான்டேஷன் நம்ம படிச்சோம். ஃபைன். ஓகே, சோ ஃபாலோடு பை யூட்ரஸ்க்கு அப்புறம் எனக்கு நமக்கு சர்விக்ஸ் இருக்கு அண்ட் வெஜைனா. அப்ப இந்த சர்விக்ஸ் வழியா வெஜைனா வழியா அப்படியே அந்த குழந்தை வெளியே வரும். சோ இந்த சர்வைக்கல் கெனாலையும் வெஜைனாவும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்? பர்த் கெனால் சொல்லலாம். ஏன்னா that is the pathway through which baby is expelling out, right? So it is also called as birth canal. Clear? Okay, so இத தாண்டி சோ நம்ம பேசிக்கா கூட ஓவரி பார்த்தாச்சு, ஃபெலோப்பியன் டியூப் பார்த்தாச்சு, யூட்ரஸ் பார்த்தாச்சு, சர்விக்ஸ் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா இருக்கு. எப்படி நமக்கு வந்து பீனஸ் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் இருக்கு. இட்ஸ் நதிங் பட் வல்வா, லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, ஹைமன் அண்ட் கிளிட்டோரிஸ். ஓகே, சோ லேபியா மெஜோராங்கிற ஒரு லேயர் இருக்கு, followed by labia minora layer இருக்கு, and clitoris is nothing but similar to penis. எப்படி males ல penis இருக்கோ அதே மாதிரி females அது clitoris. This is also an erectile tissue. And you have hymen. Hymen is nothing but a partially covered tissue. Okay, partially covered tissue, often misunderstood as a sign of virginity when it is state. Okay, often it is misunderstood, but it is not the fact that we have explained clearly. Okay, so this is the basic idea. And நம்ம எப்படி மேல் சிஸ்டம்ல செமினல் வெசிக்கிள் பார்த்தோம், prostate பார்த்தோம், bulbar urethral பார்த்தோம், அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு இருக்கு. ஓகே, என்ன இருக்கு? Bartholin's gland இருக்கு. இந்த Bartholin's gland bulbar urethral gland கிட்டத்தட்ட homologous, which means origin wise they are similar. Okay, so அது பாருங்க. and அதே மாதிரி prostate அங்க இருந்துச்சா, அந்த prostate மாதிரி இங்க இருக்குது யாரு? Skin's gland. Clear? Okay, got an idea? Super. Good evening Bharat. Good evening. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு preparations எல்லாம்? Okay, very good. Super. Fine. So இதுதான் நம்ம பேசிக்கா பார்த்த structures. And also one last is mammary gland. நாம சொன்னோம்ல எப்படி இந்த குழந்தை உருவாகி பிறந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஃபீமேல் ரெப்ரடக்டிவ் ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி இந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கும் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The one major thing involved is nothing but mammary glands. Mammary glands என்ன பண்ணும்? இந்த பேபிக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஈஸியா ஃபீட் பண்ணும். அரௌண்ட் 6 to 1 month வரைக்கும் ஈஸியா ஃபீட் பண்ணும். ஓகே, சோ அது ஒன்னோட அது மாடிஃபைட் ஸ்வெட் கிளாண்ட். கரெக்ட்டா? அது ஃபுல்லாமே ஃபேட் ஜாஸ்தியா இருக்கும் and அது எல்லாமே ஸ்வெட் கிளாண்ட் மாடிஃபை ஆனனால இட் இஸ் லுக் லைக் இது. ஓகே, சோ என்ன ஆகும்? அதுக்குள்ள ஒரு ரூட் இருக்கு. அந்த ரூட் ரொம்ப முக்கியம். மில்க் எங்கிருந்து உருவாகி எப்படி வந்து எதுல முடியுதுங்கிறது அழகா கேட்பாங்கடா. There are many chances they can ask you this question. All fine. How about you? I am doing good. Okay, as long as everything is good, just bit of preparation from my students, expecting good marks from them. So அப்படியே போயிட்டு இருக்கு. Okay, good, fine. So பாருங்க எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து லோப்ஸ் இருக்கும்,
அந்த லோப்ஸ், லொபியூல்ஸ், ஆல்வியோலை, இந்த ஆல்வியோலை இந்த மேமரி டியூபியூல்ஸ்க்கு போகும், அப்புறம் டக்ஸுக்கு போகும், அப்புறம் ஆம்புலாக்கு போகும், லாக்டிஃபரஸ் டக்ஸுக்கு போகும், அப்புறம் நிப்பிள்ஸ்க்கு போகும். இந்த மாதிரி தான் அந்த மில்கோட ரூட்டும் அழகா வரும். அதுவுமே ரொம்ப முக்கியம்டா. சரியா? இதை வந்து நம்ம அந்த கிளாஸ்ல ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் கிளாஸ்ல டிரா பண்ணி அந்த டயக்ராம் காட்டிட்டு போட்டோம். அதே மாதிரி ஞாபகம் ஈஸியா எழுதிடலாம். சரியா? ஓகே, சூப்பர் 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 சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். இனி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சோ கால்டு கேமெட்டோஜெனிசிஸ் பார்க்க போறோம். கேமெட்டோஜெனிசிஸ்னா என்ன, அப்படி என்ன இருக்கு அதுல, அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ குயிக்கா டீகோட் பண்ண போறோம். சரியா? இஸ் இட் கிளியர்? சோ இந்த கேமெட்டோஜெனிசிஸ்க்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குயிக்கா ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. சரியா? இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, சார் 1.5 அப்புறம் 15 minutes பிரேக் கேட்பீங்க. அதுக்கு நான் இப்போ 2 minutes கொடுத்துறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, குயிக்கா என்ன பண்ணலாம், கேமெட்டோஜெனிசிஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே, பிரேக் வேணுமா நம்ம எடுத்துக்கலாமா? 2 minutes ஓகேவா உங்களுக்கு? Is it fine guys? I'm waiting for comments. இல்லன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிடுவேன். இருக்குன்னு சொன்னா அப்படியே வச்சிருங்க. ஓகே, 2 minutes பிரேக் வச்சிடலாமா? ஓகேவா? ஓகே ஓகே, சூப்பர்ரா. பட் மேக் ஷூர் யூர் கமிங் பேக். ஓகே, பிகாஸ் பிரேக் கொடுத்தா நிறைய பேர் ஓடிடுறீங்க. ஓடாதீங்க, கம் பேக். நெக்ஸ்ட் பீரியட் இஸ் ஆல்சோ ஜூவாலஜி. ஃபைன்? ஓகே. எஸ், வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாம் வந்துட்டீங்கன்னா ஸ்பெர்மடோஜெனிசிஸை குயிக்கா ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்தவங்க குயிக்கா ஒரு அட்வான்ஸ் பண்ணலாம் பார்ப்போம். வந்துட்டீங்களா? வெரி குட். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆரம்பிச்சிருவோமா? ஓகே.
சோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஸ்பெர்மடோஜெனசிஸ். கேமெட்டோஜெனசிஸ்க்கு தேவையான பார்ட்ஸ் பார்த்தாச்சு, கேமெட்ஸ் எங்கன்னு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்பெர்ம் எங்கிருந்து வருது, எப்படி வருது, அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்பெர்மடோஜெனசிஸ். ஓகே, இட்ஸ் நதிங் பட் formation of sperm you called as spermatogenesis. சரி, அது வந்து கேமெட்டோஜெனசிஸ் கீழ வரும்டா. ஈஸியா பாத்துறோமா? ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு செல் உருவாகிறதுக்கு முன்னாடியுமே ஒரு ப்ரிகர்சர் செல் ஒரு செல் வேணும். அதுதான் பிரைமோடியல் ஜெர்ம் செல்னு சொல்லுவோம். அப்ப இந்த பிரைமோடியல் ஜெர்ம் செல் இருக்கும்போது அந்த ஜெர்ம் செல் சில பல ஃபேக்டர்ஸ் மூலமாவும் இருக்கலாம், இல்ல சில பல டெவலப்மெண்ட் மூலமா இருக்கலாம். அப்படியே டெவலப் ஆகி என்னவா மாறும், ஒரு ஸ்பெர்மா மாறும். அப்ப அந்த டெவலப் ஆகிற கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்ம இப்ப படிக்க போறோம். சரியா? அப்ப இந்த பிரைமோடியல் ஜெர்ம் செல் தான் இங்க இருக்கக்கூடிய ப்ரிகர்சர் செல். ஓகே, தட் இஸ் த திங் we have mentioned. இங்க பாருங்க, இதுதான் அந்த ப்ரிகர்சர் செல். இது அப்புறம் என்னவா மாறும், டிவைட் ஆகி ஸ்பெர்மட்டோகோனியமா மாறும். which means அந்த பிரைமோடியல் ஜெர்ம் செல் கொஞ்சம் பெருசாகும், அவ்வளவுதான். கொஞ்சம் நியூட்ரிஷனா எடுத்துட்டு கொஞ்சம் குண்டா அப்படியே நல்லா ஸ்ட்ராங்கா மாறும். அதான் சொல்றாங்க ஸ்பெர்மட்டோகோனியா. இனி இந்த ஸ்பெர்மட்டோகோனியா தான் என்ன ஆகும், மைட்டாசிஸ் மூலமா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறும். அப்படின்னா என்ன சார்? ரொம்ப ஈஸிடா, நமக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய டிப்ளாய்ட் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்பெர்மட்டோகோனியா என்ன ஆகும், மைட்டாசிஸ் மூலமா டிவைட் ஆகி it will become primary spermatocyte. It will become what? Primary spermatocyte. இது பேசிக்கான ஐடியா. இது என்ன சொல்லுவாங்க, மைட்டாசிஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மைட்டாசிஸ். இதுல ரொம்ப முக்கியமான ரெண்டு வேர்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ரெண்டு வேர்டுமே போதும், இந்த ஆக்சுவலி சார்ட்டே போதும். ஒன்னு வந்து பாருங்க பியூபர்ட்டி, இன்னொன்னு லைஃப் லாங். சோ பியூபர்ட்டி என்ன சார்? இட் இஸ் நதிங் பட் த மெச்சுரேஷன் பீரியட் ஆர் த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் தான் சொல்லுவாங்க பியூபர்ட்டி. அப்ப இதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோ, டே ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் எப்பவுமே பியூபர்ட்டில தான் ஆரம்பிக்கும். ஓகே, உங்களுக்கு எப்போ பியூபர்ட்டி ஹிட் ஆகுதோ அப்பதான் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஆரம்பிக்கும். கிளியர்? ஆரம்பிச்ச ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் லைஃப் லாங் வரைக்கும் இருக்கும். அதான் இந்த ரெண்டு வேர்ட் அழகா மென்ஷன் பண்ணிக்கோ. கிளியர்? ஒன் இஸ் puberty, it starts in puberty and it ends up or it leads up to lifelong. Is that clear? Fine, easy இருக்கா? இப்போ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்ன இருக்கு, மைட்டாசிஸ் மூலமா டிவைட் ஆகி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறிடுச்சு. ஓகே, இனி இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் என்ன பண்ணும், மைட்டாசிஸ்க்கு அப்புறம் நமக்கு எல்லாமே தெரியும் ஜெர்ம் செல்ஸ் கண்டிப்பா என்ன அண்டர்கோ பண்ணும், மியாசிஸ் அண்டர்கோ பண்ணும். சோ இது வந்து மியாசிஸ் 1 அண்டர்கோ பண்ணும். மியாசிஸ் 1 அண்டர்கோ பண்ணிடுச்சுன்னா ப்ளாய்டி வந்து ரெடியூஸ் ஆயிரும். 2nங்கிறது சிங்கிள் எண்ணா மாறிடும். அப்படி ரெடியூஸ் ஆயிருச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த உருவான செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் இன்னொரு மியாசிஸ் அண்டர்கோ பண்ணும். we always know meiosis occurs in pairs, meiosis 1 meiosis 2. அப்ப meiosis 1ல செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் கிடைச்சிருச்சா, இனி meiosis 2 மூலமா என்ன ஆகும், இனி அடுத்து இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கும். இதுதான் ஸ்பெர்ம்ஸ். இதான பேசிக் ப்ராசஸ். கிளியர்? சூப்பர், அவ்வளவுதான்டா. பாருங்க, அதே கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் செகண்ட் மியோசிஸ் மூலமா ஸ்பெர்மட்டிட்ஸா மாறும். அப்ப இப்பவுமே ஸ்பெர்மா மாறல, ரவுண்ட் தான் இருக்கு. இனி இந்த ஸ்பெர்மட்டிட்ஸ் என்ன பண்ணும், சில பல விஷயங்கள் மூலமா ஆர் ஸ்பெர்மியோஜெனசிஸ்ங்கிற கான்செப்ட் மூலமா ஸ்பெர்ம்ஸா மாறும். which means அந்த ஸ்பெர்மட்டிட்ங்கிற ரவுண்ட் செல் லைக் ஸ்ட்ரக்சருக்கு ஹெட், டெயில், மிடில் பீஸ் எல்லாம் வந்து அது என்னவா மாறும், ஸ்பெர்மா மாறும். அதுதான் இந்த ஸ்பெர்மட்டோசோவா. இப்ப இந்த உருவான ஸ்பெர்மட்டோசோவா வந்து இதை விட்டு வெளியே வரணும்ல, இந்த லியூமன் வெளியே வரணும்ல, அது பேர் தான் ஸ்பெர்மியேஷன் சொல்லுவோம். ஓகே, நம்ம படிச்சோம்ல செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல உள்ள லியூமன் இருக்குன்னு பார்த்தோம்ல, இந்த லியூமனுக்குள்ள வரும். இன்னும் ஈஸியா சொல்ற கேளுங்க. இப்படி செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்குன்னு படிச்சோம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்ன, ஸ்பெர்மட்டோசோவா இருக்குன்னு சொன்ன. இது என்னவா மாறும், ஸ்பெர்மா மாறி அந்த ஸ்பெர்ம் வந்து லியூமன் சென்டருக்குள்ள வரும். அது சென்டருக்குள்ள வர்றத என்ன சொல்றாங்க, ஸ்பெர்மியேஷன் சொல்றாங்க. ஃபைன், இது கிளியர்? சோ ஸ்பெர்மியேஷன் அர்த்தம் உருவான அந்த ஸ்பெர்ம் வந்து வெளியே போறதுக்காக ஃபர்ஸ்ட் சென்டருக்கு வரும். அது பேர் என்ன சொல்றாங்க, ஸ்பெர்மியேஷன். ஓகே, சூப்பரா, சூப்பர். ஃபைன். சோ இது எல்லாமே இட் இஸ் தேர் ரிலீசிங் தி ஃபர்ஸ்ட் டியூரேஷன் 4 days. இதுதான பேசிக் ஈஸி ப்ராசஸ். புரியுதா? உங்களுக்கு ஈஸியஸ்ட் ரெப்ரசன்டேஷன். நீங்க இதை மட்டும் படிச்சா போதும், அழகா மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஃபைன். சோ இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் நடக்கணும்னா அப்பவே உங்ககிட்ட ஹார்மோன்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம். கரெக்டா இல்லையா? ஹார்மோன்ஸ் உள்ள வந்தா மட்டும்தான்
ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ங்கிற கான்செப்ட் நடக்கும். அதுக்கு தேவையான ஆண்ட்ரோஜன்ஸ் வரணும். அப்ப ஆண்ட்ரோஜன்ஸ் வரணும்னா someone has to initiate, right? It is nothing but our hypothalamus. ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும்? பிட்யூட்டரிக்கு போயிட்டு சொல்லுவோம், தம்பி டைம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் இறக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிட்யூட்டரி என்ன பண்ணும்? GnRH ரிலீஸ் பண்ணி GnRH நேரா போய் LH FSHங்கிற ரெண்டு முக்கியமான ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, வெரி கிளியர் டெல்லிங் ரீசன். ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும்? GnRH ஒரு பொருள் அனுப்பும். அது நேரா பிட்யூட்டரி கிட்ட போயிட்டு பிட்யூட்டரி ஸ்டிமுலேட் பண்ணி பிட்யூட்டரியில இருந்து FSH LHங்கிற ரெண்டு பர்டிகுலர் பொருளை வெளிக்கும். இப்ப வர்ற இந்த FSH LH என்ன பண்ணும்? சும்மா இருக்காம FSH என்ன சொல்லுவாங்க? ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். LHங்கிறது லியூட்டினைசிங் ஹார்மோன். ஓகே, சோ இந்த FSH என்ன பண்ணும்? நேரா போய் சர்டோலி செல்ஸை ட்ரிகர் பண்ணும். சர்டோலி செல்ஸ் ட்ரிகர் பண்ணுச்சுன்னா அதுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கும். ஓகே, ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்க்கு தேவையானது ABPன்னு ஒண்ணு இல்ல, ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன். ஓகே, நான் டெஸ்டோஸ்டரோன் என்னதான் என்கிட்ட இருந்தாலுமே அந்த டெஸ்டோஸ்டரோனை பிடிச்சு வச்சுக்கணும். அது பிடிச்சு வச்சுட்டா மட்டும்தான் அதை யூட்டிலைஸ் பண்ணி ஸ்பெர்ம்ஸ் உருவாக்க முடியும். அப்ப அதுதான் இந்த ABP. ஓகே, அதை FSH கொடுத்துரும். இனி ஸ்டிமுலேட் ஆன LH என்ன பண்ண? சும்மா இருக்காம லேடிக் செல்ஸ்ல போய் ஆக்ட் ஆகி அந்த லேடிக் செல்ஸ்ல இருந்து டெஸ்டோஸ்டரோன் உருவாக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். So the LH ல இருந்து உருவாகுற டெஸ்டோஸ்டரான் சர்டோலி செல்ஸ்ல உருவாகுற ABP மூலமா பைண்ட் ஆகி ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதெல்லாம் யார் பண்றா? FSH LH. FSH LH யார் மூலமா பண்றாங்க? பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் எது மூலமா பண்றாங்க? GnRH of hypothalamus. அவ்வளவுதான் விஷயம். இதுதான் ஹார்மோனல் கண்ட்ரோல். ஓகே, this is also very important. சூப்பர். இப்ப இனி அடுத்து வந்து நமக்கு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம். Okay, now look at this diagram. Is it clear for everybody? Okay, super. diagram நல்லா பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஸ்பெர்ம் எப்படி இருக்கும், என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறது பார்க்க போறோம். இது எல்லாமே முக்கியம் தான். டயகிராம்ல கேட்பாங்க, சரியா? ஸ்பெர்ம் டயகிராம் மாதிரி சொல்லுவாங்க, ஈஸியா வரது மார்க் எடுக்கலாம், ரொம்ப ஈஸி. ஓகே, பாருங்க. பிரைமரி என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பிரைமரி, அதுக்கு ஹெட்ங்கிற ஒரு மெயின் ஒரு பார்ட் இருக்கு. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி, ரைட்? எஸ், சூப்பர். ஹெட். இனி அடுத்து இதான் அந்த ஹெட். ஓகே, இந்த ஹெட்டை சுத்தி மட்டும் இன்னொரு கேப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது பேர் தான் ஆக்ரோசோம். உள்ள ஆப்வியஸா என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். கீழே என்ன இருக்கும்? குட்டியா நெக் இருக்கும். இந்த நெக்குள்ள என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் சொல்லுவோம், டிஸ்டல் சென்ட்ரியோல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இது பேர் மிடில் பீஸ். இந்த மிடில் பீஸ்ல என்ன இருக்கு? மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மிடில் பீஸ்ல என்ன இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அப்புறம் அங்கிருந்து அப்படியே என்ன வரும்? டெயில் அப்படியே அழகா உருவாயிருக்கும். இவ்வளவுதான விஷயம். புரியுதா? ஈஸியா இருக்கா? சோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர்னாலதான் ஸ்பெர்மால போய் அந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்ண முடியுது. அது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஓகே, ஏங்கிறது சொல்ற பாருங்க. இந்த ஆக்ரோசோம் பாத்தீங்களா? இந்த ஆக்ரோசோம்குள்ளதான் ஸ்பெர்ம் லைஸ்ங்கிற சில என்சைம்ஸ் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஓவம் வந்து உள்ள அழகா அப்படி இருக்காது, வெளியே சுத்தி நிறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த லேயர்ஸ் எல்லாம் உடைச்சு இந்த ஸ்பெர்ம் உள்ள போகணும்னா இந்த லேயர்ஸ் உடைக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் ஆர் அந்த கெமிக்கல்ஸ் தான் இந்த ஸ்பெர்ம் லைசன்ஸ் சொல்லுவோம். அது எல்லாமே இதுல இருக்கு, ஆக்ரோசோம்ல இருக்கு. ஓகே, ஃபைன். அது முடிச்சு ஹெட் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, நெக்ல வந்து சென்ட்ரியோல். இந்த சென்ட்ரியோல் மூலமா தான் டிவிஷன் ஹெல்ப் பண்ணும். நமக்கு தெரியும் இந்த சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்டிங் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் மைட்டோசிஸ்ல. அப்ப அதுல தேவைப்படக்கூடிய இந்த சென்ட்ரியோல் எல்லாமே எங்கிருந்து போகுது? இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் தான் போகுது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க மைட்டோகாண்ட்ரியா. எதுக்கு மைட்டோகாண்ட்ரியா? இந்த ஸ்பெர்ம் மூவ் ஆகணும். ஸ்பெர்ம் வந்து நல்லா ஃபாஸ்டா மூவ் போகும். அதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அப்ப எனர்ஜி தரது யாரு? மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, அண்ட் ஃபாலோட் பை யூ ஹேவ் டெயில். கிளியர்? இவ்வளவுதான்டா விஷயம். இததான் உங்களுக்கு வந்து இங்க குட்டியா அழகா பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. பாருங்க. Is it clear? Microscopic flagellated motile சுத்தி என்னங்க பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு. ஆக்ரோசோம் பாருங்க, கேப் லைக். இது வந்து எங்க உருவாயிருக்கு? கால்கி அப்பாரட்டஸ் உருவாயிருக்கு.
அதுக்குள்ள இருக்கிற என்சைம் பேரு ஸ்பெர்ம் லைஸ்னு சொல்லுவோம். அதுல இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா ஹயாலுரோனினேஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் அத சொல்றேன், ஹைட்ரஸ் எதுக்குன்னா அந்த ஓவம சுத்தி இருக்கக்கூடிய ஹயாலுரோனிக் ஆசிட டிகிரேட் பண்றதுக்கு தேவைப்படுற அந்த என்சைம் தான் இந்த ஹயாலுரோனேஸ். ஓகே, எஸ், பவர் ஹவுஸ் மைட்டோகாண்ட்ரியா, கரெக்ட், அதுதான்டா. இனி பாருங்க, அடுத்து ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். இது என்ன பண்ணுது? ஜைகோட்டுக்கு தேவையான டிவிஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. டிஸ்டல் சென்ட்ரியோல் என்ன பண்ணுது? இந்த ஃபிலமெண்ட் தெரியுதா உள்ள உங்களுக்கு? இந்த ஃபிலமெண்ட் உள்ள ஃபிலமெண்ட் இருக்கு, அந்த ஃபிலமெண்ட்டுக்கு இந்த டிஸ்டல் சென்ட்ரியோல் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, கிளியர். அடுத்து பாருங்க, மைட்டோகாண்ட்ரியா வந்து நமக்கு தெரியும். இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்படி இருக்கும், ரவுண்டா டக் டக் டக்னு அரேஞ்ச் இருக்கும், இப்படி அரேஞ்ச் இருக்கும். இத பேர் தான் நெபன்கர்ன் சொல்லுவாங்க. ஓகே, திஸ் அரேஞ்ச்மெண்ட் நேம் இட்செல்ஃப் இஸ் கால்ட் நெபன்கர்ன். Axial filament, ATP, sperm motility. அவ்வளவுதான்டா. Fine. This is the easiest way to understand and write key points. உங்ககிட்ட draw the sperm structure for 5 marks என்னன்னா இத வரைஞ்சிட்டு இத எழுதிட்டீங்கன்னா கண்ண மூடி 5 mark plus very good போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, சூப்பர். இனி நம்ம பார்க்க போறது oogenesis. We have already seen what is spermatogenesis. Now we are going to see what is oogenesis. ஓகே, ஏன்னா இந்த oogenesis பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அந்த क्वेश्चंस எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிக்கோ, அத மட்டும் கூட பார்த்தா போதும். ஓகேவா? சரி, இத ஆரம்பிச்சலாமா? ரெடியா? எஸ், சூப்பர்ரா. ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் படிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்பெர்ம் உருவாகுது, அது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறுது, செகண்டரியா மாறுது, ஸ்பெர்மட்டிடா மாறுது, அப்புறம் ஸ்பெர்மா மாறுது. oogenesis பொறுத்தவரைக்குமே கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும், நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ஒரு வேலையை ஆரம்பிப்பான், அவன் நின்றுவான், அப்புறம் தான் முடிப்பான். ஒரு வேலையை எடுத்து முடிக்க மாட்டான். பாத்துருக்கோமா எப்படின்னு? இந்த எப்படி நான் வந்து ஸ்பெர்மட்டோகோனியா வந்து ப்ரிகர்சர் செல் சொல்லணும், அதே மாதிரி இந்த oogenesisக்கு oogonia வந்து ஒரு ப்ரிகர்சர் செல். அந்த oogonia என்ன ஆகும்? அந்த ஃபீட்டல் ஸ்டேஜ்லயே ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடும். ஆனா நம்ம ஸ்பெர்மட்டோகோனியா எப்படி பார்த்தோம்? பியூபர்ட்டி டைம்ல ஸ்பெர்ம் டிவைடே ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா இல்லையா? அந்த டைம்ல ஃபார்ம் ஆகும். எப்பவுமே ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் oogenesis கம்பேர் பண்ணி படிச்சது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபைன். ஸ்பெர்மட்டோகோனியா என்ன பண்ணுது? oogonia என்ன பண்ணுது? oogonia என்ன பண்ணுது? ஃபீட்டல் ஸ்டேஜ்லயே எல்லாம் ஃபார்ம் ஆயிடும். which means குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் no more oogonia is added. no more oogonia is added. அப்ப இந்த உருவான oogonia சும்மா இருக்காம பிரைமரி ஃபாலிகுலா மாறுறதுக்கு, அதாவது நான் எப்படி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் சொன்னோம் அதே மாதிரி இது பிரைமரி oocyte மாறும். ஓகே, இங்க என்ன ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த oogonia என்ன பண்ணும்? பிரைமரி oocyte ஸ்டேஜுக்கு என்டர் ஆயிடும். அந்த டிவிஷனுக்குள்ள என்டர் ஆயிடும். என்டர் ஆகுது, ஆனா ப்ரோஃபேஸ்ல அரெஸ்ட் ஆகறனால அந்த பிரைமரி oocyte மாற மாட்டேங்குது. அப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபீட்டல் ஸ்டேஜ்லயே oogonia உருவாகி அந்த oogonia பிரைமரி oocyte ஸ்டேஜ்க்குள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கும் போது ப்ரோஃபேஸ்ல அரெஸ்ட் ஆயிடுது. அரெஸ்டான இந்த பிரைமரி oocyte எப்ப ரிலீஸ் ஆகுது? குழந்தை பிறந்த உடனே அந்த டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணி பிரைமரி oocyte மாறுது. இவ்வளவுதான் விஷயம். இது வரைக்கும் பாப்போமா? பாருங்க, இங்க கொடுத்து பாருங்க. oogonia enters prophase 1 to form primary oocyte but gets arrested. Okay, but it gets arrested. இப்போ இந்த அரெஸ்ட் ஆகிற டைம்ல சும்மா இருக்காம அவனுக்கு தெரியும் வெளியே வந்தா நிறைய பிரச்சனை தெரியும். என்ன பண்ணுவான்? சுத்தி நிறைய லேயர்ஸ் உருவாக்கிப்பான், நிறைய ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் உருவாக்கிப்பான். அதுதான் ஃபாலிகல்ஸ் சொல்லுவோம். நத்திங் பட் கிரானுலோசா செல்ஸ். என்ன சொல்லுவாங்க? கிரானுலோசா செல்ஸ் நத்திங் பட் தி செல்ஸ் இன் தி ஓவரி. அது சுத்தி லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணி ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகும். ஒரு லேயர் பிரைமரி ஃபாலிகல், ரெண்டு லேயர் செகண்டரி ஃபாலிகல், நிறைய லேயர், அப்புறம் ஒரு ஆண்ட்ரம் டெர்ஷரி, அப்புறம் அது அப்படியே கிராஃபியனா மாறும். அது அழகா கொடுத்துருங்க பாருங்க. இதுதான் அது. see so primary follicle னா பாருங்க, granulosa செல்ஸ்ல ஒரே ஒரு லேயர். தெரியுதா? கிளியரா இருக்கா? Okay, now see it very clearly. Primary follicle na ஒரே ஒரு layer of granulosa cells. Secondary na பாருங்க multiple layer of granulosa plus theca. Tertiary follicle பாருங்க antrum plus theca interna externa. அந்த theca layer interna externa மாறும். அது அப்புறம் என்ன ஆகுது? உள்ள primary oocyte மாறும். இது எல்லாமே இங்க நடக்குது.
பிரைமரி யூசேட் அந்த டைம் நடக்குது. அப்பனா குழந்தை பிறகு முன்னாடி நடக்குது. புரிஞ்சிருச்சா? அது வந்து எப்போ பிறந்து வெளியே வருதோ அப்போ இந்த பிரைமரி யூசேட் கம்ப்ளீட் ஆகி பிரைமரி யூசேட் ஸ்டேஜ்ல அது நிக்கும். அது வரைக்குமே அது ஊகோனியா ஸ்டேஜ்ல இருந்து பிரைமரி யூசேட்டுக்கு என்டர் ஆகி ப்ரோஃபேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கு. எப்ப வெளியே வருதோ now it is has completed what primary usage. சூப்பர். சோ இந்த பிரைமரி யூசேஜ் வந்தது என்ன பண்ணும்னா அப்படியே நிக்கும். பியூபர்ட்டி டைம்ல செகண்டரி யூசேஜான ஸ்டேஜுக்கு என்டர் ஆகும். இவனும் ஆன மாதிரி தான் என்டர் அப்படியே அரெஸ்ட் ஆயிக்கும், கம்ப்ளீட் ஆகாது, அப்படி இருக்கும். ஓகே, எப்போ பியூபர்ட்டி வருதோ அப்ப அது கம்ப்ளீட் ஆகி வெளியே வரும்போது ஸ்பெர்ம் வரும், அப்புறம் அது ஓம் ஃபர்டிலைஸ் ஆகும். இவ்வளவுதான் ஸ்டோரி. சோ ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் oogenesis கம்பேர் பண்ண எப்பவுமே ஞாபகம், ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படி லைன் நடக்கும். there is no arresting, no confusion, nothing is there. but in oogenesis there are many arrests. அதாவது என்டர் ஆகும், அரெஸ்ட் ஆகி நின்றும், அப்புறம் ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். ஃபைன். சோ பாருங்க, அப்புறம் செகண்ட் யூசேட்டா மாறும், கூடவே ஃபர்ஸ்ட் போலார் பாடி. ஏன்னா அந்த ஓமுக்கு தேவையான சைட்டோபிளாசம் எல்லாமே டிவைட் பண்ணி எடுத்துட்டு அது நல்லா பெருசா இருக்கும். கடமைக்கு ஒரு குட்டியா இருக்கக்கூடிய போலார் பாடியை ரிலீஸ் பண்ணும். அண்ட் பாருங்க, ஃபர்டிலைஸ் ஆயிருச்சுன்னா ஓவம் வரும். ஃபர்டிலைசேஷன் என்ன சொல்றாங்க, ஸ்பெர்ம் வந்துருச்சுன்னா அது வந்து ஃபர்டிலைஸ் ஆகி ஜைகோட்டா மாறிடும். அது கூடவே என்ன ஆகும், செகண்ட் போலார் பாடி உருவாகும். அவ்வளவுதான்டா. இதெல்லாம் எங்க நடக்குது, கிராஃபியன் ஃபாலிக்கல் இருந்து ரிலீஸ் ஆகும். அதுல பிரைமரி செகண்டரி டெர்ஷரி இருக்குடா. கடைசிக்கு கிராஃபியன் ஃபாலிக்கல் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி இருக்கும். டெர்ஷரிக்குள்ள பிரைமரி யூசைட் இருக்கும். அந்த பிரைமரி யூசைட் செகண்டரி யூசைட் ஆகும். அப்புறம் அது ரிலீஸ் ஆகும் கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து, கிராஃபியன் ஃபாலிக்கல் இருந்து தான் அந்த செகண்டரி யூசைட் சோ கால்ட் ஓம் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த கான்செப்ட் படி செகண்டரி யூசைட் ஓம் ரெண்டும் ஒண்ணுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது ரெண்டு முக்கியமான விஷயம், அது மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so this is all about the oogenesis, that is nothing but the gametogenesis of ovum. Clear? Got an idea? Fine. So இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கவங்க ஒன்றும் பண்ண வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. பிகாஸ் உங்களுக்கு வந்து சார் நீங்க வரைஞ்சு எழுதி எல்லாம் காட்டணும் அப்படி யோசிக்கிறீங்கன்னா இந்த செஷனை லைவா நான் கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பா போய் பாருங்க. அதை நீங்க 2x ஸ்பீட்ல பார்த்தாலுமே கண்டிப்பா புரியும் உங்களுக்கு. அது மட்டும் சும்மா கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகே, கிளியர் கட்டா ஸ்டேட்மெண்ட் வைஸா டீகோட் பண்ணிப்போம். அதுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் தெரியுமா, ரிவிஷன் பண்ணும்போது சில பேருக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, சொல்ல சொல்ல புரிஞ்சுப்பாங்க. தெரியாதவங்க இப்படி கேட்கும்போது புரியவே புரியாது. அப்போ அவன் சென்டென்ஸ் புக்ல படிக்கும்போது சுத்தமா புரியாது. அப்ப அந்த புக்ல இருக்க சென்டென்ஸ் டீகோட் பண்ணி சென்டென்ஸ் செஷன் போட்டுருக்கோம். சோ அதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சூப்பர், வெரி குட்ரா. ஃபைன். இப்போ நான் சொன்னேன்ல, எக் வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. அப்ப அந்த எக்கை வந்து அந்த எக் லேயர்ஸை உடைச்சு ஸ்பெர்ம் உள்ள போகணும்னா இட் ஹேஸ் டு அண்டர்கோ மெனி ப்ராசஸஸ். அதுல பிரைமரி ப்ராசஸ் என்ன, அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் உடைக்கணும். அது உடைக்கிறதுக்கு என்ன வேணும், ஸ்பெர்ம் லைசன்ஸ் வேணும். ஏன்னு சொல்லல பாருங்க, இந்த லேயர்ஸ் பாருங்க. I'll show it here. Then இதான லேயர்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த வெளியே இருக்கிற இந்த லேயர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கொரோனா ரேடியேட்டா. இந்த சுத்தி லேயர் பேர் சொல்லுவாங்க கொரோனா ரேடியேட்டா. இந்த லேயரை உடைக்கிறதுக்கு தான் ஹயாலுரோனிடேஸ்ங்கிற என்சைம் ஸ்பெர்மோட ஆக்ரோசோம்ல பத்திரமா இருக்கு. புரிஞ்சுதா? இப்ப ரேட் ஆகுதா? அடுத்த லேயர் பாருங்க, இந்த ப்ளூ கலர் இது பேர் தான் ஜோனா பெலுசிடா. ஓகே, ஃபாலோ பை ஒரு பெட்டலைன் மெம்பரேன் இருக்கு. அதுக்கப்புறம் நேரா உள்ள போனீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கு, முன்னாடி ஜெர்மினஸ் தான் ஓவர். ஓகே, இந்த லேயர்ஸ் எல்லாமே பீட் பண்ணி யார் போகணும், ஸ்பெர்ம் வந்து போகணும். ஸ்பெர்ம் போனா மட்டும்தான் அதால ஈஸியா ஃபர்டிலைஸ் பண்ண முடியும். இஸ் இட் கிளியர்? So the layers முக்கியமா டயகிராம் மாதிரி ஈஸி தான். So டயகிராம் வந்து எழுதி பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். nothing like complicated here. Everything is fine here. Okay, good. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து menstrual cycle. What is it? Menstrual cycle. So far is it clear for everybody? Quickly give me a message. Is it clear? Anybody have any doubts?
ஓகேடா, வெரி குட், சூப்பர். ஓகே, பட் ஐம் ஆக்சுவலி ரியலி ஹாப்பி. நாளைக்கு தமிழ் எக்ஸாம் வச்சுட்டு நீங்க நான் சும்மா நீங்க ஆன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். பட் ஸ்டில் யூ guys are listening. Okay, you understood that there is revision is very important. ஓகே, சூப்பர்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லடா. இந்த மாதிரி செஷன் வந்து நம்ம இன்னும் பிளான் பண்ணிக்கலாம். சரியா? எக்ஸாம் இருக்கலாம். எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்ச பயாலஜி எக்ஸாம் 22 நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நம்ம அழகா உட்காந்து ஒரு நல்ல ஒரு ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன் பிளான் பண்ணலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகா தெளிவா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லாவே பிளான் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர்ரா. Okay, fine. Okay, so everybody is having clear cut idea. Okay, fine. Okay, so now இப்போ நம்ம பார்க்க போறது what is this menstrual cycle. இப்போ the menstrual cycle தெரிஞ்சதுக்கு முன்னாடி you have to know there are 4 aspects in the menstrual cycle. Okay, 4 aspect இருக்கு. அதாவது இங்க பாருங்க, show it. இதான்டா அது. ஒன்னு வந்து menstrual phase, இன்னொன்னு follicular phase or proliferative phase, and third one is ovulatory phase, and last one is luteal phase. 4 phase நீங்க படிச்சீங்கன்னா menstrual cycle கட்டம். ஓகே, ஃபைன். சோ நான் குயிக்கா சொல்லிட்டா கேக்குறீங்களா? இது தாண்டா menstrual phase டயகிராம். இது மட்டுமே இருந்தா போதும், கடன்னு முடிச்சிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் வந்து இந்த menstrual cycle எங்க நடக்கும். மை நேம் நிக்கிலன். காஃபி ஆர் டீ சாப்பிட்டீங்களா? நான் ஃபுல் எனர்ஜி. நீங்க வாட்டர் குடிச்சிட்டீங்களா? ஃபுல் எனர்ஜி இருக்கீங்களா? நானும் பரவாயில்ல, நல்ல எனர்ஜி இருக்கேன்டா. நிக்கிலன், உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு நிக்கிலன்? சொல்லுங்க. குவார்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண நல்லா பண்ணிட்டீங்களா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எஸ், நிக்கிலன் என்ன கிளம்பியாச்சா? வந்தீங்க, ஒரு மணக்கத்தை போட்டீங்க, கிளம்பிட்டீங்க. Okay, no problem. Fine. I think he is in some hurry. Okay, so we'll get back to the topic. So நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது menstrual cycle பொறுத்த வரைக்குமே it is not going to happen only in one place. It happens in uterus, it happens in ovary, it also happens with FSH-LH, it also happens with progesterone and estrogen. 4 இடத்துல நடக்கும். ovarian hormonesல, ovaryல, யூட்ரஸ்ல, அப்புறம் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ்ல 4 இடத்துல நடக்கும் இந்த menstrual cycle நடக்கும். நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ பாத்துருவோமா? சோ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூட்ரஸ்ல என்ன நடக்குதுன்னு பாத்துறலாம். யூட்ரஸ் பொறுத்த வரைக்குமே menstrual phase இருக்கு, proliferative phase இருக்கு, ovulatory phase இருக்கு, luteal phase இருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இதுல இருக்கும்போது menstrual phaseனா என்ன? menstrual phaseனா ஒண்ணுல அந்த யூட்ரஸ் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த யூட்ரஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ரொஜெஸ்டரானும் ஈஸ்ட்ரஜனும் கம்மியா இருக்கும். நோட் பண்றீங்களா? புரியுதா? அப்ப இந்த ப்ரொஜெஸ்டரான் ஈஸ்ட்ரஜன் கம்மியா இருக்கும்போது இது மெயின்டைன் ஆகாது. ஓகே, ஆனா பிரைமரியா இன்னும் டீப்பா சொல்லணும் பாருங்க, ப்ரொஜெஸ்டரான் தான் மெயின்டைன் பண்ணும். சரியா? இந்த ப்ரொஜெஸ்டரான் கம்மியா இருக்கனால என்ன ஆகும்? இது மெயின்டைன் ஆகுது. அது பேரு எண்டோமெட்ரியம் மெயின்டைன் ஆகுது. எண்டோமெட்ரியம் மெயின்டைன் ஆகுனா அது அப்படியே ஷெட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் விஷயம், ஃபர்ஸ்ட் சைக்கிள். ஓகே, சோ menstrual phase புரிஞ்சுச்சா? அடுத்து இது அப்படியே வேலைக்கு ஆகாதுல்ல. ஏன்னா சம்டைம்ஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலாம், அட்டாச்மெண்ட் நடக்கலாம், குழந்தை பிறக்கலாம். அப்பவுமே இந்த ப்ளீடிங் வந்துட்டு இருந்த பிரச்சனை. அப்போ என்ன ஆகும்? திருப்பி ரீக்ரோத் ஆகும். அது பேர் தான் சொல்றாங்க ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். அப்படின்னா என்னங்க ஐயா? பாருங்க, ஈஸிடா. இப்போ ஓவரியில வச்சு பாருங்க, menstrual phase அப்போ ஓவரியில பெருசா எதுவும் இருக்காது. அந்த எக்ல டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். டீஜெனரேட் ஆகும்போது அப்படியே ப்ளீடிங்கா வெளியே அப்படியே போயிடும். இல்ல சிலது அப்சர்வ் ஆகும். ஓகே, தேர் ஆர் மெனி கான்ஸ்பிரசிஸ். இனி அடுத்து பாருங்க, அந்த ஃபேஸ் அப்படியே மாறும்போது அது அப்படியே என்னவா மாறுது? ஃபாலிகுலர் ஃபேஸா மாறுது. இப்போ என்ன டெவலப் ஆகுது? அப்படியே ஃபாலிகல்ஸா வந்து டெவலப் ஆகி அப்படியே டெவலப் ஆகுது. இது டெவலப் ஆகணும்னா யார் வரணும்? FSH LH வரணும். யார் வரணும்? FSH. ஏன்னா
follicles என்னது primary secondary tertiary graphene கரெக்ட்டா அப்ப அந்த follicles டெவலப் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன் பேரு FSH is it clear follicle stimulating hormone அப்ப இந்த FSH வந்து அப்படியே டெவலப் ஆகும்போது follicles அப்படியே வளரும் இந்த FSH வரும்போது LH வரும் இந்த FSH LH வரனால ஈஸ்ட்ரோஜன் progesterone எல்லாம் ஜாஸ்தி ஆகும் அப்படியே ஜாஸ்தி ஆகும் ஓகே அப்ப menstrual phase வரைக்குமே அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு யாரு progesterone கம்மியா இருக்கனால மெயின்டைன் ஆகல எப்படி திடீர்னு ஜாஸ்தியா கேட்டீங்கன்னா FSH ஆல FSH ஜாஸ்தி ஆகுது follicle டெவலப் ஆகுது follicle டெவலப் ஆகும்போது திருப்பி FSH ஜாஸ்தி ஆகுது LH ஜாஸ்தி ஆகுது progesterone ஈஸ்ட்ரோஜன் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது அப்படியே ஜாஸ்தி ovulatory phase release of hormone phase வரும்போது இது பீக் பயங்கர பீக்ல இருக்கும் progesterone சூப்பர் பீக்ல இருக்கும் அப்பவுமே ஈஸ்ட்ரோஜன் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா அவனுக்கு வந்து ரோல் இல்ல progesterone வந்து பீக்ல இருக்கும் அதே டைம்ல யார் இருப்பா LH FSH பீக்ல தான் இருக்கும் ஓகே ஆனா ஆக்சுவலி இந்த ஓவிலேஷனுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் பாத்தீங்கன்னா LH யார் ரெஸ்பான்சிபிள் LH அப்ப அந்த LH பீக் வந்துருச்சுனா ஓவிலேஷன் நடக்க போகுது அர்த்தம் அவ்வளவுதான் கான்செப்ட் கிளியர் சோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு menstrual phaseல யூட்ரஸ் வந்து ப்ளீட் ஆகுது ஏனா progesterone இல்ல இல்லாதனால மெயின்டைன் ஆகல ப்ளீட் ஆகுது அப்புறம் என்ன ஆகுது அப்படியே follicles டெவலப் ஆக ஆரம்பிக்குது எதனால FSH ஆல FSH சிமுலேட் ஆயிருச்சு இப்போ FSH ஆல அப்படியே டெவலப் ஆகுது இது follicles டெவலப் ஆகும்போது கூடவே FSH டெவலப் ஆகும் அந்த மாதிரி இருக்கு இப்போ ஃபார் நாங்க டீச்சரிங் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது எனக்குமே புரியுதுல எனக்குமே மண்ணில் நிக்குது அதே மாதிரி தான் அப்ப FSH grow ஆகும் கிளியர் அப்ப FSH அப்படியே grow ஆக follicles வளருது follicles வளர FSH பெருசாகுது LH பெருசாகுது இப்போ இந்த FSH LH னால என்ன பெருசாகுது ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி ஆகுது ஓகே not estrogen progesterone ஜாஸ்தி ஆகுது அப்படியே மேல ஏறுது பாத்தீங்களா இது அப்படியே ஏறி போகும் தெரியுதா உங்களுக்கு அப்படியே ஏறி என்ன ஆகும் அந்த ஓவிலேட்டரி ஃபேஸ் வர டைம்ல FSH ஜாஸ்தியா இருக்கு LH ஜாஸ்தியா இருக்கு அந்த LH பீக் தான் யாருக்கு ரெஸ்பான்சிபிள் ஓவிலேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் அந்த LH பீக் தான் யாருக்கு ரெஸ்பான்சிபிள் ஓவிலேஷன் ரெஸ்பான்சிபிள் FSH ஜாஸ்தி தான் இருக்கும் சில பேர் நினைப்பாங்க சரி LH மட்டும் தான் இருக்கும் தப்புடா LH இருக்கும் FSH இருக்கும் and so called estrogen இருக்கும் சரியா சாரி இருக்கும் அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த LH தான் பிரைமரிக்கு ரெஸ்பான்சிபிள் ஓவிலேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் இந்த LH பீக் ஆனா சில பேர் மறந்துடுறாங்க பாருங்க இதுவே பீக்ல தான் இருக்கு ஓகே ஆனா கீழ வந்திருக்காங்க ஆனா இதுவே பீக்ல தான் இருக்கு அப்ப FSH ஜாஸ்தியா தான் இருக்கு LH ஜாஸ்தியா தான் இருக்கு இப்ப என்ன ஆகுது ஓவிலேஷன் நடக்குது அது பேர் தான் ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ் யூ கால்ட் as ovulatory phase shortest phase you called as ovulatory phase is it clear making sense பாத்தீங்களா அப்படியே ஏறுது ஈஸ்ட் பீக் வருது ஓகே and அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது luteal phase வருது which means அந்த follicles எல்லாமே luteum கன்வர்ட் ஆகுது அது அப்படியே கன்வர்ட் ஆகும்போது அந்த luteal phase னு சொல்றோம் அப்ப என்ன ஆகுது இந்த so called யூட்ரஸ் எல்லாமே திருப்பி நல்லா டெவலப் ஆகுது அழகா டெவலப் ஆகுது இப்ப பாருங்க இப்ப எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டான் progesterone ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே பீக் வந்துருச்சு இதுதான்டா பேசிக்கா கூடிய menstrual சைக்கிளோட ஐடியா புரிஞ்சிருச்சா ஓகே சோ இது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டா சார் நோட்ஸோட வேணும் நான் வந்து கிளியரா குயிக்கா ரிவிஷன் பண்ணிட்டேன்டா இன்னும் இண்டிவிஜுவல் சென்டென்ஸ் வேணும்னா கண்டிப்பா ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் சாப்டர் பாருங்க you will never feel disappointed because everything is clear cutly explained there okay so you can revise that once fine இப்போ என்ன ஆகுது ஸ்பெர்ம் வந்துருச்சுன்னு வைப்போம் ஸ்பெர்ம் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் fertilization process undergo பண்ணி ஆகும் which means the fusion of sperm and the ovum you called as fertilization அப்ப ஈஸியா கேட்டீங்கன்னா it is not that easy but we can make it easy பாருங்க okay so quick பாக்குறீங்களா yes very good பாருங்கடா so என்ன ஆகுது அந்த ampullary ischemic junction பக்கத்துல இந்த sperm ஓவும் simultaneously மீட் ஆகும் is it clear simultaneously மீட் ஆகும் அது மீட் ஆகும்போது என்ன ஆகும் first இந்த sperm வந்து capacitation process undergo பண்ணும் அப்படிதான் என்ன சார் நான் சொன்ன உங்ககிட்ட sperm ஓட தலையில sperm lysine சில enzymes வச்சிருக்கும் அந்த எக்கோட லேயர் பிரேக் பண்றதுக்கு அப்ப என்ன ஆகும் அந்த ப்ராசஸ்ங்கற கெபாசிட்டேஷன் நடக்கும் அதாவது ஃபுல்லா க்ளீன் பண்ணிக்கும் இந்த ஸ்பெர்ம் ஃபுல்லா க்ளீன் ஆகும் அது கெபாசிட்டேஷன் ஓகே அது முடிச்சு என்ன ஆகும் ஃபியூஷன் நடக்கும் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் இப்போ என்ன ப்ராப்ளம் தெரியுமாடா இதுல என்ன பிரைமரி ப்ராப்ளம்னா
ஸ்பெர்ம் வந்து நிறைய மில்லியன்ஸ்ல இருக்கும், ஆனா எக் ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒரு எக்குக்கு ஒரு ஸ்பெர்ம் தான். அப்ப நிறைய ஸ்பெர்ம்ஸ் வரும்போது எல்லா ஸ்பெர்ம்ஸும் உள்ள கொண்டு போக முடியாது. ஸோ நிறைய ஸ்பெர்ம்ஸ் பிளாக் பண்ணும். அப்போ ஒரு ஸ்பெர்ம் உள்ள எடுத்துக்கிட்டு மித்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஒரு பிளாக் மாதிரி போட்டுரும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, பிளாக்ஸ் பாலிஸ்பெர்மி. என்ன சொல்லுவாங்க, பிளாக்ஸ் பாலிஸ்பெர்மி. ஓகே, பாலிஸ்பெர்மினா மெனி ஸ்பெர்ம்ஸ். மெனி ஸ்பெர்ம்ஸ் வராம இருக்கிறதுக்கு இந்த எக்கே என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் உள்ள அனுப்பிட்டு அதை சுத்தி ஒரு ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் மாதிரி பண்ணி அதெல்லாம் பிளாக் பண்ணும். which means டெக்னிக்கலா இன்னும் பேசணும்னா, மாலிகுலர் லெவல் பேசணும்னா, அந்த ஸ்பெர்ம் வந்து எக்ல வரும்போது ஒரு பர்டிகுலர் ரிசெப்டர்ல பைண்ட் ஆகி உள்ள வரும். அந்த ரிசெப்டர் உடைச்சிட்டா ஸ்பெர்ம் உள்ள வர முடியாதுல்ல, அவ்வளவு கான்செப்ட். புரியுதா? அப்ப அந்த ரிசெப்டர் உடைக்கிறதா பிளாக் ஃபார் பாலிஸ்பெர்ம். கிளியர்? ஃபைன். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது அப்படியே டெவலப் ஆகுது. ஓகே, சோ ஃபியூஷன் நடக்குது. அப்புறம் சொன்ன டிவைட் ஆக ஆரம்பிக்கும், கிளீவேஜ். ஓகே, டிவைட் 2 செல் 4 செல் 8 செல் மாரலாங்கிற ஸ்டேஜுக்கு மாறும். அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட்ங்கிற ஸ்டேஜுக்கு மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும், யூட்ரஸ்ல வந்து அட்டாச் ஆகும். as you said earlier, இம்ப்ளான்டேஷனா ஒண்ணுடா, பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ்ல இது போய் நேரா அழகா அட்டாச் ஆகும். Is that clear? Making sense? Okay. So attach ஆன blastocyst என்ன பண்ணும், நிறைய divisions undergo பண்ணும். ஏன்னா blastulation அப்புறம் என்ன ஆகும் சொன்னா நானு, அது வந்து germ layers ஃபார்ம் பண்ணும். அது அடுத்த ப்ராசஸ். ஏன்னா germ layers ஃபார்ம் ஆனாதான் எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம். எக்டோடர்ம்ல இருந்து சில பகுதி வரும், எண்டோடர்ம்ல சில பகுதி வரும், மீசோடர்ம் சில பகுதி வரும். அப்ப அதுக்கெல்லாம் இந்த லேஸ் ரொம்ப முக்கியம். அப்ப இட் கோஸ் ஃபார் வாட், gastrulationங்கிற ஒரு கான்செப்ட். இங்க பாருங்க, இதுதான் எம்பிரியானிக் டெவலப்மென்ட் சொல்லுவோம். பாருங்க, எக்டோடர்ம்ல இருந்து ஸ்கின், ஐஸால வரும், மீசோடர்ம்ல இருந்து மசில், போன், ஹார்ட், கிட்னிஸ் வரும், எண்டோடர்ம்ல இருந்து டைஜஸ்டிவ் இது எல்லாமே உருவாகும். அப்ப இந்த லேயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஜெர்ம் லேயர்ஸ் இல்லனா அந்த டிவிஷன் ஆகிறதே நடக்காது. ஓகே, சூப்பர். So extra embryonic membrane பாருங்க, amnion, yolk sac, underscore. Since you guys know all these things earlier, it will be very helpful, like a quick revision. Okay, இது தப்புன நோட்ஸ் அப்படியே வச்சினா குயிக்கா கரெக்டா ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட்ல டவுட் இருந்தா கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க லைவ்ல இல்ல சார், நான் இப்போ லைவ் இப்பதான் பாக்குறேன், தமிழ் எக்ஸாம் படிச்சிட்டேன், ரெக்கார்டிங் செஷன் இப்பதான் பாக்குறேன்னா நீங்க ஒன்னும் கவலை பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க, டவுட் கிளியரிஃபை பண்ணுவோம். இல்ல இமிடியேட்டா வேணா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நேரா என்னோட ஒன் ஷாட் லைவ் இருக்கும், பார்ட் எடுத்திருப்பேன், ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன், அதை பார்த்தா கண்டிப்பா கொடுத்துரும், எல்லா டவுட் புரிஞ்சிருக்கும். ஏன்னா செஷன் நிறைய டவுட் கேட்டிருப்பாங்க, அந்த டவுட் ஆன்சர் பண்ணும்போது உங்க டவுட் கவர் ஆயிருக்கும். சரியா? ஓகேடா, ஃபைன். அதுக்கப்புறம் கடைசி என்ன ஆகும், அந்த 9 months அந்த டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ச்சுரேஷன் கான்செப்ட் வரும். which means அந்த இடத்துல பேபி வந்து எக்ஸ்பெல் ஆகும். it has to come out on delivery of the baby. சோ அதுக்கு வந்து என்ன பிரைமரி வேணும், நமக்கு ஆக்சிடோசின் பொருள் வேணும். ஓகே, இந்த குழந்தை என்ன பண்ணு தெரியுமா, வெளியே வர டைம்ல ஒரு 2 டைம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து மதருக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அப்போ மதர்ல என்ன ஆகும், ஆக்சிடோசின் வெளியே வரும். அந்த ஆக்சிடோசின் வெளியே வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி பண்ணும். ஏன்னா கான்ட்ராக்ட் பண்ணாதான் அந்த பேபி வெளியே வரும். எந்த காரணம் புஷ் பண்ணும். அப்ப அது புஷ் யார் பண்ணுவா, ஆக்சிடோசின். அப்ப அது புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, திருப்பி ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகும். பாசிட்டிவ் ஃபீட்பேக் மூலமா திருப்பி ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகி திருப்பி கான்ட்ராக்ஷன் வந்து அப்படியே நடந்து என்ன கடைசியா பேபி வந்து வெளியே வந்துடும். அவ்வளவு விஷயம். ஓகே, இஸ் இட் கிளியர்? திஸ் இஸ் தி சிம்பிளஸ்ட் ஐடியா. ஃபைன். அப்ப வெளியே வர பேபி வந்து அந்த வெஜைனா வெளியே வர்றதுக்காக it has to loosen its muscles there. It be all tight, no, it has baby has to come out. So அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ரிலாக்ஸ்ங்கிற ஹார்மோன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல டைட்னஸ் கம்மி பண்ணி அழகா குழந்தை வெளியே வந்துடும். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், கூடவே பிளசண்டா வெளியே வந்துடும். ஏன்னா பிளசண்டா ரோல் என்னவா இருந்துச்சு, குழந்தைய பாத்துக்கிறது. குழந்தை வெளியே வந்தாச்சு, இது பிளசன்ட் தேவையில்லை. So பிளசன்ட் is also coming out along with the fetus. ஓகே, சோ அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணும். சோ we call it as lactation. So the lactation periodல நமக்கு பிரைமரி ஹெல்ப் பண்ண ரெண்டு ஹார்மோன்ஸ், ஒன்னு prolactin, இன்னொன்னு oxytocin. prolactinங்கிறது milk production, ஞாபகம் வச்சுக்கோங்க. prolactin production அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ மில்க ப்ரொடியூஸ் பண்றது எப்பவுமே prolactin. ப்ரொடியூஸ் ஆன மில்க வெளியே எடுக்கிறது ஒரு வெளியே அனுப்புறது oxytocin. மில்க் எஜெக்ஷன், let it go, இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே oxytocin. ஓகே, ஃபைன். அப்ப அந்த மில்க் ஏன் அவ்வளவு முக்கியம் கேட்டா, அந்த மில்கோட ஃபர்ஸ்ட் மில்க் பேர் என்ன சொல்லுவோம்னா கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம்.
yellow கலர்ல இருக்கும்டா vitamins அந்த குழந்தைக்கு தேவையான immunity antibodies எல்லாம் ரிச்சா இருக்கும். That's why it called as very important. என்ன antibodies இருக்கும்? IgA இருக்கும், vitamin A இது எல்லாமே நல்லா ரிச்சா இருக்க கூடியதா இந்த particular question. Is that clear? Fine. So questions பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. நம்மளோட டிபார்ட்மென்ட் வந்துருச்சு. ஓகே சோ பாத்துறோமா வாட் இஸ் கொலஸ்ட்ரம் ரைட் சிக்னிஃபிகன்ஸ் இப்பதான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் மில்க் அது ஏன் முக்கியங்கிறது என்னெல்லாம் இருக்குங்கிறது சொல்லிட்டீங்கன்னா क्वेश्चन முடிஞ்சு ஓகே இன்ஹிபின் செல்ஸ் ஃபங்க்ஷன் இன்ஹிபின் ஒண்ணும் இல்லடா இப்போ இந்த சர்டோலி செல்ஸ்ல இருக்குல சர்டோலி செல்ஸா இருக்கட்டும் இந்த கிரானுலோ செல்ஸா இருக்கட்டும் செல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் இன்ஹிபின் இனிமே என்ன பண்ணும் எப்பெல்லாம் இவனுங்க ஓவரா பண்றானுங்களோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் மூலமா இவனுங்க செக்ரீஷன் ஜாஸ்தியா இருக்கும் எனக்கு ப்ரொஜெஸ்டரோன் ஒரு 50 போதும் இவன் 100 அனுப்புவான் அப்ப அது கம்மி பண்றதுக்கு யார் வேணும் எனக்கு இன்ஹிபின் வேணும் ஓகே ஜஸ்ட் ஹியர் டு inhibit the processes the inhibit okay and the importance of position of testes in human அப்ப என்ன சொல்றாங்க ஏன் அது ஸ்க்ராட்டம்ல இருக்கு எதனால அப்படி இருக்கு ஏன்னா அப்படி இருந்தாதான் 1 2 to 3 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கும் அது கம்மியா இருந்தாதான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கும் அதான் கான்செப்ட் பாருங்க பிக்சர் ஆஃப் மெச்சூர் ஸ்பெர்ம் அண்ட் லேபிள் தி பார்ட் அப்ப என்ன கேட்கலாம் உங்ககிட்ட ஓம் பத்தி கேட்கலாம் various male reproductive glands mention their secretion menopause functional reproduction menopause என்ன அர்த்தம் ரொம்ப ஈஸி menarchனா starting of menstrual cycle தான் எப்ப அது முடியுதோ அது menopause menstrual cycle ஒரு 60 year old womanல இருக்காது ஸ்டாப் ஆயிடும் it's called as menopause அவ்வளவுதான் functions of reproductive system அவ்வளவுதான் ஈஸி சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டாபிக் வரும்போது என்ன கேட்பாங்க பார்ட்ஸ் கேட்பாங்க டயகிராம்ஸ் கேட்பாங்க and ரொம்ப பேசிக் கான்செப்ட்ல கேட்பாங்க சோ உங்களுக்கு anatomy ரொம்ப கிளியரா இருக்கணும் சரியா மேல் reproductive system female reproductive system எப்படி இருக்கு என்ன பிரச்சனை எல்லாமே கிளியரா தெரியும் all good and also பாருங்க ஃபைனல் கேட்டிருக்காங்க பாருங்க menstrual cycle கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்திடா அழகா எழுதலாம் அழகா நான் கீவேர்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன் menstrual phase follicular phase ovulatory phase luteal phase அழகா எழுதி அழகா அதிகமாங்க human ovum கேட்டிருக்காங்க பாத்தீங்களா representation of spermatogenesis and oogenesis process of spermatogenesis and external movement இது எல்லாமே பார்த்ததுதான் இது எல்லாமே ஈஸி இத பத்தி என்ன பண்ணுவாங்க கரெக்ட்டா அழகா கேட்பாங்க ஈஸியா எழுதிடலாம் புரிஞ்சுச்சா ஈஸியா இருக்கா சோ அடுத்த சாப்டர் ஆரம்பிச்சலாமா reproductive health ஆரம்பிச்சலாமா இது ரெண்டு சாப்டர் தான் reproductive health and you have principles of inheritance is that clear anybody have any doubt so far எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சாடா ஈஸியா இருக்கா ஓகே குயிக்லி கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி எப்படி கேள்விகள் கேட்கலாம்ங்கற ஐடியா வந்துருச்சா பிகாஸ் லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்ல 3 மார்க் ஃபேமிலி இத கேட்டிருக்காங்க சோ இந்த क्वेश्चंस இத அசோசியேட்டட் क्वेश्चंस பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துரும் ஃபைன் ஓகே ஒருத்தர் பிரேக் கேட்டா உடனே ஏதாவது பிரேக் கேக்குறது ஓகேடா ஃபைன் 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 உங்களுக்கு ஒரு ஓகே since we have completed two main chapters we'll go for ஒரு 10 minutes break போலாம் சரியா 10 minutes break தான் ஓகே ஃபைன் so 10 minutesல திருப்பி ஒரே ஓடிட்டீங்க அடி தான் உங்களுக்கு ஓகே 10 minutes you have to come back and do it okay super fine 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 okayடா so I'll give 10 minutes break now
Hello students, நான் வந்துட்டேன். யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாம் வந்துட்டீங்களா? ஹலோ விஷ்ணு, வணக்கம் விஷ்ணு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? I saw your text. கிளாஸுக்கு முடியும் டெக்ஸ்ட் பார்த்தேன் சார். எனக்கு தமிழ் எக்ஸாம் வர முடியாது சார்னு சொல்லியிருந்தீங்க. பரவாயில்ல, தமிழ் படிச்சிட்டீங்களா? உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் முடிஞ்சா? ரெடி ஆயிட்டீங்க தமிழ் எக்ஸாம்? சென்டமா நாளைக்கு தமிழ்ல? கன்ஃபார்ம் சென்டம்ல? எதுக்கு நான் சாரில சொல்லிட்டு இருக்கேன்? No problem Vishnu, I am so happy that you informed and you went and again you came to check. எனக்கு நல்லா தெரியும் நீ இந்த அப்புறமா இதை பாப்பன்னு தெரியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, since you have informed it is fine. But still ஒன்று மிஸ் பண்ற கொஞ்சம், but still okay. எப்படி போயிட்டு இருக்கு தமிழ் ப்ரிப்பரேஷன்? எப்படி போச்சு அதாவது சொல்லுங்க. சொல்லவே இல்லை. இருக்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன்டா. எனக்கு நல்லா இருக்கேன். உங்க தமிழ் ப்ரிப்பரேஷன் சொல்லுங்க, அது எனக்கு முக்கியம். 100ல வர 70? ஏ நோ நோ நோ, 100 பிளான் பண்றா நீ. 100 பிளான் பண்ண, அப்புறம் வரது வரட்டும். ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நிறைய பேர் வந்துட்டீங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஹலோ விஜில், ஹலோ ஹலோ. தமிழ் ஃபுல்லா படி, ஃபுல்லா உனக்கு தெரிஞ்ச தைரியம் உட்காந்து எழுது தமிழ்ல. சரியா? 100 எய்ம் பண்ணு, கண்டிப்பா நல்ல மார்க் வரும். ஓகே, 70 தான் எய்ம் பண்ணா கஷ்டம், 100க்கு எய்ம் பண்ணு. ஓகே சரி. ஓகே, and also those who came now and those who are going to leave, I'll tell you, இந்த மாதிரி क्वेश्चंस எடுத்துக்கோண்டா. சரியா? 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இது வந்து எப்படி படிக்கணுங்கிற ஐடியாவை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி क्वेश्चन இருக்குன்னா அது எந்த பேசிஸ்ல படிக்கணும், எந்த டாபிக் கீழே வரும், அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். சரியா? சும்மா கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே ஓகேடா, பாய். அது போக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 22 பயாலஜி எக்ஸாம், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான செஷன் பிளான் பண்ணிக்கலாம். தரமான ஒரு வேற லெவல் செஷன் பிளான் பண்ணுவோம். சரியா? ஓகே, பாய். ஃபைன். எஸ். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ 2 சாப்டர் முடிச்சாச்சு. அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, எப்படி இருக்கு என்ன பார்த்தாச்சு. ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி, இந்த மாதிரி கான்செப்ட் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கேட்கலாங்கிற ஐடியா கிடைச்சிருச்சு. இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா வெறித்தனமா அடுத்த சாப்டர் பார்க்க போறோம். ஓகே ஃபைன். பிரைமரியா இது வந்து கொஸ்டின் செஷன் தான்டா. அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்கிறத வந்து நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? டேய், நீங்க வந்து எங்கிட்ட 3 மார்க் 5 மார்க் செஷன் கேட்டீங்க, நான் அது கொண்டு வந்து கொடுத்தேன் ஒண்ணு. அப்புறம் நீங்க வந்து மேரத்தான் கேட்டீங்க, கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கேளுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன எக்ஸாக்டா வேணும்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து கண்டிப்பா கொடுத்துருப்போம். சரியா? சூப்பர். ஓகேடா, ஸோ ஆரம்பிச்சிடலாமா? வெரி குட். ஸோ இதுவுமே ஒரு ஈஸியான சாப்டர், குயிக்கா போயிடும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து ரொம்ப ஈஸி சாப்டர். எப்படி ரீப்ரொடக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈஸி சாப்டர் தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துமே. ஸோ அதுவும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், குயிக்கா பார்த்துடலாம். ஃபைன். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதான் நம்ம ரீப்ரொடக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும், என்னதான் நம்ம மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஸ்பெர்ம் ஓவம் இன்டர்கோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும், இது எல்லாமே எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், ஹெல்த் வைஸ் எப்படி பார்த்துக்கணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க போறது இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர். ஹவு டு டேக் கேர் ஆஃப் ஸ்டப்ஸ்ங்கிறது இந்த சாப்டர்ல பார்த்துடலாம். சரியா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கவர்மெண்ட் வந்து சும்மா இல்ல. கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த பாப்புலேஷனோட க்ரோத் வந்து ரொம்ப இன்ஸ்டன்டா இருந்துச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஹையஸ்ட். ஒரு மிட் 2023 அந்த டைம்ல பீட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ இந்தியா டாப். இந்த பாப்புலேஷன் கம்மி பண்றதுக்கு அப்பவே 1950s என்ன பண்றாங்க, they are bringing a family planning program. இந்த இயர் ரொம்ப முக்கியம்டா, பல டைம் கேட்டிருக்காங்க இந்த இயர். சரியா? 1951 என்ன பண்றாங்க, they are bringing the concept called family planning. அப்படின்னா என்னடா? எஸ் சொல்லுங்க பாப்போம். வெரி குட். அப்படின்னா ஒண்ணும் இல்லடா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். இந்த குழந்தைங்க வந்து ஜாஸ்தியா இருக்கு, பாப்புலேஷன் ஜாஸ்தியா கம்மி பண்றதுக்காக சில அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அது எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து இந்த பாப்புலேஷன் கம்மி பண்ணலாங்கிறத பேசுறதுக்காக ஒரு மேஜர் ப்ரோக்ராம் பேர் தான் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். அதுக்கு லேட்டரா வச்ச பேர் வந்து ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர், RCH. இதுவுமே முக்கியம்டா. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்குமே நிறைய எப்படி சொல்றது,
எக்ஸ்பான்ஷன்ஸ் நிறைய படிக்கணும் நீங்க. ART, MTP, ZIFT, GIFT, அப்புறம் RCH, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா இந்த சாப்டர்ல ஈஸியா 1 மார்க்ஸ் எழுதிடலாம். சரியா? ஸோ இதோட மேஜர் டாஸ்க் பாருங்க, அவேர்னஸ், செக்ஸ் எஜுகேஷன், பர்த் கண்ட்ரோல், ப்ரீநேட்டல் கேர், போஸ்ட்நேட்டல் கேர், ஹெல்த் சப்போர்ட். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள், வந்தக்கப்புறம் எப்படி பார்க்கணும், வரும்போது எப்படி பார்க்கணும், அது எல்லாமே ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் வந்துடும். அண்ட் அது போக குழந்தைங்களுக்கு ஒரு அறிவு கொடுக்கணும்ல, இது எப்படி நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி இன் ஹியூமன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் அவேர்னஸ், செக்ஸ் எஜுகேஷன் எல்லாமே. ஓகே, நவ் we are going to see what is there with amniocentesis and bank. இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது மிஸ்யூஸ் டெவலப் ஆகுங்கிறது ஒரு உண்மையான விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு குரோமோசோமல் அப்நார்மலிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆம்னியோசென்டசிஸ் டெக்னிக் மூலமா ஜெண்டரும் கண்டுபிடிக்க முடியுது. அதை மிஸ்யூஸ் பண்ணி ஃபீமேல் இன்ஃபான்டிசைடோட ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபீமேல் ஃபீட்டஸ் வேர் கில்ட் செவரல் டைம்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்னிக் கால்ட் ஆம்னியோசென்டசிஸ். அப்ப அதில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆம்னியோசென்டசிஸ் மேல ஒரு ஸ்டாட்யூட்டரி பேன் கொண்டு வந்துட்டாங்க. பேன் சொல்ல முடியாது, அந்த ஆம்னியோசென்டசிஸ் டெக்னிக் வேலை செய்யறாங்க. ஆனா ஜெண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் யூஸ் பண்ணலாம், குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதாரா? இல்லாம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இஸ் இட் கிளியர்? Got it? So இதுதான் அந்த பர்டிகுலர் திங். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றது நம்ம கவர்மெண்ட் ஆம்னியோசென்டசிஸ்க்கு பேன் பண்ணியாச்சு. ரைட்டா? ஓகேடா. அடுத்து பாருங்க, இதெல்லாம் என்ன பிரச்சனைகள் பாருங்க. ஃபீமேலோட ரேஷியோவே கம்மியாயிருச்சு. 1000 மேல்ஸுக்கு 927 கம்மி, இன்னும் கம்மி ஆயிடுச்சு, டிராப் ஆயிடுச்சு, 9 டிராப் ஆயிடுச்சு. ஸோ ஃபீமேல்ஸோட ரேஷியோ கம்மியாயிட்டு இருக்கு. குழந்தை ஃபீமேல் கேர்ளுங்க போது they were killing it like anything. ஸோ அதெல்லாம் கம்மி பண்றதுக்காக தான் அந்த ஸ்டாட்யூட்டரி பேன் கொண்டு வந்தாங்க. ஸோ ஜெண்டர் பயஸ்டா இருந்துச்சு, ஃபீமேல் ஃபீட்டிசைட் இருந்துச்சு, இன்ஃபான்டிசைட்னா குழந்தை சாகுறது, அது எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இப்போ பாருங்க, நிறைய ரேங்க்ஸ் வருது இந்தியாவில். 135 out of 187. ஓகே, UNDP பக்கற ரேங்க். அதாவது இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறுது, ஒரு எந்த அளவுக்கு இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் பிரச்சனை இருக்குன்னு பார்க்கும்போது 135வது இடத்துல இருக்கு. அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க, PCB ஆக்ட் வந்துருச்சு, பேன் ப்ரீநேட்டல் செக்ஸ் டிட்டர்மினேஷன். இதுதான் ஆம்னியோசென்டசிஸ் பேன். புரியுதா? இதனால என்ன ஆகுது, they are getting stopped. கவர்மெண்ட் விஷஸ் பாருங்க, சர்வைவல், நியூட்ரிஷன், எஜுகேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ். கேர்ள்ஸுக்கு தேவையான இது எல்லாமே கொண்டு வராங்க. அண்ட் ஆல்சோ போக்சோ ஆக்ட், ரொம்ப ஃபேமஸான ஆக்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். எந்த ஒரு குழந்தையா இருக்கட்டும் ஆர் எந்த ஒரு ஃபீமேலா இருக்கட்டும், if they are going for any problems, they can easily go for this போக்சோ ஆக்ட். ஓகே, அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கு. அது யார் எல்லாத்துக்குமே ஒர்க் பிளேஸ். போக்சோ இஸ் பிரைமரி ஃபார் சில்ட்ரன்ஸ், ஓகே, கிட்ஸ். அண்ட் ஆல்சோ ஜெண்டர் சேஃப்டிக்கு ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டிங்கிற நிறைய லீகல் ஃபார்ம்ஸுமே இருக்கு. ஓகே, சூப்பர். ஃபைன். ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்களா, இந்தியா தான் இப்போ ஹைலி பாப்புலேட்டட். ஸோ அதுக்காக ஃபேமிலி பிளானிங் கான்செப்ட் கொண்டு வரும். ஏன்னா ஹைலி பாப்புலேட்டடா இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரிசோர்சஸ்ல பிரச்சனை வரும், மனுஷனுக்குள்ள பிரச்சனை வரும், அடிச்சுப்பானுங்க, சண்டை போட்டுப்பானுங்க, கிரீட் ஜாஸ்தியாக காண்பிச்சு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, கம்மி பண்றாங்க. அதுக்கு ஒரு ஸ்லோகன் பாருங்க, நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர். இந்த மாதிரி கான்செப்ட் V2 என்ன சொல்றது, ஐயோ அது என்சிஆர்டிக்குள்ள அழகா கொடுத்துருப்பாங்க. அம்தோ அம்மாரி இதோ அந்த மாதிரி ஒன்று. ஓகே, பிகாஸ் ஹிந்தி ஸ்லோகன் அது கொடுத்துருப்பாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். ஸோ அந்த கான்செப்ட் அது. சரியா? இப்போ மேரேஜ் ஏஜ் பாருங்க 18, 21. இது பழைய இதெல்லாம் ரிவிஷன் பண்ணல. ரிவிஷன் பண்ணும்போது புக்கே அப்படிதான். ஓகே, புக்கே மாத்தல, மாத்தும் போது மாத்திடுவாங்க. சரியா? இப்போ ரீசனா விமன் 21 மாத்திட்டாங்களே, ஸோ அதெல்லாம் மாத்திடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்றவனுக்கு இன்சென்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், அதாவது அடிஷனல் பேமெண்ட். ஓகே, நீ கவர்மெண்ட் சொன்ன மாதிரி கேட்கற, 2 குழந்தைகள் நிறுத்திக்கிற, ஒரு குழந்தை நிறுத்திக்கிற, அதனால சொல்லி இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணவங்க டிஸ்இன்டென்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா, பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் மூலமா பண்ணலாம். விச் மீன்ஸ் கான்ட்ராசெப்ஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கான்ட்ராசெப்ஷன் என்ன, ஒரு குழந்தை தடுக்கிறது, அதோட வளர்ச்சியை தடுக்கிறது, ஒரு குழந்தை வராம இருக்கிறது, அது எல்லாமே கான்ட்ராசெப்ஷன் கீழே வந்துடும். சரியா? is going to prevent the fertilization or implantation. Fertilization prevent ஆனா குழந்தை வராது, implantation prevent ஆனாலும் குழந்தை வராது. சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கான்ட்ராசெப்ஷன் ரன் ஆகுது. இதுல 2 இருக்குடா, டெம்பரரி இருக்கு, பெர்மனன்ட் இருக்கு. ஓகே ஃபைன். சோ இது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், பேசிக்கா சில நேச்சுரல் மெத்தட்ஸ் பார்க்கணும். நேச்சுரலா நம்மளால இந்த கான்ட்ராசெப்ஷனை அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறது பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதா, இட் இஸ் நத்திங் பட் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ். அப்படின்னா என்ன?
we already know that menstrual cycle பார்த்தோம் அதுல 14th day தான் ovulatory okay so the 14th day என்னாகும் ovulation நடந்து ovum வெளிய வரும் so இந்த ovum வெளிய வந்துருச்சுனா அதே டைம்ல ஸ்பெர்மும் இருந்துச்சுனா கண்டிப்பா ஃபெர்டிலைஸ் ஆகும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் ovum வரதுக்கு முன்னாடி இல்ல ovum வராத டைம்ல நான் என்ன பண்ணுவேன் ஸ்பெர்ம் வச்சனா என்ன ஆகாது கான்ட்ராசெப்ஷன் அச்சீவ் ஆயிடும் which means குழந்தை பிறக்காது கரெக்ட்டா இல்லையா சோ அந்த 14th day முதல் கொண்டு அதுல பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி and பாருங்க ஸ்பெர்ம் வந்து 72 hours வரைக்கும் வயபிளா இருக்கும் ஓகே ovum வந்து 2 days வரைக்கும் வயபிளா இருக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி அரவுண்ட் 10 to 17 days வந்து fertile period னு சொல்றாங்க அப்போ menstrual cycle 28 days இருக்குனா அதுல 10 to 17 days fertile period னு சொல்றாங்க அப்ப அந்த 10 to 17 days என்ன பண்ண கூடாது it has to be prevented intercourseங்கிற கான்செப்ட் அங்க பிரிவென்ட் ஆயிடும் ஏன்னா பிரிவென்ட் ஆனா மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும் கான்ட்ராசெப்ஷன் நமக்கு வந்து ஈஸியா பண்ண முடியும் கரெக்ட்டா குழந்தை பிறக்காது ஆனா அந்த 10 க்கும் 17 க்கு அப்புறம் அதாவது 10 க்கு முன்னாடி 17 க்கு அப்புறம் டேஸ்னா நோ ப்ராப்ளம் பிகாஸ் அது எல்லாமே ஃபெர்டைல் பீரியட் இல்ல இந்த 10 to 17 தான் ஃபெர்டைல் பீரியட் ஓகே சோ அத வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் ஈஸியா நேச்சுரல் அப்ஸ்டினன்ஸ் கொண்டு போயிடலாம் பாருங்க ovum survival sperm avoid coitus nothing but intercourse which means penetration எல்லாமே ஸ்டாப் ஆகுறதா coitus okay அது prevent பண்ணும் செகண்ட் ஒன் பாருங்க coitus interruptus அப்படினா என்ன அர்த்தம் there are cases where the penis which has been given for ejaculation is withdrawn அதாவது sperm release ஆகிறதுக்கு முன்னாடி the penis will be withdrawn back which is called as coitus interruptus it is getting interrupted there adapun continuous abstinence onnula no coitus during fertile period நான் பார்த்தல the 10 to 17 days குள்ள coitus இருக்க கூடாது coitus or intercourse இல்லனா coitus னா onnula union of male and female gamete okay union of male and female coitus அப்ப அந்த coitus வந்து நம்ம வந்து இந்த டைம்ல prevent பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் ஈஸியா contraception அச்சீவ் பண்ணலாம் அப்புறம் பாருங்க இன்னொன்னு வந்து lactational amenorrhea அப்படினா என்ன அர்த்தம் குழந்தை பிறந்துட்டு ஒரு 6 monthsக்கு என்ன ஆகும்னா lactation period சொல்லுவோம் which means that mother will have the capacity to feed the baby okay with the milk அப்போ அந்த lactation க்கு ஏன் நம்ம வந்து lactation period intercourse வெச்சா prevention பண்ணலாம்ங்கிறது ஏன் சொல்றாங்கன்னா இந்த டைம்ல GnRH வந்து இதாயிரும் சப்ரஸ் ஆயிரும் எதனால prolactin ஜாஸ்தியா இருக்கு நமக்கு தெரியும் prolactin தான் milk producing hormone அப்ப prolactin ஜாஸ்தியா இருக்கும்போது GnRH சப்ரஸ் ஆயிரும் GnRH சப்ரஸ் ஆயிருச்சுனா FSH இருக்காது LH இருக்காது குழந்தை பிறக்காத எந்த விஷயம் இருக்காது ஆனா 6 months இருக்கும் பிரைமரி that is the time okay so breastfeeding months தான் கணக்கு so breastfeeding நடக்குதுனா அந்த டைம்ல intercourse வெச்சாலுமே no problem is it clear got an idea அடுத்து இப்போ இத தாண்டி என்ன பண்ணலாம் கேட்டிங்கனா there are also several other chemical methods also okay இந்த natural methods தாண்டி சில methods பாக்கும்போது அது நமக்கு இருக்குறதா இந்த chemical methods hormonal methods mechanical methods எல்லாம் அப்ப chemical methods ரொம்ப ஈஸி நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் நமக்கு என்ன பண்ணலாம் இந்த டேப்லெட்ஸ் சப்போசிட்டரிஸ் ஜெல்லிஸ் கிரீம்ஸ் யூஸ் பண்ணா ஸ்பெர்ம்ஸ் கொன்றலாம் ஸ்பெர்ம்ஸ் வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி கொன்னுட்டா ஈஸியா என்ன ஆகும் இட் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ராய்ட் ஃபாலோ பை பாருங்க ஹார்மோனல் இப்போ என்ன பண்றாங்க ஹார்மோன்ஸ் வச்சு விளையாடுறாங்க நமக்கு தெரியும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஜாஸ்தியான என்ன ஆகும் ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போன சாப்டர்ல பார்த்தோம் சோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரானை கம்பைன் பண்ணி ஒரு பில்லா கொடுக்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான் தனியா கொடுக்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் கொடுக்கிறது இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பில்ஸா கொடுப்பாங்க அப்ப என்ன ஆகும் பாருங்க இதெல்லாம் கொடுக்கும்போது FSH ஒழுங்கா வராது அது வரலனா குழந்தைக்கு தேவையான எதுவுமே கிடைக்காது அப்படி இந்த குழந்தை வராது அவ்வளவுதான் விஷயம் so that is how it is getting prevented இது நமக்கு தேவையான ஃபார்மேஷன் இம்ப்ளான்டேஷன் எல்லாமே பிரிவென்ட் ஆயிடுது கான்ட்ராசெப்ஷன் அச்சீவ் ஆயிடுது ஓகேவா அண்ட் சஹேலியா வந்து வித்தியாசமான ட்ரக்டா இது வந்து எந்த ஒரு ஹார்மோனும் இல்லாத ஒரு ட்ரக் இது சரியா இது வந்து CDRI சயின்டிஸ்ட் லக்னோ சயின்டிஸ்ட் நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ட்ரக் தான் இந்த சஹேலியா அதோட கெமிக்கல் நேம் பிராண்ட் நேம் தான் சென்ட் குரோமன் ஓகேவா சூப்பர் சோ இதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இனி அடுத்து மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா நீ பார்த்து கெமிக்கல் ஹார்மோன் எல்லாமே குழந்தைய பிரிவென்ட் பண்ணுமே தவிர அது ஃபர்டிலைசேஷன் பிரிவென்ட் பண்ணும் இம்ப்ளான்டேஷன் பிரிவென்ட் பண்ண தவிர STI SGD தடுக்க முடியாது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபெக்ஷன் ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டிங் டிசீஸ் இதெல்லாம் தடுக்கவே முடியாது இது எல்லாமே தடுக்கவே முடியாது அப்ப இதெல்லாம் தடுக்க முடியாத காரணத்துல நமக்கு வந்து ஓகே இதையும் தடுக்கணும் இம்ப்ளான்டேஷன் தடுக்கணும் ஃபர்டிலைசேஷன் தடுக்கணும்னா யார் வரணும் நமக்கு மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் வரணும் ஃபார் சே ஆல் திஸ் காண்டம்ஸ் டயஃப்ரம்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும்னா STI ல இருந்து பிரிவென்ட் பண்ணும் ஓகே ஏன்னா அது வந்து ஒரு மீட்டிங் இல்ல அந்த
ஆர்கன்ஸ்ல மீட் இல்ல, அந்த ஆர்கன்ஸ்குள்ள அந்த பிசிக்கல் மீட் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா எஸ்டே ஸ்ப்ரெட் ஆகாது. இட் இஸ் கெட்டிங் trapped there. Okay, so condoms பாருங்க, it is made up of all these things and followed by diaphragm, cervical cap walls. Diaphragm, cervical cap walls இது மூணுமே ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் பேரியர் மெத்தட். ஓகே, condoms can be used in both males and females. And followed by last one is IUD. இந்த இருக்கறதுல வச்சு ரொம்ப சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்குது. அதாவது பிரிவென்ஷன் பண்றதுல ஜாஸ்தி ரேட் இருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரா யூட்ரைன் டிவைசஸ். இந்த பேர்ல தெரிஞ்சிரும், யூட்ரஸ்க்குள்ள வைக்கிற டிவைஸ் பேர் தான் இன்ட்ரா யூட்ரைன் டிவைசஸ். ஓகே, சோ இந்த யூட்ரஸ்க்குள்ள சில டிவைஸ் வைக்கும் போது என்ன ஆகுது, அந்த இடத்துல சில பல சேஞ்சஸ் வருது. அது நமக்கு 3 டைப் இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து காப்பர் பேஸ் பண்ணி, இன்னொன்னு ஹார்மோன் பேஸ் பண்ணி, இன்னொன்னு நான் மெடிக்கேட்டட். ஓகே, காப்பர்ஸ் வச்சு கொடுக்கும்போது அந்த டிவைஸ் என்ன ஆகும், உள்ள போய் காப்பர் ரிலீஸ் பண்ணும். காப்பர் ரிலீஸ் ஆன உடனே அந்த ஸ்பெர்மை அங்க கொண்டுரும். அந்த காப்பரை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் எஃபிஷியன்டா ஜெல்லிஸ்ல போட அனுப்பிட்டீங்கன்னா அது இன்னும் ஸ்பெர்மை இன்ஆக்டிவேஷன் ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி பாருங்க ஹார்மோனல். நான் வந்து இந்த ஹார்மோனல் நான் அச்சீவ் பண்ணதை இந்த டிவைஸ் மூலம் அச்சீவ் பண்றேன், அவ்வளவுதான். அண்ட் ஆல்சோ நான் மெடிக்கல் லிப்பிஸ் லூப். நான் மெடிக்கேட்டர்னா எந்த ஒரு ஹார்மோன் எதுவுமே இல்ல, அது சும்மா போய் இங்க இருக்கு. அது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாதனால என்னன்னு தெரியல, அது ஆக்சுவலி கிளியர் கட்டா சொல்லவே இல்லை, இன்னும் இது ஸ்டடியில தான் இருக்கு. பட் வாட் தே ஃபிகர்ட் அவுட் இஸ், இந்த லிப்பிஸ் லூப் இந்த மாதிரி பொருள் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு குழந்தை உருவாகுது. It is not because of any hormones, it is because of the space or because of a foreign object present there. இந்த மாதிரி reasons இருக்கு, சரியா? Okay, and also followed by you have this effectiveness is about success rate is very high when you compare with other methods. இதான் ஒரு பேசிக் ஐடியாஸ். இது எல்லாமே முக்கியம் தான்டா. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கோம், தெளிவா லைவ் ஒன் ஷாட் எடுத்துக்கோண்டா, அதுவுமே நீங்க பார்க்கலாம், 2xல பார்க்கலாம். இது வந்து இந்த கான்செப்ட்ல இருந்து கேள்விகள் கேட்பாங்க, நீங்க என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி क्वेश्चंस கேள்வி கேட்பாங்க, நீங்க எப்படி ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் நோட்ஸ்க்காக தான் இந்த ஒரு செஷன் அழகா பிளான் பண்ணிருக்கோம், சரியா? ஓகேடா, சூப்பர். சோ இப்ப பாருங்க, அடுத்து பெர்மனன்ட் மெத்தட்ஸ் நமக்கு 2 இருக்குடா. சரி, இது எல்லாமே டெம்பரரி. ஆமா, எல்லாமே ரிவர்சிபிள். உங்களுக்கு வந்து தூக்கி போட்டீங்கன்னா குழந்தை வந்துடும், அது வரைக்கும் தான் பேசிக்கணும். இப்போ எனக்கு வந்து பெர்மனண்டா வேணும்னு கேட்டீங்கன்னா we have 2 methods. ஒன்னு டியூபெக்டமி, இன்னொன்னு வாசெக்டமி. ஒன்னு டியூபெக்டமி, இன்னொன்னு வாசெக்டமி. டியூபெக்டமினா என்ன, வாசெக்டமினா என்ன? டியூபெக்டமிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபீமேல்ஸ் இருக்கக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப்ஸை கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்படி விட்டுற மாட்டாங்க. அது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப் கனெக்ஷன் கட் ஆயிடும். கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா ஸ்பெர்மால வர முடியாது. ஓகே, ஏன்னா ஸ்பெர்ம் சொன்னோம்ல, வெஜைனால இருந்து ஃபெலோப்பியன் டியூபுக்கு வரணும். வந்து பார்த்தா ஓம் இருக்காது, ஏன்னா கட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சோ ஓம் இங்கே நின்றும், ஓம் இந்த ஹாஃப்ல நின்றும், ஸ்பெர்ம் இந்த ஹாஃப்ல நின்றும். அதே மாதிரி வாசெக்டமி, நம்ம ஸ்பெர்மோட இது டெஸ்டிசல் படிக்கும்போது வாஸ் டிஃபரன்ஸ்னு கான்செப்ட் படிச்சோம். அதுல இருந்தா ஸ்பெர்ம் வந்து அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அந்த இடத்துல கட் பண்ணி ஸ்டிச் பண்ண என்ன ஆகும், ஸ்பெர்ம் வராது, ஆனா செமன் இருக்கும். செமன் கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனா ஸ்பெர்ம் மட்டும் இருக்காது. சோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, கண்டிப்பா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஓகே, இஸ் இட் கிளியர் சோ ஃபார்? வெரி குட். நீ அடுத்து பாருங்க, நமக்கு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சின்னு ஒரு சின்ன ஒரு முக்கியமான கான்செப்ட்ரா, எம்டிபி. அப்படின்னா என்ன, வாலண்டரியா அவங்க என்ன பண்றாங்க, அந்த டெர்மினேட் பண்றாங்க, குழந்தைய அபார்ட் பண்றது தான் எம்டிபி. சரி, வாலண்டரியா பண்ணுவாங்களா? எஸ், there are cases where குழந்தை வளர்ந்தால் கஷ்டம், குழந்தைக்கு வளர்றது கஷ்டம், குழந்தை இறந்துரும், இல்ல அம்மா இறந்துருவாங்க. இந்த மாதிரி சினாரியோஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா they'll go for voluntary termination, called as MTP. இந்த MTP பொறுத்த வரைக்குமே 12 வீக்ஸ் வரைக்குமே சேஃப்டா, பெரிய பிரச்சனை இல்ல. 12 வீக்ஸ்ல இருந்து 24 வீக்ஸ்ல பண்ணலாம். ஆனா 12 வீக்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா it is again a higher risk. ஓகே, நிறைய பிராக்டிஷனர்ஸ் வரணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது வந்து ஹையர் ரிஸ்க்கு போயிடும், சரியா? இந்த MTP ஆக்ட் பாருங்க 1971ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, லீகலைஸ் அபார்ஷன் கொண்டு வந்து எப்படி என்ன தெளிவா கொடுத்திருக்காங்க. ஃபைன், இதுவுமே ரொம்ப முக்கியமான क्वेश्चन தான். ஏன் தெரியுமா, இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர்ல பிரைமரியா இருக்கிறது இந்த ART, STA அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப். மூணா பிரிச்சிடலாம், சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் அது நான் பார்த்தது வரைக்கும், செகண்ட் ஆஃப் இந்த STAs பத்தி ஃபுல்லா வந்துரும், தேர்ட் ஆஃப் ARTs பத்தி வந்துரும். அப்ப இந்த 3 ஹாஃப்ல கண்டிப்பா ஒரு 2-3 क्वेश्चन கேட்டாங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா கவர் ஆயிடும். ஸோ இதெல்லாமே முக்கியமான क्वेश्चंस இருக்கக்கூடிய ஏரியாஸ். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இத கூட ஒரு ஹிண்ட் வச்சு சொல்லி கொடுத்துருப்போம், எப்படி படிக்கணுங்கிறது. அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் செஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த டேப்லோகாம் ரொம்ப முக்கியம், சரியா? என்னென்ன டிசீஸ் இருக்கு, யார் காஸ் பண்றா, பாக்டீரியா, இது எப்படி நம்ம கேட்பாங்கடா, ஃபுல்லால கேட்க மாட்டாங்க. மேபி 2 to 2 கேட்பாங்க. பாக்டீரியா 2 சொல்லுங்க,
அண்ட் வைரலர்னு சொல்லுங்க, அண்ட் ஃபங்கல்ல சொல்லுங்க, ப்ரோட்டோசோம் கேட்பாங்க. ஸோ இப்படி கேட்கும்போது அட்லீஸ்ட் மினிமம் 2, மொத்தமாவே ஒன்று தெரிஞ்சா போதும், 4 இருக்கிற இடத்துல மினிமம் 2 தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் இதெல்லாம் ஈஸியா இருக்கும். எய்ட்ஸ்ல ஈஸியா சொல்லிடலாம். எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் எல்லாமே ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் ஹெர்பீஸும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஹெச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெப்படைட்டிஸ், ஹெச்ஐவி அண்ட் ஆல்சோ ஹெர்பீஸ். இந்த மாதிரி டெக்னிக்கா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், பட் சும்மா ரிவிஷன் மாதிரி. அண்ட் இந்த மாதிரி பாக்டீரியாவுக்கு 3 இருக்கு. பேசிக்கா அது படிக்கிறீங்க, அதோட டேர்ம்ஸ் படிக்கிறீங்க, அண்ட் அதுக்கு தேவையான டிசீசஸ், அதாவது கண்டிஷன்ஸ். மோஸ்டா பாத்தீங்கன்னா யூரேத்ரா அண்ட் வெஜைனா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாமே டேமேஜ் ஆகுற சிம்டம்ஸா இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியா என்ன பண்ணலாம், இந்த டாபிக் ஈஸியா எழுதிடலாம். சரியா, அது பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். அப்போ இதை வந்து ப்ரிவென்ஷன் கேட்பாங்க. இதெல்லாம் ஈஸியா மார்க் வாங்கலாம்டா. ப்ரிவென்ஷன் கேட்பாங்க, ஏன்னா நமக்கு ஈஸியா தெரியும். அவாய்ட் பண்ணும் அன்னோன் பார்ட்னர்ஸ், மல்டிபிள் பார்ட்னர்ஸ் அவாய்ட் பண்ணும், ப்ராப்பர் பேரியர் மெத்தட்ஸ், காண்டம்ஸ் அவாய்ட் பண்ணும். காண்டம்ஸ் தான் எஸ்டியை ப்ரிவென்ட் பண்ணும், மத்தல ப்ரிவென்ட் பண்ணாது. ஓகே, அதை மென்ஷன் பண்ணும். அண்ட் இன்கேஸ் இருந்துச்சா டயக்னோசிஸ், ஏர்லி டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணா இட் வில் பி கம்ப்ளீட்லி பெனிஃபிஷியல். அண்ட் அதே மாதிரி சர்வைக்கல் கேன்சர், இது ஹெச்பிவி, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் காஸ் பண்றதுடா. இது என்ன பண்ணுது, இதுவும் அப்படிதான். ஒரு எஸ்டிஐனா என்ன அர்த்தம், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆகுற இன்ஃபெக்ஷன் அர்த்தம். இதுவுமே என்ன அர்த்தம், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆயிருக்கிற இன்ஃபெக்ஷன் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. சரியா, சிம்டம்ஸ் பாருங்க, பெல்விக் பெயின், டிஸ்சார்ஜ், இதெல்லாம் நம்ம ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எடுறதுனால அப்டமல் பெயின், இங்க நமக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாம் பிரச்சனை இருக்கு, விமென்ஸ் ஃபீமேல்ஸ் மோஸ்ட்லி. அப்போ பெல்விக் பெயின்ஸ் வரும், டிஸ்சார்ஜஸ் இருக்கும், ப்ளீடிங்ஸ் இருக்கும். இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸி ஞாபகம் வச்சு அழகா எழுதி மார்க் வாங்கலாம். ஓகே, டயக்னோசிஸுமே ஈஸி. பாப்ஸ்மியர், ஹெச்பிவி டெஸ்ட். ட்ரீட்மெண்ட் பாருங்க, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்ல ரேடியேட் பண்ணி அந்த கேன்சர் செல்ஸை மட்டும் கொல்லலாம், இல்ல கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை கொல்லலாம். அண்ட் ஸ்கிரீனிங் பாருங்க, அரௌண்ட் 30 இயர்ஸ் பக்கம் இருக்கு. ஏன்னா சிம்டம்ஸ் வந்துட்டு வெளியே வர டைம் ஆகும். அதாவது இன்குபேஷன் பீரியட் சொல்லுவோம். இன்குபேஷன் பீரியட் என்னன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம்டா. இன்குபேஷன் பீரியட் என்னன்னா, ஒரு ஆர்கனிசம் வருது, வந்த ஆர்கனிசம் வந்து பாடிக்குள்ள என்டர் ஆகி அது எத்தனாவது நாள் சிம்டம் காட்டுது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனிசம் உள்ள வந்துட்டு 5 நாள் அமைதியா அப்படியே பரவிட்டு இருக்கும், 6வது நாள் தான் சிம்டம் காட்டும். அப்ப அதோட இன்குபேஷன் பீரியட் கம்ஸ் அரௌண்ட் தட் டைம். கிளியர்? சோ இன்குபேஷன் பீரியட் கூட கேட்கலாங்க. ஃபர்ஸ்ட் சிம்டம், அதாவது அந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் பாடிக்குள்ள வந்து எவ்வளவு நாள் இருந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் காட்டியிருக்கு, அதுதான் இன்குபேஷன் பீரியட். சோ அதுவுமே கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஃபைன். இனி தேர்ட் ஆஃப் பத்தி படிக்கணும்னா இன்ஃபர்டிலிட்டி கான்செப்ட் வந்துடும். இன்ஃபர்டிலிட்டி அதாவது inability to conceive after unprotected sex. இன்னும் டெஃபினிஷன் கிளியரா வேணும்னா, அதாவது ஒரு 2 இயர்ஸா எந்த ஒரு கான்ட்ரசெப்ஷனும் இல்லாம இன்டர்கோர்ஸ் பண்ணியும் குழந்தை வரலங்கும் போது இட்ஸ் கன்சிடர்ட் as infertility. ஃபைன், இஸ் இட் கிளியர்? ஓகே. சோ காசஸ் பாருங்க, pituitary or reproductive tumors, கட்டிகள் வரும்போது பிரச்சனைகள் வரலாம், genetic mutations, fallopian tube malformation, nutrition, stress, gonad injury, aging, இது எல்லாமே காரணம் தான்டா. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா இருக்கக்கூடிய உங்களுக்கு தப்புன்ற எல்லா ஃபேக்டர்ஸுமே அதில் வந்துடும். அது எல்லாமே என்ன பண்ணும், இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணும். பிரைமரியா நிறைய காஸ்மெட்டிக்ஸ் காஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் ஜாஸ்தி, டைஸ் காஸ் பண்ணும், ஃபுட்டு, ஜங்கு, அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணும். ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் அது. சரியா? ஸோ அது தவிர பாருங்க, பேசிக்காக இருக்கக்கூடியது லோ பாடி ஃபேட் அண்ட் ஆல்சோ அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். அதாவது டெஸ்டிஸ்க்கு என்ன சொல்லணும் உங்ககிட்ட, அது வந்து scrotal sac-ல it has to be below or out the body with 2 to 3 degree lesser than temperature. அதனால தான் என்ன ஆகும், spermatogenesis அச்சீவ் ஆகும். இது டிசெண்டே ஆகல, which means அது உள்ளே இருக்கு, பாடிக்குள்ளே இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், அதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மீட் ஆகல, spermatogenesis நடக்காதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் இன்ஃபர்டிலிட்டி தான். அண்ட் டைட் க்ளோத்திங், underdeveloped gonads, immune causes. sometimes நம்ம own cells என்ன பண்ணும், நம்மளோட gametes அட்டாக் பண்ணும், அதுவுமே என்ன பண்ணும், இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணும். ஓகே. அண்ட் பாருங்க, இது எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு டெக்னிக் பேர் தான் ART, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இது ரொம்ப ஈஸி தான்டா, இதுல இருந்து கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, பாருங்க, ஈஸியா படிக்கலாம். IUI, இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இந்த வேர்ட்லயே புரிஞ்சுக்கலாம். நான் யூட்ரஸ்ல இன்செமினேட் பண்ண போறேன், அவ்வளவுதான். அப்ப கேமெட்ஸ் என்ன பண்ண போறோம், யூட்ரஸ்ல இன்செமினேட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். IVF, இது வந்து என்ன சொல்லுவாங்க, இன்வெர்டர் ஃபெர்டிலைசேஷன், which means அந்த கேமெட்ஸ்ல நான் வெளியே எடுத்து வெளியே ஒரு லேப்ல ஃபெர்டிலைஸ் பண்ணி ஒரு ஜைகோட்டை உருவாக்கி அந்த ஜைகோட் திருப்பி ஃபீமேலுக்குள்ள அனுப்ப போறது தான் IVF. கிஃப்ட் பாருங்க, கேமெட் இன்ட்ரா ஃபிலோபியன். அந்த கேமெட்டை வந்து நார்மல் இன்செமினேஷன் மூலமா அனுப்ப முடியல. சோ என்ன பண்ண போறாங்க, இவங்க வந்து ஆர்டிபிஷியலா, கேமெட் தான்டா, அது ஆர்டிபிஷியலா எடுத்து அது என்ன பண்ண போறாங்க, ஒரு ஆர்டிபிஷியல் மீன்ஸ் வழியா அனுப்புறாங்க, உள்ள ஃபெலோபியன் டியூப் கூட அனுப்புறாங்க கேமெட்டை. அதுவே கேமெட்டுக்கு பதிலா ஜைகோட் அனுப்புறாங்க, which means fertilization முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.
கேமெட் இன்ட்ரோஃபிலோப்பியன் டியூப்ல ஃபெர்டிலைசேஷன் முடியல, பாடிக்குள்ள தான் நடக்கும். ஜிஃப்ட் ஜைகோட் இன்ட்ராஃபிலோப்பியன் டியூப்ல ஃபெர்டிலைஸ் ஆன அந்த பொருளை தான் என்ன பண்றாங்க, உள்ள அனுப்புறாங்க. And ICSI intracytoplasmic sperm injection and surrogacy எல்லாம் தெரியல, வாடகை தாய் எல்லாம் தெரிஞ்சதா. So that is also there. Okay, super. And இத தவிர என்னடா issues பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா மேல்ஸ்க்கும் ஃபீமேல்ஸ்க்குமே இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஃபார் இங்க பாருங்க, ஏசோஸ்பெர்மியா, நோ ஸ்பெர்ம், அதுவே ஒரு பிரைமரியான இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன். அண்ட் பாருங்க, அதை வந்து எப்படி பண்ணலாம், இதை வந்து மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல் மூலமா அந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்டல் இன்சிஷன் பண்ணி டெஸ்டிஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கரெக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபாலோ பை ஃபீட்டல் ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு டிசார்டர் இருக்குன்னா அதுமே கண்டுபிடிக்கல. எப்படி, அல்ட்ராசவுண்ட் மூலமா அண்ட் ஆம்னியோசென்சிஸ் மூலமா, கோரியோனிக் வில்லை, ஃபீட்டோஸ்கோப், 4 விஷயம். இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குடா. ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் த ஹெட்டிங்ஸ் டு ஐடென்டிஃபை த ஃபீட்டல் டிசார்டர் ஆர் ரைட் அபவுட் ஃபீட்டல் டிசார்டர் டிடெக்ஷன். இது கூட கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் போட்டுருங்க. அல்ட்ராசவுண்ட், அம்னியோசென்டசிஸ், சிவிஎஸ், கோரியோனிக் வில்லை சாம்பிள்ஸ் அண்ட் ஃபீட்டோஸ்கோப். இதெல்லாம் ஈஸி தான், இது படிச்சுட்டு அப்படியே குயிக்கா எழுதிடலாம். சரியா, இதுவுமே முக்கியமான டாபிக் தான். ஓகே, சோ ஃபார் ஒரு ஐடியா இருக்கு எல்லாத்துக்கும். இனி क्वेश्चंस கேட்டா இந்த மாதிரி கேட்பாங்கடா. ஓகே, சோ क्वेश्चन ஞாபகம் எப்படி கேட்பாங்கன்னு. சோ உங்களுக்கு வந்து ஆம்னியோசென்டசிஸ் கவர் ஆயிடுது, இன்ஃபான்டிசைட் எல்லாம் கவர் ஆயிடுது, எஸ்டிஐ கவர் ஆயிடுது, ஆம்னியோசென்டசிஸ் கவர் ஆயிடுது. அப்ப ஆம்னியோசென்டசிஸ் ரொம்ப முக்கியம். ஆம்னியோசென்டசிஸ் வந்து கண்டிப்பா கேள்விகள் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கிஃப்ட் ஜிஃப்ட். அடுத்து பாருங்க, எஸ்டிடி. எஸ்டிடி அதான் சொல்றேன்ல, எஸ்டிடி ஏஆர்டி இத பேஸ் பண்ணி சுத்திட்டே இருப்பானுங்க. ஓகே, சோ இத பத்தி நீங்க கொஞ்சம் பேசிக்கா பார்த்தா கூட ஈஸியா எழுதிடலாம். இதெல்லாம் क्वेश्चंस. ஓகே, இந்த क्वेश्चंस கோ த்ரூ பண்ணுங்க. இந்த क्वेश्चंसக்கு அசோசியேட்டடா வரக்கூடிய எல்லா நியர்பை கான்செப்ட்ஸ் கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துறோம். ஓகே, that is the basic idea. Fine. So now we are getting into the last chapter, principles of inheritance and variation. Okay, I know it is your exam tomorrow, but no problem, we'll complete it within 15-20 minutes. அதோட chapter revision முடிச்சலாம். questions நான் காட்டிட்டேன். இந்த PDF மட்டும் வாங்கிட்டு questions மட்டும் go through பண்ணுங்க. அந்த questions ரிலேட்டடான டாபிக்ஸ் go through பண்ணுங்க. அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் இதுல இருக்கு. சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சோ செஷன் ஆரம்பிச்சிரோம். சரியா? 2 minutes என்ன பண்ண போறோம்? We are going to complete this as soon as possible. ஓகே, சூப்பர்ரா. சோ நம்ம வந்து குயிக்கா என்ன பண்ணலாம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் முடிச்சலாம். சரியா? ரீசன்ட்டா சாப்டருக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன் நானு. சார், இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் தட் யூ ஹவ் given notes எல்லாம். சோ அதை ஆக்சஸ் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி அந்த நோட்ஸை எடுத்து படிங்க. படிச்சு உங்களுக்கு எப்படி நீங்க அதை ஆல்டர் பண்ணலாமோ ஆல்டர் பண்ணி எப்படி கிரியேட்டிவ் மார்க்ஸ் பண்றது எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அது தவிர ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க, அதுவுமே பண்ணிக்கலாம். ஓகே, நத்திங் டு வரி. சோ அந்த சாப்டரை நம்ம ஆல்ரெடி 2 செஷன்ல தெளிவா முடிச்சிருக்கோம். பட் நவ் குயிக்கா ஒரு ரிவிஷன் அண்ட் அதுல இருந்து என்ன மாதிரி क्वेश्चंस கேட்பாங்கிறது பாத்துறலாம். சரியா? ஆரம்பிச்சிரோமா? ஓகே, ஓகேடா, ஃபைன். சோ ஆரம்பிச்சிடலாம். சரியா? சோ people are joined. ஓகே, so principles of inheritance and variation. so இந்த டாபிக்ல பிரைமரி என்ன பேச போறோம்னா, எப்படி இன்ஹெரிட் ஆகுது, என்ன இன்ஹெரிட் ஆகுது, இன்ஹெரிட் ஆகறனால என்ன நடக்குது, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ உங்களுக்கு தெரியும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா குரோமோசோம் மூலமா இன்ஹெரிட் ஆகுது, ஜெனடிக் மெட்டீரியல் இன்ஹெரிட் ஆகுது. அது இன்ஹெரிட் ஆகும்போது கூடவே நோயை கொண்டு வந்துச்சுன்னா அந்த நோயும் இன்ஹெரிட் ஆகும். அதால பிரச்சனை அதுவும் தெரியும். சோ இது எல்லாமே தெளிவா படிக்க போறதா இந்த டாபிக். ஓகேவா? சோ பேசிக் பாயிண்ட் பாருங்க, ஜீன் இஸ் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி, இன்ஹெரிட்டட் ஃபேக்டர், பயாலஜிக்கல் கேரக்டர். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி பாருங்க, வேரியேஷன், அந்த இன்ஹெரிட் ஆகும்போது
பேரண்ட்ஸுக்கும் ப்ராஜனிக்கு வரக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன சொல்றோம், வேரியேஷன் சொல்றோம். ஓகே, வேரியேஷன் இருந்தாதான் எவல்யூஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஸோ வேரியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அதுல வர கான்செப்ட் பேர் தான் மல்டிபிள் அலைல்ஸ். இது ஆல்ரெடி நம்ம நேத்தே பார்த்துருக்கோம்டா, பட் ஸ்டில் ஐ அம் டெல்லிங் யூ. மல்டிபிள் அலைல்னா ஒரு ஜீன்ல ஒரு லோக்கஸ்ல 2 அலைல் பதிலா 2க்கும் மேல 3 அல்லது 4 அலைல் இருக்கிறதா மல்டிபிள் அலைல்ஸ். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏபிஏ பிளட் குரூப்பிங். ஏபிஏ பிளட் குரூப்பிங்ல ஏ இருக்கு, பி இருக்கு அண்ட் ஓ இருக்கு. கரெக்டா இல்லையா? அந்த பிளட் குரூப்னு ஒரு ஜீன், ஐங்கிற ஒரு ஜீனுக்காக 3 அலைல்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. AB blood group is also an example for what? Codominance. AB ன்னு ஒரு blood group வருதா, அதுவுமே எக்ஸாம்பிள். அதுவும் நம்ம நேத்து பார்த்தது தான். அப்ப நம்ம ஏன் சொல்றோம், பின்னு எப்படி சொல்றோம், ஓன்னு எப்படி சொல்றோங்கிறது எல்லாமே பார்த்திருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்கிறது என்ன மீன் பண்றாங்கன்னா, இந்த ஏங்கிற ஆன்டிஜன் வந்து அங்க இருக்கணும். அந்த ஏங்கிற ஆன்டிஜன் கூட என்ன இருக்கணும், கண்டிப்பா கேலக்டோ NH அமைனும் இருக்கணும். ஓகே, சோ இந்த NH கேலக்டோசமைன் இருக்கும்போது என்ன சொல்றாங்க, அது வந்து A பிளட் குரூப், A ஆன்டிஜன் இருக்குன்னு சொல்றாங்க. இதுவே B பாருங்க, கேலக்டோஸ் இருக்கும், ஓல ஒண்ணுமே இருக்கு. சோ இத பேஸ் பண்ணி A ஆன்டிஜன், B ஆன்டிஜன், O ஆன்டிஜன் அழகா பிரிக்கலாம். ஃபைன். சோ திஸ் இஸ் தி பேசிக் ஐடியா அபௌட் தி டைப். ஏனா பாருங்க, ஜீனோடைப் எப்படி வரணும், ஆன்டி B க்கு B, இது எல்லாமே நம்ம தெளிவா கொடுத்திருக்கோம். ஓகே, ஏனா இப்ப நீங்க ஏ எடுத்தீங்கன்னா, இப்ப ஃபார் டால் எடுத்துக்கோங்க, ஈஸியா சொல்றேன். டால்னா இதுவும் டால் தான், இதுவும் டால் தான், ரெண்டுமே டாமினன்ட் தான். அதே மாதிரி தான் ஏக்கு பாருங்க, ஐஏ ஐஏவும் ஏ தான், ஐஏ ஐஓ ஆர் ஐஏ ஐ, இது எல்லாமே ஏ தான். இவ்வளவுதான விஷயம். சோ இதை வந்து தெளிவா நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். இந்த டேப்ல கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சு ஈஸியா மார்க்ஸ் கேட்பாங்க. இனி பிளட் குரூப் பத்தி பேசும்போது ஏ பி ஓன்னு சொல்றோம். ஆனா அது பாசிட்டிவா நெகட்டிவா எதை பேச சொல்றோம்னா RH ஃபேக்டர். ஓகே, இந்த RH ஃபேக்டர்ல டி ஆன்டிஜன் ஒரு ஆன்டிஜன் இருக்குன்னா அது பாசிட்டிவ், அது இல்லனா நெகட்டிவ். ஓகே, அப்ப RH பாசிட்டிவ், RH நெகட்டிவ், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ அதுக்கான நோட்ஸ் தான் ஈஸியா கொடுத்திருக்காங்க. ஓகே, ரீசஸ் மங்கி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா தரமா இதை மட்டும் வச்சு அழகா படிச்சிடலாம். ஃபைன். இப்போ இத பேஸ் பண்ணி 2-3 தியரிஸ் இருக்குன்னா, ரெண்டு ஃபேமஸ் தியரி தான் ஃபிஷர் அண்ட் ரேஸ் தியரி அண்ட் வெய்னர் ஹைபோதசிஸ். இந்த ரெண்டு ஹைபோதசிஸ் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஃபிஷர் என்ன சொல்றாருன்னா 3 லிங்க்டு ஜீன் இருக்குங்கறாரு. 3 லிங்க்டு ஜீன் CDE. அப்ப CC கேபிட்டல் C ஸ்மால் c இருக்கும், கேபிட்டல் D ஸ்மால் d, கேபிட்டல் E ஸ்மால் e. அப்ப இது மூணுமே சேர்ந்து வரும்போது அந்த இடத்துல கேபிட்டல் Dங்கிற ஒரு ஜீன் வந்து ஒரு அலைல் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன இருக்குன்னு சொல்றாரு, பாசிட்டிவா இருக்குங்கிறாரு. RH பாசிட்டிவ்ங்கறாரு. அந்த கேபிட்டல் D க்கு பதிலா ஸ்மால் d வந்துருச்சுன்னு சொல்றாரு, RH நெகட்டிவ்னு சொல்றாரு. இவ்வளவுதான் விஷயம். சோ RH பாசிட்டிவ், RH நெகட்டிவ்ங்கிறது இப்படிதான் எடுத்துக்கிறாரு. ஓகே, அண்ட் அதே மாதிரி பாருங்க வெய்னர் ஹைபோதசிஸ். ஒரே லோகஸ்ல 8 அலில், நம்ம ப்ரீவியஸா பார்த்தது 3, இங்க 8 அலில். ஓகே, சோ R1 R2 RO RZ வந்து RH பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் r எல்லாமே இதுல வருது, RH நெகட்டிவ்ல வரும். இது வந்து ரெண்டுமே ஹைபோதசிஸ். இது எப்படி கேட்பாங்க தெரியுமா உங்ககிட்ட, வெய்னர் ஹைபோதசிஸ்ல எவ்வளவு அலில்ஸ் கேட்பாங்க, ஃபிஷர்ல எவ்வளவு அலில்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா மட்டும் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த RH ஃபேக்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய முக்கியமான கான்செப்ட் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அழகா டயக்ராம்ல ஒரு டேப்லெட் கொடுத்திருக்காங்க, பட் ஸ்டில் ஐ அம் டெல்லிங் யூ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த RH ஃபேக்டர் இன்கம்பேட்டபிலிட்டி என்னன்னா, இப்போ ஒரு மதர் வந்து RH நெகட்டிவ், சரியா? இப்போ இந்த மதருக்கு வந்து RH பாசிட்டிவ்ங்கிற கான்செப்டே இல்ல, which means D ஆன்டிஜனே இல்ல. அப்போ இல்லாத ஒரு பொருளுக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திடீர்னு இப்போ D ஆன்டிஜன் அந்த பிளட்டுக்குள்ள மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வையே, என்ன ஆகும், அதுக்கு ஃபாரின் நினைச்சு அதுக்கு அகைன்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணும். இந்த பேசிக் கான்செப்ட். ஓகே, அதாவது அந்த நெகட்டிவா இருக்கக்கூடிய டி ஆன்டிஜன் வாழ்க்கையிலே பார்க்காத அந்த மதருக்கு திடீர்னு டி ஆன்டிஜன் உள்ள வருதுன்னா அது ஃபாரின் நினைச்சு அதை கொல்ல பார்க்கும். இதுதான் நடக்க போகுது. இந்த RH நெகட்டிவ் மதருக்கு என்ன ஆகும், RH பாசிட்டிவ் பேபி பிறந்துச்சுன்னு வைப்போம். ஃபர்ஸ்ட் RH பாசிட்டிவ் பேபி, அந்த பேபி நல்லா பிறந்துரும், ஃபர்ஸ்ட் பேபி நல்லா பிறந்துரும். பிறக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா, டெலிவரி டைம்ல பிளட் மிக்ஸ் ஆயிடும், பேபியோட பிளட் அம்மா கிட்ட மிக்ஸ் ஆயிடும். அப்படி மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பேபியோட பிளட்ல வந்து டி ஆன்டிஜன் இருக்கு, ஏன்னா RH பாசிட்டிவ், அம்மாவோட பிளட்ல அது இல்ல.
அப்ப மிக்ஸ் ஆன உடனே எவனோ புதுசா வந்திருக்கான்னு சொல்லி இறக்கலாம்னு சொல்லி ஆன்டிபாடிஸை ஃபுல்லா இறக்கிடும். ஆன்டிபாடிஸை ஃபுல்லா இறக்கி அது எங்க இருந்து தேடி தேடி கொள்ள ட்ரை பண்ணும். பார்த்தா அந்த பேபி இருக்க வெளியே வந்துருச்சு. ஆனா செகண்ட் பேபியும் ஆர்எஸ் பாசிட்டிவா இருக்குன்னு வைப்போம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்ப ஆல்ரெடி இருக்கிற அந்த அம்மா பாடியில அந்த ஆன்டிஜென் டியை கொல்றோம் காத்துட்டு இருக்க அந்த ஆன்டிபாடிஸ் என்ன ஆகும், அப்படியே கிராஸ் பண்ணி அந்த குழந்தையை கொன்றும். இதுதான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டாலிஸ். I made in a very shorter terms. Okay, so நீங்க குயிக்கா பார்த்தாலே போதும், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். Okay, we have clearly mentioned first pregnancy அப்ப என்ன ஆகும், sensitization அப்ப நடக்கும், subsequent RS pregnancy, second RS positive, prevention என்ன பண்ணலாம், prevention after delivery, everything is clear written. இந்த டேப்லெட் காலம் எழுதினாலே போதும், உங்களுக்கு அழகா 5 marks கொடுத்துருவாங்க. So everything is right here. Okay வா, சூப்பர். So அடுத்து பாருங்க sex determination. So the sex determination topic வந்து பார்த்தா நம்ம இந்த சாப்டர் ஈஸியா முடிச்சலாம். ஹார்ட்லி 10-15 minutes நம்ம வந்து குயிக்கா ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, nothing to worry. So பாத்துருவோமா. So sex determination, we all know that இந்த செக்ஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் ஆகுதுங்கிறது. இப்போ பாருங்க, நமக்கு பிரைமரியா நமக்கு தெரியும் 23 pairs 46 chromosomes இருக்கு. அதுல நமக்கு செக்ஸ் குரோமோசோம்ஸும் இருக்கு, ஆட்டோசோம்ஸ் நான் செக்ஸ் குரோமோசோம்ஸும் இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது இதுல வந்து ஜெனரலா நமக்கு எப்படி இருக்கும், மேல்ஸுக்கு வந்து எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும், ஃபீமேலுக்கு எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்ப இந்த எக்ஸ் எக்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குல்ல, சோ இட் இஸ் கால்ட் as ஹோமோகாமெட்டிக். எக்ஸ் வேற ஒய் வேற, ரெண்டுமே வேற இல்ல, சோ இது வந்து கால்ட் as ஹெட்ரோகாமெட்டிக். ஓகே, ஹோமோகாமெட்டிக்னா சேம் செட் ஆஃப் அலீல்ஸ் அப்படியே இருக்கும். கிளியர்? ஓகே, சூப்பர். ஓகே, நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட், இது நோட்ஸ் அவைலபிள் தான். ஓகே, நீங்க ஈஸியா வாட்ஸ்அப் கமெண்ட்ல வாங்கிக்கலாம். சரியா? ஓகே, இது தாண்டா அந்த விஷயம். ஓகே, சோ ஹோமோகாமெட்டிக் செக்ஸ் யாருக்குள்ள இருக்கு, ஹெட்ரோகாமெட்டிக் யாருக்குள்ள இருக்கு. அப்ப ஹியூமன்ஸ்க்கு பாருங்க, ஃபீமேல் வந்து ஹோமோகாமெட்டிக், மேல் ஹெட்ரோகாமெட்டிக். கிராஸ்ஹோப்பர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஆனா பேர்ட்ஸ்க்கு பாருங்க, மேல் ஹோமோகாமெட்டிக், ஃபீமேல் ஹெட்ரோகாமெட்டிக். சோ இந்த மாதிரி இந்த சார்ட்ல இருந்துமே கேள்விகள் கேட்கலாம். குயிக்கா படிக்கலாம், அதெல்லாம் ஈஸி. ஓகே, எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், குயிக்காவே படிச்சலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த Y குரோமோசோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், X குரோமோசோம் இருக்கு, Y குரோமோசோம் இருக்கு. இந்த X குரோமோசோம் வந்து ஒரு பெரிய குரோமோசோம் தான், அவ்வளவு பெரிய பிரச்சனை வர பெரிய குரோமோசோம் அப்படியே நிக்குது. Y குரோமோசோம் வந்து மேல்ல மட்டும்தான் இருக்கு, குட்டியாவும் இருக்கும், குட்டி குரோமோசோம் இது. அப்ப இந்த குட்டி குரோமோசோமான Yல பாத்தீங்கன்னா ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா NRY ரீஜன் சொல்லுவோம். ஓகே, நான் ரீகாம்பினன்ட் ஆஃப் Y. அப்படின்னா அந்த Y குரோமோசோம்ல இருக்கிற அந்த பகுதி வந்து ரீகாம்பினேஷனுக்கு போகவே போகாது. ரீகாம்பினேஷன் என்ன சொன்ன, அலில்ஸ்க்குள்ள கிராசிங் ஓவர் நடக்கும், கிடைக்கிறது ரீகாம்பினேஷன். இது ரீகாம்பினேஷனுக்கே போகாது. அப்படின்னு என்ன அர்த்தம், இது அப்படியே குழந்தைக்கு போயிடும் அர்த்தம். இந்த வைங்கிறது மேல் மேல் ஃபாதர் கிட்ட இருந்து அப்படியே பையனுக்கு அப்படியே போயிடும். அப்ப அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பேர் தான் SRVG. இந்த SRVG என்ன பண்ணும், அவன் பையங்கிறத காட்டி அதுக்கான திங்ஸ் எல்லாம் உருவாக்கி கொடுக்கறது இந்த SRVG TDF எல்லாம். அப்ப இதுல எது இருக்கு, NRV இருக்கு. ஓகே, ஞாபகம் Y ரீஜன்ல அது இருக்கக்கூடிய ரீஜன் பேர் தான் NRA. ரெண்டு ரீஜன் இருக்கு, பார்ட்ஸ் NRV இருக்கு. அந்த NRVல யூக்ரோமேட்டின் ஹெட்ரோக்ரோமேட்டின் இருக்கு. அந்த யூக்ரோமேட்டின்ல என்ன இந்த இது இருக்கு, இந்த வாட் இஸ் தட் SRVG இருக்கு. இந்த மாதிரி டீடைல் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், இது ரிவிஷனா குயிக்கா சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இந்த SRVG என்ன பண்ணும், அவன் பையங்கிற மாதிரி பிறக்கணும், பையனுக்கு தேவையான எல்லாமே வேணுங்கிறது ஆக்டிவேட் பண்ணி ரெடி பண்றது எல்லாமே இந்த SRVGல இருக்கக்கூடிய TDF, டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர். ஓகே, இது ஃபீமேலுக்கு இருக்காது. ஏன்? ஏன்னா ஃபீமேல் தான் Y இல்லையே, மேல கண்டிப்பா வரும். ஏன்? ஏன்னா அந்த வைல கூடிய NRV ரீஜன் தான் போகுது. விச் மீன்ஸ் அது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு போயிடும். ரீகாம்பினேஷன்ல எல்லாம் மிஸ் ஆகாது, கண்டிப்பா அது என்ன குழந்தைக்கு போயிடும். ஓகேவா? கிளியர்? காட் an idea? எஸ் எஸ். அலெக்ஸ் அட் ஷயா, ஹாய். ஹலோ அலெக்ஸ் அட் ஷைன் சார், ஹலோ. ஓகே, ஃபைன். டிஸ்கவரி பாருங்கடா, எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, Y குரோமோசோம் இருக்கு. ஃபைன். சோ இனி இதுல இருக்க போது இப்ப ஃபீமேல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன எக்ஸ் குரோமோசோம்ங்கிறது ஒரு பெரிய குரோமோசோம். அப்ப அந்த எக்ஸ் குரோமோசோம் வந்து ஃபீமேல 2 இருக்குடா, மேல்ல வந்து 1 தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த 2 ஃபீமேல்ல இருக்கக்கூடிய இந்த 2 எக்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ் பெருசு. அப்ப ரெண்டு பெரிய ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நான் ரெண்டுமே பெருசு பண்ணா பிரச்சனை, ஏன்னா மேல்ல 1 தான் இருக்கு. அப்போ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ணும், ஒரு எக்ஸ வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடும். ஒரு எக்ஸ் வந்து என்ன பண்ணும், இன்ஆக்டிவேட் பண்ணும். இது பேர் என்ன சொல்லுவாங்க, பார் பாடின்னு சொல்லுவாங்க.
பாருங்க. சோ ஃபீமேல்ஸ்ல XX இருக்கு, X linked ஓவர் எக்ஸ்பிரஷன். அந்த ஓவர் எக்ஸ்பிரஷன் கம்மி பண்றதுக்கு ஒரு X என்ன பண்ணுவாங்க, பேர் பாடி. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணா போதும். டோட்டல்ல இருந்து 1 மைனஸ் பண்ணா போதும். ஃபார் சே இப்போ இதுல வந்து 2 இருக்கா, டோட்டல் 2. அப்ப 2 minus 1 எவ்வளவு இருக்கு? 1. அப்ப இங்க பேர் பாடி எவ்வளவு? ஒண்ணே ஒண்ணு தான் பேர் பாடி. ஓகே, மேல போடுங்க. 2 minus இங்க பாருங்க X ஒண்ணு தான் இருக்கு. அப்ப 1 minus 1 எவ்வளவு? 0. அவ்வளவுதான்டா. So total minus 1, n minus 1 you get the bare body. Okay, that is the simplest definition for doses combination. அதே மாதிரி ஒரு क्वेश्चन பேர் தான் haplodiploid. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். பாருங்க, ஹனிபீஸ்ல வந்து மொத்தம் 3டா. ஒன்னு வந்து ட்ரோன்ஸ் சொல்லுவோம், இன்னொன்னு worker bee, இன்னொன்னு queen. worker bee வந்து sterile ஆனா sexual. queen bee வந்து fertile, sexual. drones வந்து males unfertilized egg இருந்து வரும். இதுதான் கான்செப்ட். இதுல என்ன ஆகும், இந்த worker bees வந்து சரி நான் தான் ஸ்டெரைல் ஆச்சே பரவாயில்ல போயிருக்கும், ஆனா அது கூடவே நின்று குயின் பீக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவங்களோட கிளானை டெவலப் பண்ணுது. அதான் சொல்லுவாங்க கின் செலக்ஷன். ஓகே, workers help their sisters for production. Got an idea? Super. Fine. இப்போ இந்த பர்టిక్యులர் இன்ஹெரிட்டன்ஸ்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் பேர் தான் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். what we call it as sex linked inheritance. அப்ப இந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அர்த்தம்? இப்போ குரோமோசோம், செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆன XX or XY மூலமா ஏதாவது டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அது எல்லாமே செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் செக்ஸ் லிங்க்டு திஸ் திங்ஸ். ஓகே, சோ பாருங்க, இப்போ நமக்கு வந்து XX ன்னு இருக்குடா. இப்போ இந்த XXல ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது பேர் ரிசெசிவ். இந்த XX-ல ஒன்னு மட்டும் அஃபெக்ட் ஆயிட்டு அதுவே டிசீஸ காஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ரெண்டுமே அஃபெக்ட் ஆகி டிசீஸ் காஸ் பண்ணது ரிசெசிவ். செகண்ட் கண்டிஷன்ல ஒன்னு அஃபெக்ட் ஆகி ஒன்னு டிசீஸ் காஸ் பண்ணாலும் அது டாமினன்ட். ஏன்னா ஒருத்தர் இருந்தாலே போதும். சேம் கான்செப்ட். இங்க பாருங்க, இதுல இவன் ஒருத்தர் இருக்கறனால தான் அது டால்னு சொல்றோம். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருந்தா போதும் டிசீஸ காஸ் பண்ணிடும். அப்ப டாமினன்ட் கண்டிஷன்னா ஒரு ஆளில் எஃபெக்ட் ஆனா போதும். ஆனா ரெசெசிவ் கண்டிஷனா ரெண்டுமே எஃபெக்ட் ஆகணும். ரெண்டுமே எஃபெக்ட் ஆனா மட்டும்தான் அது என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் திங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். இல்ல சார் ரெசெசிவ்ல ஒண்ணுதான் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெசெசிவ்ங்கிற நோயில ரெசெசிவ் நோய்னா ரெண்டுமே வந்திருக்கணும், ஆனா ஒண்ணுதான் வந்திருக்கு, ஒண்ணுதான் அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்ப அது கேரியரா இருக்கும், எக்ஸ்பிரஸ் பண்ணாது, அப்படியே கொண்டு வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துரும். ஓகே. Sir, how drones population is increased? What is wrong in that? ஏன் தெரியுமாடா, இந்த queen bees வந்து when they lay eggs, no, lay பண்ற eggsல workers இருக்கும், drones இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அது எல்லாமே unfertilized. அதாவது lay பண்ற eggs கூட fertilization நடந்துச்சுன்னா then will go for other things. அது fertilization நடக்கல, it will become drones. அவ்வளவுதான். ஓகே, ஓகேடா, சூப்பர். அதுதான் haplodiploidy condition சொல்லுவோம். That's the condition called haplodiploidy. We have discussed earlier in detail. Okay, let's go through it. Okay, super, fine. So இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்னது, X linked geneல இருக்கக்கூடிய recessive condition. அப்படி என்ன சொல்ல, recessiveனா ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும், அப்ப ரெண்டுலயுமே அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த மேஜர் ஒரு டிசீஸ் பேர் தான் ஹீமோஃபிலியா. அந்த ஈட்டி படத்துல அப்படியே கத்தி எடுத்து குத்துவாங்கல்ல, குத்தும்போது ரத்தமா வந்துட்டு நிக்கவே நிக்காது. சோ அந்த நிக்காத ரத்தம் வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸ் லிங்க்டு ரெசெசிவ் கண்டிஷன். அப்ப இது பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு எக்ஸுமே என்ன இருக்கணும், அஃபெக்ட் ஆயிருக்கணும். ஃபார் சே இதுதான் அஃபெக்டட்னு வைப்போம். ஓகே, இந்த 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 டினோஷன், இந்த 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 எக்ஸ் தான் அஃபெக்டட் எக்ஸ்னு வைப்போம். அப்ப இந்த மாதிரி இருக்கு, அப்ப இங்க யாருமே அஃபெக்ட் ஆகல. இந்த மாதிரி இருக்கு, அப்ப மேல் அஃபெக்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்பிரஸும் ஆயிடுச்சு. ஏன்னா மேல்ல வந்து ரெண்டு எக்ஸ் இல்ல, ஒரு எக்ஸ் தான் இருக்கு, சோ கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் ஆயிடும். ஃபீமேல்ல பாருங்க இப்படி இருந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆயிடுச்சு, ஏன்னா ரெண்டு இடத்துல அஃபெக்ட் வந்துச்சு. இந்த இடத்துல பாருங்க ஒண்ணுதான் அஃபெக்ட் ஆயிருக்கு, சோ டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகாது, கேரி மட்டும் தான் பண்ணும். So sorry to know, but can I know how long the session is? Hardly 15-20 minutes will complete, okay? Because it's a revision session, no? So quickly we'll complete. Probably you don't have many doubts, so 15-20 minutes we'll complete. சரியா? Okay. So இதுதான் X-linked recessive. X-linked recessive இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா கலர் பிளைண்ட்னஸ். பாருங்க, X ரெண்டுமே அஃபெக்டட். மேல்ல ஒருத்த வந்தாலே அஃபெக்டட், ஃபீமேல்ல ரெண்டு வந்தாலே அஃபெக்டட், ஃபீமேல்ல ஒன்னு வந்துச்சுனா கேரியர். அவ்வளவுதான் கான்செப்ட். So the criss-cross method follow பண்ணும். டாட்டர், சன் அண்ட் நெக்ஸ்ட், அதாவது இன்னும் சொல்லணும்னா கிராண்ட்ஃபாதர், டாட்டர், சன். அந்த மாதிரி
டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் மாதிரி ஆல்டர்னேஷன் ஆஃப் செக்ஸஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் மேல் ஃபீமேல் மேல் இல்ல ஃபீமேல் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும். ஓகே, சோ இதுல ஒரு முக்கியமான டாபிக் பேர் தான் கேரியோடைப்பிங். கேரியோடைப்பிங் என்ன சொல்ல? கேரியோடைப்பிங்னா நமக்கு தெரிஞ்ச இந்த குரோமோசோம்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் படிச்சு வச்சிருப்போம். 23 23 பேரையும் அழகா போட்டு வச்சுக்கிறதா கேரியோடைப்பிங். பாருங்க, கம்ப்ளீட் குரோமோசோம் செட் பேர் டயகிராம் வந்து இடியோகிராம். அந்த ரெப்ரசன்டேஷன் இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த மாதிரி லைன் அப்படி இருக்கிறதா இடியோகிராம். இப்போ இதுல வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இது ஒரு முக்கியம் தான். இதுல இருந்து கேள்வி கேட்கலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? குரோமோசோம்ல மாற்றங்கள் இருக்கு, அது மாறி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா அதோட டெலீஷன் டூப்ளிகேஷன் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் சொல்றேன் ஒன்னு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் குரோமோசோம் ஃபர்ஸ்ட் பேர்ல 2 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. அப்ப அங்க ஏதோ பிரச்சனை, கண்டுபிடிச்சலாமா? 2 இருக்க வேண்டிய இடத்துல 1 தான் இருக்கு, அப்ப அங்க பிரச்சனை. இந்த மாதிரி ஈஸி நம்ம என்ன பண்ணலாம்? டிடெக்ட் பண்ணலாம். அபரேஷன்ஸ் அதாவது இஷ்யூஸ் டிடெக்ட் பண்ணலாம். செகண்ட் பாருங்க, ஜெண்டர் கண்டுபிடிக்கலாம். எப்படி? அந்த ஃபீமேல் என்ன இருக்கணும்? எக்ஸ் இருக்கணும், மேல்னா எக்ஸ் y இருக்கணும். அதை வச்சு ஜெண்டர் கண்டுபிடிக்கலாம். அண்ட் அப்நார்மலிட்டிஸ் கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கலாம். பெரிட்டரி அதாவது ஃபாதருக்கு எப்படி இருந்துச்சு, மதருக்கு எப்படி இருந்துச்சு, ஃபாதருக்கு இந்த நோய் இருந்திருக்கு, பையனுக்கு வருமா, மதருக்கு இந்த நோய் இருந்திருக்கு, பையனுக்கு வருமா, எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா இது மூலமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ இந்த கேரியோடைப்பிங் எல்லாமே பண்ணும்போது பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்களா, இது வந்து குரோமாட்டின்னு சொல்லுவோம், இது சென்ட்ரோமியர் சொல்லுவோம். அப்ப இந்த சென்ட்ரோமியரை பேஸ் பண்ணி சில பொசிஷன்ஸ் பேஸ் பண்ணி டைப்ஸ் இருக்கு. ஓகே, சென்டர்ல இருக்கு. இந்த சென்ட்ரோமியர் சென்டர்ல இருக்குன்னா அது பேரு மெட்டாசென்ட்ரிக். சென்டர்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம்? சப்மெட்டாசென்ட்ரிக். இன்னும் நல்லா கீழே இறங்கி இருக்குன்னா அது ஆக்ரோசென்ட்ரிக். இந்த மாதிரி சென்ட்ரோமியரை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஈஸியா அதை வந்து பிரிக்கலாம். சரியா? இது பாருங்க. அண்ட் ஆல்சோ பெடிகிரி அனாலிசிஸ்னா ஃபேமிலி ட்ரீ. நமக்கு தெரியல, நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஃபேமிலி ட்ரீ சொல்லுவாங்க. அது எல்லாமே இது மூலமா ஈஸியா பண்ணலாம். அதுக்கு சிம்பிள்ஸ் இருக்குறாங்க பாருங்க, இதான் சிம்பிள்ஸ். ஓகே, மேலுக்கு இத மேல்னா இப்படி நோட் பண்ணுங்க, காட்டுறேன். மேல்னா பாருங்க ஒரு ஸ்கொயர். ஓகே, ஃபீமேலுக்கு ஒரு ரவுண்ட். மேட்டிங்னா நடுவுல லைன் வரும். பேரண்ட்ஸ்னா சில்ட்ரன்ஸ்னா பாருங்க இங்க சென்ட்ரல் லைன் வந்து சில்ட்ரன்ஸ் வந்திருக்கு. சில்ட்ரன்ஸ் ட்வின்ஸ்னா இப்படி. சோ இந்த மாதிரி ஈஸி சிம்பிள்ஸ் இது எல்லாமே படிச்சது ஆல்ரெடி. சும்மா ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க, இருந்து கேள்வி கேட்பாங்க. இதுவே இம்பார்ட்டன்ட் தான்டா. சரியா? இப்போ பிரைமரியா நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும். இதோட முடிஞ்சு. சரியா? இதோட இந்த டாபிக் முடிஞ்சு. ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து மெண்டேலியன் டிசார்டர், இன்னொன்னு குரோமோசோமல் டிசார்டர். எப்படிடா? ஒன்னு வந்து மெண்டேலியன் டிசார்டர், இன்னொன்னு குரோமோசோமல் டிசார்டர். மெண்டேலியன் டிசார்டர்னா என்ன சார்? ரொம்ப ஈஸிடா. இங்க பாருங்க, அதாவது ஒரு சிங்கிள் ஜீன்ல ஒரு மியூட்டேஷன் வருது. ஒரு சிங்கிள் ஜீன்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது எல்லாமே இதுல வரும், மெண்டேலியன் டிசார்டர்ஸ்ல வரும். ஃபார் இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் கண்டிஷன்ஸ் தான். ரெசசிவ்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தோம்ல. ரெசசிவ்னா ரெண்டுமே எஃபெக்ட் ஆகும், டாமினன்ட்னா ஒன்னு எஃபெக்ட் ஆன போகுது. சரியா? அப்ப பாருங்க, தலசீமியா, ஆல்பினிசம், ஹண்டிங்டன்ஸ் கோரியா அண்ட் பிகேயு, இது மூணுமே கண்டிஷன்ஸ். ஃபார் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இந்த ஹீமோகுளோபின்ங்கிற அந்த மாலிகுல் இருக்குல்ல, அது ஸ்ட்ரக்சர்ல 2 ஆல்பா 2 பீட்டா இருக்கணும். அதுல ஏதாவது மாற்றம் வரும்போது அந்த ஷேப் இப்படி ஆயிரும், ஒரு மாதிரி சிக்கிள் செல் ஷேப் மாதிரி ஆயிரும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? டெத் கன்ஃபார்ம். ஓகே, அடுத்து பாருங்க, ஆல்பினிசம். ஆல்பினிசம்ங்கிறது என்னது? அப்நார்மல் ஃபேரா இருக்குது, which means மெலானின்ங்கிற பிக்மெண்ட் வந்து ஆப்சென்ட் ஆகும். மெலானின் பிக்மெண்ட் ஆப்சென்ட் ஆக நம்ம ஃபேர் ஆக ஆரம்பிச்சோம்ல, அப்ப அந்த மெலானின் ஆப்சென்ட். என்ன ஆப்சென்ட் ஆகுது? தைரோசினேஸ்ங்கிற என்சைம் இல்ல. ஏன்னா இந்த தைரோசினேஸ்ங்கிற என்சைம் தான் இந்த மெலானினை உருவாக்கும், அது வந்து இல்ல. அப்ப மெலானின் வந்து கம்மியா இருக்கும், அந்த கண்டிஷன் வந்துடும். அடுத்து பாருங்க, ஹண்டிங்டன்ஸ் கோரியா, இது அதே மாதிரிதான். இதுல என்ன ஆகும்னா நமக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும்டா. நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும் போது கண்டினியூஸ் ஜர்க்ஸ் இருக்கும், இன்வாலன்டரி ஜர்க்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி இட் இஸ் வெரி டெட்லி, பீப்புள் டை ஆல்சோ. ஓகே, ஏன்னா சிஎன்எஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அடுத்து பிகேயு, ஃபினைல் கேட் முடியா, இங்க அதே தான்டா. இந்த ஃபினைல் என்ன ஆகும்னா டைரோசினா மாறணும், ஆனா அது மாறாது. ஏன்னா அது மாத்தக்கூடிய என்சைம் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் இல்ல. ஓகே,
phenylalanine hydroxylaseங்கிற என்சைம் வந்து இல்லாதனால அந்த மாற்றம் இருக்காது. அந்த மாற்றம் இல்லாதனால இந்த டைரோசின் வந்து உருவாகாது. அப்ப phenyl அப்படியே நின்னு பிளாக் ஆகி அது phenyl pyruvate மாறி டாக்ஸினா மாறிடும். இதுதான் இது. ஓகே, இது எல்லாமே ஈஸிடா. இத வந்து டிப்ஸோட படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அந்த ஒன் ஷாட் செஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். அது சும்மா பார்த்தாலே போதும், ஈஸியா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் தலசீமைக்கு தலை பிளட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, அதெல்லாம் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனி அடுத்து பாருங்க, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற குரோமோசோமல் டிசார்டர்ஸ். மென்டலி அவ்வளவுதான், இது குரோமோசோமல். குரோமோசோம்ல பாருங்க, ட்ரைசோமி 21 ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படின்னா 21வது பொசிஷன்ல 2 குரோமோசோம் தான் இருக்கணும். ஆனா இங்க 3 இருக்கு. அப்ப அது என்ன காஸ் பண்ணும்? டவுன் சிண்ட்ரோம் காஸ் பண்ணும். அதே 13வது பொசிஷன்ல 3 இருக்கு, ட்ரைசோமி. அப்ப அது பெட்டாயோ சிண்ட்ரோம் காஸ் பண்ணும். அப்ப இது எல்லாமே ஆட்டோசோமல். ஆட்டோசோமல் என்ன அர்த்தம்? செக்ஸ் குரோமோசோம்ஸ் தவிர இருக்கிறது எல்லாமே இதுல வந்துரும். ஓகேவா? சோ பாருங்க, அப்ப என்ன சிம்டம்ஸ்? ஒரு மென்டல் ரிட்டார்டேஷன், சிஎன்எஸ், ஐட் மால்ஃபார்மிட்டிஸ், இதெல்லாம் ஈஸி. இதுமே டிப்ஸ் சொல்லி கொடுத்தேன். You just have to imagine them and you have to mark from the head till down. You'll get all the parts. You can easily mark this points. Okay, quick எழுதிடலாம். So அதே மாதிரி தான் இந்த பெட்ராய் சிண்ட்ரோம். Okay, small head, small eyes, cleft palate. Cleft palate னா இந்த இடத்துல கட் இருக்கும்டா. நோஸுக்கும் லிப்புக்கும் அப்பர் லிப் நடுவுல சின்ன கட் இருக்கும். அதான் this palate. Okay, and பாருங்க allosomal abnormality. அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நான் செக்ஸ் குரோமோசோம்ஸ். இப்போ நம்ம பார்க்கிறது செக்ஸ் குரோமோசோம். செக்ஸ் குரோமோசோம்ல பிரச்சனை வந்துச்சு, அது எல்லாமே allosomal abnormalities. For say Klinefelters and Turners. ஜெனரலா மேலுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு எக்ஸ் ஒரு y இருக்கணும். ஆனா இங்க பாருங்க 2 எக்ஸ் 2 y இருக்கும். அப்ப அந்த எக்ஸோட டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கறனால அந்த எக்ஸுக்கான கேரக்டர் உள்ள வந்துரும். அப்ப ஃபெமைன் கேரக்டர்ஸ் உள்ள வந்துரும். For say எப்படி ஹை வாய்ஸ், அண்டர் டெவலப்டு, கைனகோமாஸ்டினா பிரஸ்ட் டெவலப்மெண்ட். ஓகே, மேல்ஸ் ஜெனரலி அந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்காது, செஸ்ட் இருக்கும், பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்காது, அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாமே கிளைன்ஃபில்டர்ஸ். டர்னர்ஸ்ல பாருங்க, ஃபீமேல்ஸ்ல எக்ஸ் இருக்கணும், ஆனா ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஸ்டெரைலா மாறுவாங்க. ரெண்டுலயுமே ஸ்டெரைல், மேலும் ஸ்டெரைல், ஃபீமேல் ஸ்டெரைல். கிளைன்ஃபில்டர்ஸ்லயும் மேல் ஸ்டெரைல் ஆயிரும், டர்னர்ஸ்லயும் ஃபீமேல் ஸ்டெரைல் ஆகும்போது இந்த மாதிரி அண்டர் டெவலப்ட் பிரஸ்ட் இது என்ன கண்டிஷன் எல்லாம் வரும். ஓகே, சோ இது எல்லாமே சேம் தான்டா. இது எல்லாமே சேம் இஷ்யூ, சேம் கண்டிஷன் தான். சரியா? சோ இந்த क्वेश्चंस பாருங்க. அப்ப நீங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கிற பொறுத்து என்ன கேட்பாங்க? மோஸ்டா டிசீசஸ் வந்து கேள்வி நிறைய கேட்பாங்க. டிசீஸ் வந்து ஈஸியா கேள்வி கேட்டுருவாங்க. ஓகே, சோ இதெல்லாம் பார்த்ததெல்லாம் ஈஸி தான். சோ இந்த கான்செப்ட்ஸை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க அண்ட் அதை சுத்திக்கிற டாபிக்ஸ் படிச்சீங்கன்னா இந்த சாப்டர் ஈஸியா நம்ம மார்க் வாங்கிடலாம். சரியா? ஓகேவா? ஓகே கைஸ், so I can understand தமிழ் எக்ஸாம் இருக்கிறதுனால பெருசா நீங்க வரல, பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம். நம்ம வந்து இன்னொரு செஷன் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சிறப்பா தரமா ஃபுல்லா தெளிவா கூட பண்ணிடலாம். சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Until then, we'll meet in the next class. But make sure you're following us on Instagram, WhatsApp, Facebook to access all these notes. So-called short notes, so-called questions எல்லாம் உங்களுக்கு access பண்றதுக்கு நீங்க ஈஸியா எங்களோட WhatsApp கம்ப்ளீட்ல ஜாயின் பண்ணா மட்டும் போதும். Okay, ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம். சரியா? So anything else? So we'll wind up the session. So thank you guys. So we'll meet in the next session. Okay, bye bye.